ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ஒரு சூப்பரான ட்ராமா பார்த்தலாமா? இப்போ ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ட்ராமாவோட ஹீரோ இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ப்ரொஃபஷனல் பாக்ஸர் தான். இப்போவும் பாக்ஸிங் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அவர் சில பல வேலைகளில் ஈடுபட்டதுனால, அவரை நீங்கள் கொஞ்ச நாளைக்கு நீங்கள் வந்து பாக்ஸிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை போட்டு வச்சிருப்பாங்க. ஆனால் ஹீரோ சும்மா இருப்பாரா? அதில் யாருக்குமே தெரியாமல் இந்த மாதிரிலாம் பெட்டு கட்டி, பந்தயம் கட்டி அந்த மாதிரிலாம் விளையாடுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் விளையாடிட்டு இருப்பாரு. அப்படி தான் இப்போ ஒருத்தர் வந்துட்டு அந்த மாதிரி கேட்கவும் ஹீரோ வந்து விளையாடி கொடுத்துட்டு இருக்காரு. இந்த டைம் தான் வந்து இந்த ட்ராமாவோட ஹீரோயின் வராங்க. இப்போ ஹீரோவை பார்க்குறாங்க. பார்த்தவங்க வந்துட்டு அவர் அப்படியே ரசிக்க ஆரம்பிச்சிடறாங்க. திரும்பவும் உன்னை பார்க்க தான் வந்தேன். 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு நான் உன்னை விட்டு போயிருக்கலாம். ஆனால் இப்போ நான் திரும்ப வந்திருக்கிறது உனக்காக தான். உன்னை விட்டு எப்போவுமே நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருக்காங்க. சொல்லணும் அப்படின்னா இப்போ இந்த பாக்ஸிங் நடந்துட்டு இருக்கலாம், இதுக்கு ஸ்பான்சர் வந்து ஹீரோயின் தான் பண்ணுறாங்க. அது ஹீரோவுக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது. இப்போ ஹீரோ விளையாடி முடிச்சோன்னே ஜெயிச்சிருவார். உடனே அவரோட அந்த இன்சார்ஜ் இருக்காங்களா, அவங்கள்ட்ட போயிட்டு நான் ஜெயிச்சிட்டேன், எனக்கான பணத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பணத்தெல்லாம் நீ என்கிட்ட கேட்க முடியாதுப்பா, ஸ்பான்சர் பண்ணுறவங்கள தான் கேட்கணும், அங்கே தான் இருக்காங்க, போய் பாருன்னு சொல்லவும் ஹீரோ வருவார். அங்கே தான் ஹீரோயினை பார்த்தோன்னா அவருக்கே ஒரு மாதிரி இருக்கும். செம்ம கோவம் தான் வருது. 6 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க 2 பேருமே ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதனால ஒன்றாவும் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோவை விட்டுட்டு ஹீரோயின் வந்து போயிருப்பாங்க. ஸோ ஹீரோக்கு வந்து இப்போ செம்ம கோவமாக இருக்கும். 6 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை அந்த அளவுக்கு நான் நேசிச்சேன், அப்போ நீ வந்துட்டு என்னை வந்து விட்டுட்டு ஏமாற்றிட்டு போன மாதிரி போயிட்டு திரும்ப எதுக்கடி வந்திருக்க, எதுக்காக என் வாழ்க்கையில் திரும்ப வந்த, திரும்பவும் என் வாழ்க்கையில் விளையாட போறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவப்படுவார். அப்போ தான் ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, இதில் வந்துட்டு மில்லியன் கணக்கில், அதாவது 10 மில்லியன் கிட்ட அந்த அவ்வளோ அமௌண்ட் இருக்குது, இந்த அமௌண்ட்டை வச்சுக்கோ, எனக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு நீ எனக்கு ஹஸ்பண்டாக வந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஹீரோ வந்து நீ என்ன தான் நினச்சிட்டு இருக்க, திரும்ப திரும்ப என் லைஃப்பை வந்து கெடுக்கிறது உனக்கு வேலையாக போச்சு அப்படின்னு பயங்கரமாக திட்டி விட்டு உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கலன்னு அங்கேருந்து போகும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ கூட பாக்ஸிங்கில் நீ விளையாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அப்பவும் யாருக்கும் தெரியாமல் நீ விளையாடுற அப்படின்னா வந்துட்டு உங்கள் அம்மாவோட மருத்துவ செலவுக்காக தான் நீ இந்த வேலையெல்லாம் பண்ணுற, அந்த செலவு மொத்தத்தையும் நானே ஏற்றுக்கிறேன், ஆனால் அதை நான் கொஞ்ச நாளைக்கு எனக்கு ஹஸ்பண்ட் மாதிரி நடிக்கணும், அந்த கான்ட்ராக்டுக்கு மட்டும் நீ ஒத்துப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்போ கேட்பாங்க. கோவம் வருது, உனக்கு என்ன திமிரு இருந்தால் இந்த அளவுக்கு நீ வந்து பேச ஆரம்பிச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே கோவப்படுவார். உனக்கெல்லாம் பணம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு ரொம்ப திமிரும் கூடவா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்பவே இதாகிடும். இப்போ நீ இந்த ட்ராப்பை கூட நீயா ஏற்படுத்துகிற, அதாவது எனக்கு பண தேவை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீயா இந்த மாதிரி ஒரு போட்டியை ஏற்பாடு பண்ணி என்னை வந்து வலுக்கட்டாயமாக அதில் விளையாட வச்சு அதில் நீ கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்பவே கோவம் வரும். அதோட அங்கே ஒரு மேலே ஒரு லைட்டு தொங்கிட்டு இருக்குமோ, அதை பிடிச்சி ஹீரோயின் மேலே தள்ளி விடுவார். அவங்க ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து எஸ்கேப் ஆகிடுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, நீ என்ன வேணால் இது பண்ணிக்கோ, ஆனால் எனக்கு ஒரு 3 மாதத்துக்கு மட்டும் இந்த மாதிரி என் ஹஸ்பண்டாக நீ வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் அவர் என்ன சொல்லுவாருன்னா, வேணும்னே வந்துட்டு ஹஸ்பண்டாக தானே இருக்கணும், அப்போ ஹஸ்பண்டாக இப்போத்துலேருந்தே இருக்க ஆரம்பிச்சிடும். ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணுறதுக்காக அப்படி போகும்போது உன்னை ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, பரவாயில்ல, ஏதாவது இந்த கான்ட்ராக்டில் வந்து இதையும் நீ சேர்த்துக்கோ, நான் என்ன நீ சொன்னால் நான் என்ன வேணால் கேட்டுக்கிறேன், ஆனால் நீ 3 மாதத்துக்கு இப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்படி சொன்னால் அவங்க வேணான்னு வெறுத்துட்டு ஓடுவாங்கன்னு பார்த்தா இப்போவும் இவங்க சரின்னு சொல்லவும் இவருக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வந்துடும். உடனே வந்து அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்லிடுவார். வந்து என்ன சொல்லிடுவாருன்னா, உன்னோட பணத்திமிரால் வந்து நீ எல்லாத்தையும் விலைக்கு வாங்கலாம் நீ நினைக்காத, அந்த மாதிரி நடக்கவே நடக்காது, அதுக்கு வாய்ப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுவார். ஆனால் ஹீரோயின் வந்து அவரோட ப்ரொஃபைல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ தான் நினைப்பாங்க, இந்த பணத்தை வச்சு வாங்க முடியாது எதுவுமே கிடையாது, கண்டிப்பாக என்னால் உன்னை விலைக்கு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ ஒரு போட் ஹவுஸில் தங்கியிருக்க மாதிரி இருக்கும். அங்கேயே நேரடியாகவே போயிடுவாங்க. நேராக அவர் ஹீரோவை பார்க்க வந்திருக்காங்களா, ஹீரோவையும் பார்த்து பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு 2 ட்வின்ஸ் குழந்தை வேற இருக்குது, ஒன்று ஆணும் 1 பெண் குழந்தை வேற இருக்கா. 2 வேகமாக ஓடி வருது. அந்த குழந்தைங்களை பார்த்த உடனே ஹீரோயின் வந்து, உங்களை காரில் தானே நான் வெயிட் பண்ண சொன்னேன், எதுக்காக 2 பேரும் வந்தீங்க, தங்கச்சியை கூட்டிகிட்டு நீ கார் கிட்ட போன்னு சொல்லும் போது அந்த குட்டி பையன்லேயே அண்ணன் இருக்காங்க, அவன் வந்து என்ன சொல்லுவான்னா, அம்மா நீங்கள் வந்துட்டு தங்கச்சி சொன்னால் நீங்கள் ஒரு பேடான ஒரு ஆளை பார்க்க வந்திருக்கீங்கன்னு சொன்னால் அவனால் உங்களுக்கு ஏதாவது ஆபத்து ஆயிடுச்சுன்னா அதனால தான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு பெரிய மனுஷன் மாதிரி அவர் வேறு பேசுவார். உடனே ஹீரோ இதெல்லாம் கேட்டவுடனே, ஆமாம் ஆமாம் என்னால் உங்கள் அம்மாவுக்கு ஆபத்து தான், இப்போ உங்கள் 2 பேரையும் சேர்த்து மீனுக்கு சாப்பாடாக தூக்கி போட போகிறேன்னொன்னே பார்த்தீங்கன்னா அந்த 2 பிள்ளைங்களுமே ரொம்பவே பயந்து போயிடும். உடனே ஹீரோன் என்ன சொல்லுவாங்கன்னா, குழந்தைங்க கிட்ட எப்படி பேசணும்னு கூட உனக்கு அது கூட தெரியாதா, இந்த 2 குழந்தைங்களுக்கு அப்பாவாக தான் நீ வந்து ஒரு 3 மாதத்துக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அது ஹீரோக்கு இப்போ சமக்கம் வருது, என்னை விட்டு நீ போய் 6 வருஷம் தான் ஆகுது, அதுக்குள்ளே இவ்வளோ வளர்ந்த பிள்ளைங்களை பெற்றுக்கிட்டு உன் புருஷன் உன்னை ஏமாத்திட்டான்றதுக்காக திரும்பவும் என் வாழ்க்கையிலேயே விளையாடுறதுக்காக வந்துட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஹீரோன் வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. திரும்ப திரும்ப இதே கேட்டுகிட்டே இருக்காங்களா, நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு வந்து அந்த கான்ட்ராக்டில் சைன் போடுன்னு இஷ்டத்துக்கு உளறிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அப்படியே தூக்கி கொண்டு போய் அவங்க வந்த கார்லேயே உட்கார வச்சுறாங்க. இதை பார்த்தோன்னா அந்த 2 பசங்களுமே பயந்தே போயிடுறாங்க. ஏமா அந்த ஆள் வந்து இந்த மாதிரி நடந்துக்கிறான்னு சொல்லவும், அப்படிலாம் கிடையாது, நாங்கள் 2 பேர் விளையாடிட்டு இருந்தோம், வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பாப்பாங்க கிட்ட வந்து சமாளிப்பாங்க. இப்போ வந்து என்ன சொல்வானா, இதுக்கப்புறம் நீங்கள் அவர் கூட விளையாடாதீங்க, அவர் வந்து இந்த மாதிரி ரூடாக நடந்துக்கிறாரு, அதனால உங்களுக்காக நான் இந்த பேப்பரில் ஒரு ஃப்ளைட்டு செஞ்சு வச்சிருப்பாரு, இந்த ஃப்ளைட்டை வச்சு நீங்கள் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட கொடுப்பான். உடனே அவங்க அம்மா அதை பிரித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஆட் இருக்கும். ஆக்சுவலாக அது ஒரு நோட்டீஸ். அந்த நோட்டீஸ் என்ன நோட்டீஸ்னால், ஹீரோவுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க, இன்னும் அவருக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்றதுனால பொண்ணுக்காக இந்த மாதிரி பையனுக்கு பொண்ணு வேணும்னு சொல்லிட்டு நோட்டீஸ் போட்டுருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோன் என்ன நினைக்கிறாங்கன்னா, அட பாவி, உன் பொண்டாட்டியும் பிள்ளைங்களும் வந்துட்டு வாசலில் உட்காந்துக்கிட்டு நீ திரும்ப வரணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம், நீ வேற ஒரு பொண்ணை தேடிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிப்பாங்க. அதோடு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்பீக்கர் எடுத்து வாயில் வச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி ஹீரோக்கு வந்து
வந்து பொண்ணு தேடிட்டு இருந்தீங்களே அந்த பொண்ணே நான் தான் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி கத்த ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஹீரோவும் வந்துடுறாரு. இவ அடங்கவே மாட்டாரான்னு அவர் ஒரு பக்கம் நினைக்கிறாரு. கூட்டமும் கூடியது. இந்த கூட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோவை ஒன் சைடாக லவ் பண்ணுற ஒரு பொண்ணு வந்துடுது. அந்த பொண்ணு வந்துட்டு ஹீரோ கிட்டே கேட்குது, நீங்கள் நிஜமாவே அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களான்னு கேட்கவும் உடனே வந்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஹீரோ வந்துட்டு அப்படிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாரா. உடனே ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஓ அப்போ நீ இந்த அளவுக்கு கேட்குற அப்படின்னா நீ ஒன் சைடாக ஹீரோவை லவ் பண்ணிட்டு இருக்கியா, அப்போ நீ தான் எனக்கு போட்டின்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா, நீ எப்படி வந்து எங்கள் பொண்ணுக்கு நீ வந்து ஈக்குவலாக ஆக முடியும், நீ 2 குழந்தைங்களை பெற்று வச்சுட்டு நீ இந்த மாதிரி ஸ்டேஜில் ஹீரோ வந்து கேட்குற, அவள் அப்படி இல்லை அப்படின்ற மாதிரிலாம் எல்லாரும் பேசுவாங்க. இதே மாதிரி கூச்சல் போட்டுகிட்டே இருப்பாங்க, ஹீரோ விட்டுட்டு நீ போகணும் அப்படின்ற மாதிரி. இப்போ ஹீரோ வந்து என்ன சொல்வார்னா, ஹீரோயின் பேசுகிறதெல்லாம் கேட்டவர் வந்து சொல்வார், போதும் நிறுத்து, நீ வந்து இதெல்லாம் பேச தகுதியே கிடையாது, அப்பா யாருன்னு தெரியாத பிள்ளைங்களுக்குலாம் அப்பாவாக இருக்கனால முடியாது அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிடுவார். ஹீரோயினுக்கா செம்மையாக கோவந்துடும். ஓங்கி பலார்னு ஒரு அரைஞ்சிருவாங்க. என் பிள்ளைங்களை பற்றி இதுமாதிரி தப்பாக பேசினா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக இப்போ அங்கேருந்து ஹீரோயின் வந்து குழந்தைங்களை கூட்டிட்டு கிளம்பிடுவாங்க. ஹீரோ வரும்போது காரில் வழி பூராவுமே அழுதுகிட்டே தான் ஹீரோயின் வருவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க குழந்தைங்களுக்கு அந்த பையன் இருக்காருல்ல, அவருக்கு வந்துட்டு இப்போ ஒரு நோய் ஒன்று இருக்கும், அது வந்து ரொம்ப கொடூரமானதாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் அவங்க இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் பற்றி யோசிச்சு பார்ப்பாங்க. இங்கே வந்து என்ன இருக்கும்னா, அவருக்கு வந்து இந்த மாதிரி நோய் இருக்கிறதுனால அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதாவது முதுகு தண்டு இருக்கும்ல, அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். யாரோட பிளட்டும் வந்து ஒத்துக்காது, ஹீரோவோட பிளட்டு மட்டும் தான் ஒத்துக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் இவங்க மறுபடியும் ஹீரோவை தேடி வந்திருப்பாங்க. அதை நினச்சி தான் இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படியாவது அவரை கூட்டு வரணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் அவர் புரிஞ்சுக்காம அப்படி பேசுறது, இந்த விஷயத்தில் அவர்கிட்ட இன்னும் சொல்லவும் மாட்டாங்களா, இப்படி இருக்கும். அம்மா அழுதுகிட்டே வண்டி ஓட்டுறதை பார்த்தாலும் அந்த பையன் என்ன சொல்வான்னா, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, இன்னும் கொஞ்ச நாள் நான் பெருசாக வளர்ந்துருவேன், அதுக்கப்புறம் இந்த மாதிரி உன்னை யார் என்ன சொன்னாலும் அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவோம். ஹீரோயினுக்கு இன்னும் கொஞ்சம் அழுகையாக வரும். அதுக்காகவே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு சிரிச்சிட்டே வருவாங்க. இருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த குட்டி பையன் இருக்கான்ல, அவனுக்கு மூக்கிலேருந்து அப்படியே பிளட் வர ஆரம்பிச்சிருது. ஒன்று ஹீரோயின் ரொம்பவே பயந்துடுறாங்க. சீக்கிரமாகவே அந்த பையனுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பையனை கூட்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க. அதோட பதட்டத்திலே இருக்கும்போது ஹீரோ அங்கே வேகமாக வந்துட்டு இருப்பாரு. ஆனால் ஹீரோயின் இங்கே இருக்கிறது ஹீரோக்கு தெரியாது. வேற யாரை பார்க்க இங்கே வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவரே ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. ஹீரோயின் போகும்போது பார்த்தோன்னா ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அவங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கும், அவங்கள தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அவங்கள பக்கத்துக்காக தான் ஹீரோ வந்திருப்பாரு. உடனே ஹீரோயினும் அங்கே போயிடுவாங்க. போன உடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நேற்று அவ்வளோ அசிங்கப்படுத்தி அனுப்பியும் நீ திருந்தல, திரும்பவும் வந்திருக்குன்னு ஹீரோ கேட்டுகிட்டே இருக்கும்போது ஹீரோவோட அம்மாவுக்கு இந்த பொண்ணை பார்த்தோன்னா ஒரு வழியாக பையன் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறான் போல இருக்குன்ற ஒரு சந்தோஷம் வந்துடும். நீ தான் என் பையனை கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு கேட்கும். ஆமாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. உடனே அடுத்தது பேசுறதுக்குள்ளே ஹீரோ என்ன பண்ணுவார், பக்கத்தில் உள்ள ஆப்பிள் எடுத்து ஹீரோயின் வாயில் வச்சுட்டு அப்படியே வெளியே கூட்டிகிட்டு வந்துருவார். ஹீரோயினை கூட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பயங்கரமாக திட்டுறாரு. எவ்வளோ அசிங்கப்படுத்தினா உனக்குலாம் புத்தியாக வராதா அப்படி இப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்து ஒரே வார்த்தையாக சொல்லுவாங்க, இங்கே பாரு, உனக்கும் வந்துட்டு ஒரு பொண்ணு தேவைப்படுது, எனக்கும் இப்போ கொஞ்ச நாளைக்கு அதாவது 3 மாதத்துக்கு எனக்கும் வந்து என் ஹஸ்பண்ட் அப்படின்னு தேவைப்படுது, அதுக்காக தான் இப்போ உனக்கும் எனக்கும் சேர்த்து தான் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பர்சனலாக நம்மளுக்குள்ளே எதுவுமே கிடையாது, இதுக்காக நான் உனக்கு பணம் தான் கொடுக்க போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லவும் அவங்க கிட்ட வந்து பேசுகிறாங்களா. அவருக்கு உண்மையிலேயே கொஞ்சம் ஹீரோயினை கொஞ்சம் பிடிச்சி தான் இருக்குது, இருந்தாலும் ஏமாற்றிட்டு போயிட்டாங்கன்ற கோவம் வந்து அவருக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால அவர் விலகி நின்றுட்டு இருப்பார். இங்கே பாரு, என் நம்பரை வந்து உன் ஃபோனில் வந்து நான் சேவ் பண்ணியிருக்கேன், இன்னும் 2 மணி நேரம் தான் உனக்கு டைம், அதுக்குள்ளே யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோச்சிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. ஹீரோட அம்மாவை பொறுத்த வரைக்கும் பையனுக்கு இப்போயாவது பொண்ணு கிடச்சிருச்சு, கல்யாணம் ஆக போகுது அப்படின்ற சந்தோஷம் அவங்களுக்கு வந்துடும். அதோட பார்த்தோன்னா இப்போ ஹீரோயின் வந்துட்டு கவலையாக அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இதெல்லாம் ஷேர் பண்ணும்போது அவங்க ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஏன் இவ்வளோ வந்து தயங்குற, இது அவனோட குழந்தை தான், நான் அவங்ககிட்ட சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதுதான் உண்மை, ஹீரோ அவரோட குழந்தையாக தான் இது இருக்கும், அதனால தான் அந்த பிளட்டு கூட அவரோடது தான் அதுக்கு செட் ஆகுது. அப்போ தான் அவங்க ஃப்ரெண்டு கேட்பாங்க, இந்த மாதிரி உன் ஹஸ்பண்ட் கிட்ட நீ சொன்னா என்ன, அவனை ஏன் அந்த விஷயத்த சொல்லாமல் நீ வந்து இப்படி ட்ரீட் பண்ணுறதுனால தான் அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான், ஒருவேளை நீ சொல்லிட்ட அப்படின்னா பெத்த பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கணும் போது எந்த தகப்பனாக இருந்தாலும் அதுக்கு கண்டிப்பாக ஒத்துப்பானேன்னு சொல்லும் போது வேண்டாம், என்னால் அதை சொல்ல முடியாது, ஏன் அப்படின்னா இப்போ வரைக்கும் அவனுக்கு ஒரு நல்ல வேலை, சொசைட்டியில் நல்ல பேருன்னு அவனுக்கு இல்லை, எல்லா இடத்துலையும் அவன் எந்த மாதிரி பேர் எடுத்து வச்சிருக்கான்னு உனக்கு தெரியும்ல, இப்போ நான் இந்த விஷயத்த சொன்னேன்னா ஊர் ஃபுல்லாக அதே பரவிடும், அது பரவுனதுக்கு அப்புறமா என் குழந்தைங்களோட எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி இவங்க அப்படி கவலைப்படுவாங்க, அதனால இதை நான் சொல்ல போகிறது கிடையாது, இதையே வந்து அவன் அட்வான்டேஜாக எடுத்துக்கலாம் அப்படி இப்படின்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் இன்னொரு விஷயத்துக்கு பயப்படுறது எதுக்காகனா, இப்போ ஹீரோவுக்கு வந்து சில பிரச்சனைகள்லாம் இருக்கும், அவர் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்தி வச்சிருப்பாரு, அந்த பிரச்சனைகள் வந்துட்டு பிள்ளைங்களை பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டே இருப்பாங்க. இதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஹீரோக்கு கொடுத்த டைம் வந்து முடிய போகுது, 2 மணி நேரத்துக்குள்ளே டைம் கொடுத்துட்டு வந்தேன், நான் போய் அவரை நேரில் பார்த்து என்னன்னு பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்போ கிளம்பி வருவாங்க. அதே ஹாஸ்பிட்டலில் தான் ஹீரோவும் இருப்பார்ல, அதனால் ஹாஸ்பிட்டலில் பார்க்கலான்னு வரும்போது அங்கே வந்துட்டு ஹீரோவை ஒன் சைடாக லவ் பண்ணுற பொண்ணு வந்திருக்கும். வந்துட்டு என்ன சொல்லணும்னா, நீ வந்துட்டு அதாவது நீ 2 குழந்தைய பெற்று வச்சுட்டு ஏன்னா நான் லவ் பண்ணுற பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியா, இன்னொரு தடவை நான் உன்னை இங்கே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு செம்மையாக கோவம் வந்துடும். நீ யார் அதை சொல்கிறதுக்கு, இன்னொரு தடவை என் பிள்ளைங்களை பற்றி பேசாதன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சண்டை போடுவாங்க. ஒன்று ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் அப்பன் பேர் தெரியணும்
வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். என் குழந்தைங்களுக்குன்னு பேர் இருக்குல்ல, அந்த பேரை வச்சு கூப்பிட வேண்டியதானேன்னு சொல்லும்போது, பேர் இருந்தாலும் அப்பா பேரை வச்சு தான் எல்லாரும் சொல்வாங்கன்னு சொல்லிட்டு வேணும்னே வம்பு பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. அதே பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு இன்னும் கோவம் வந்துகிட்டே தான் இருக்கு. உடனே டக்குன்னு அவங்கள ஒரு அறையலான்னு சொல்லிட்டு போகும்போது கரெக்டாக ஹீரோ வந்து அவங்க கையை பிடிச்சாரு. பிடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. பாத்தியா சின்ன வயசுலேருந்தே அவன் என் கூட தான் வளர்ந்தான். நான் அவனை அவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் இன்னைக்கு நீ என்ன அடிக்க கை வாங்கினோன்னா அவன் எனக்கு சப்போர்ட்டாக அவன் கையை பிடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கு. இந்த டைமில் ஹீரோ என்ன கேட்பாருன்னா, இன்னும் 2 மணி நேரத்தில் எனக்கு வந்து நீ பதில் சொல்லணும்னு சொல்லியிருந்தில்ல, அந்த 2 மணி நேரம் முடிஞ்சிருக்கும். இப்போ வந்துட்டு அதுக்கு நான் ஒத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஒத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்போவா 2 பேரும் போய் கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கூப்பிடுவாரா. அப்போ ஒன்று இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். என்ன இவன் இப்படி போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா நீ தானடா அன்னைக்கு சொன்னேன் அந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் நான் அப்பாவா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு எதுக்குடா இப்படி போற, இதுக்கு எதுக்குடா ஒத்துக்கிட்டேன்னு அது பாட்டுக்கு நின்று கத்திட்டு இருக்கும். ஹீரோயினுக்கா செம்ம கோவம் வரும். நீ கொஞ்ச நேரம் கொஞ்சம் அமைதியா இரு, நான் போய் அவள்கிட்ட பேசிடுன்னு சொல்லிட்டு நேராக வந்தவங்க பார்த்தீங்கன்னா பலாருன்னு ஓங்கி அரைஞ்சிருவாங்க. ஏன்னா அவங்க திரும்ப திரும்ப சொன்ன வார்த்தையவே அவங்க கஷ்டப்படணுன்றதுக்காக திரும்ப திரும்ப சொல்லவும் ஹீரோ நல்லா தாங்கிக்க முடியாமல் ஓங்கி ஒரு அரைஞ்சிருவாங்க. அரைஞ்சிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கப்புறம் நீ என்னை எப்போ பார்த்தாலும், ஏன்னா கண்டிப்பாக பார்க்குற வாய்ப்பு இருக்க தான் செய்யும், அப்போ பார்த்தீங்கன்னா மரியாதையாக பேசும்போது பழகிக்கணும். இதுக்கப்புறம் என் குழந்தைங்களை பற்றி நீ தப்பாக பேசுனீன்னா இந்த அடியோட வலி உனக்கு ஞாபகப்படுத்தும் நான் யாருன்றத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துடுறாங்க அவங்க பாட்டுக்கும். இப்போ ஹீரோ அவங்கள கூட்டிகிட்டு வந்துடுறாரா. வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா சரி சரி ட்ரெஸ்ஸை கழட்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லவும் உன்னை ஹீரோயினுக்கு கோவம் வருது. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நம்மளுக்கு இன்னும் செய்ய வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது, கான்ட்ராக்டில் இதை சேர்த்துக்கோன்னு சொன்ன ஒரு வாரத்துக்காக இந்த மாதிரிலாம் சொல்லுவியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உனக்கு தான் ரொம்ப ஆசையாக இருக்குது, நான் அதை நினச்சி சொல்லலை, இன்றைக்கே நம்ம 2 பேர் போய் கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்ணணும், அதுக்காக தான் இந்த ட்ரெஸ்ஸை போட சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்லுவார். எனக்கு தோணும் என்னென்னா கல்யாணம்லாம் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவங்க ஒரு ஐடியா கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஹீரோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனையை எழுத்துட்டு வருவார். அந்த மாதிரி சண்டை சச்சரவுலாம் அவர் பண்ணிகிட்டு இருக்கவர். இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டோம் அப்படின்னா நாளை பின்ன வந்து இந்த 3 மாதத்துக்கு அப்புறமா நான் போக மாட்டேன், நான் தான் அவன் புருஷன் அப்படின்ற மாதிரி அவன் வம்பு பண்ணால் நீ என்ன பண்ணுவேன், அதனால உன் பிள்ளைங்களோட ஃபியூச்சரும் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லவும் இப்போ ஹீரோனு என்ன சொல்லுவாங்கன்னா, எதுக்கு கல்யாணம் அதெல்லாம் ஏன் ரிஜிஸ்டர் பண்ணணும், 3 மாதம் தானே, அந்த அக்ரிமெண்ட்டை வந்து நம்மளுக்குள்ளே போட்டுக்கிட்டா என்ன, அந்த மாதிரி கான்ட்ராக்ட் நமக்குள்ளே போட்டுக்கிட்டே பேசாமல் இருந்துடலாமேன்னு சொல்லவும் ஹீரோ என்ன சொல்வார்னா, எதுக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடி என்னை யூஸ் பண்ணிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போனியே அந்த மாதிரி திரும்பவும் பண்ணலான்னு இருக்கியா, நாளை பின்ன நீ என்னை ஏமாற்றிட்டு திரும்ப போயிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் எனக்கு இந்த கல்யாண சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க, சரி ஓகே நீ சொல்கிற மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி கொண்டாடுறது அந்த மாதிரிலாம் எதுவும் வேணால் சிம்பிளாக பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோ சொல்கிறார், சரி ஓகே நீ சொல்கிற மாதிரி சிம்பிளாகவே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனால் வந்து நீ ஒரிஜினல் உன்னோட ஐடி ப்ரூஃபை ஒன்று என்கிட்ட நீ கொடுக்கணும், ஏன்னா உன்னை நம்ப முடியாது, நீ எப்போ வேணால் என்னை விட்டுட்டு ஓடிடுவேன் அப்படின்னு அவர் சொல்லவும் ஹீரோயின் அந்த மாதிரி ஒரு ஐடி ப்ரூஃப் ஒன்று ஹீரோக்கு கொடுத்துருவாங்க. அதோட அவங்க 2 பேருமே சிம்பிளாக கல்யாணமும் பண்ணிப்பாங்க, ஃபோட்டோஸும் அந்த மாதிரி எடுத்துப்பாங்க. நடந்து முடிஞ்சிருச்சா. ஹீரோ வந்து போட் ஹவுஸில் தானே இருந்தார், அது சின்ன போட்டாக தான் இருக்கும், அது வந்து குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு இருக்கிறதுக்கு அதில் அதனால் ஹீரோயின் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அங்கே பக்கத்துலேயே ஹீரோ தங்கியிருந்தார்ல அதே இடத்துலேயே ஒரு நல்ல ஒரு பெரிய வீடாக ஒன்று வாங்கியிருப்பாங்க. வாங்கிட்டு இப்போ இந்த வீடு வாங்கியிருக்கேன், நீ குழந்தைங்களை கூட்டிகிட்டு இங்கே வந்து பாரு இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருப்பாங்களா. ஹீரோ வரும்போது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஹீரோவை ஒன் சைடு லவ் பண்ண பொண்ணு இருக்குல்ல, அதோட சப்போர்ட்டர்ஸாக அவங்க வீட்டில் இருக்காங்களா, அவங்கள என்ன சொல்லுவாங்க, இந்த பையன் பாவம் கஷ்டப்பட்டு ராவும் பகலும் சம்பாதிக்கிறான், அவங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கே அவங்ககிட்ட காசு இல்லை, அப்படிப்பட்டவனோட காசெல்லாம் பிடுங்கி இப்படி மொத்தமாக ஒரு வீடை வாங்கிட்டாலே, அவன் ஆல்ரெடி இருந்த வீட்டிலே இருந்தா என்ன, எதுக்காக அவனோட காசெல்லாம் இவ கரியாக்குறாலோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இப்படி பேசுவாங்கன்னா அதெல்லாமே ஹீரோயின் பண்ணுற வேலை தான். இவங்க புரிஞ்சுக்காம இந்த மாதிரி பேசுவாங்க. நம்ம படி வாங்கின அந்த பொண்ணு இருக்குல்ல, அது வந்து என்ன சொல்லணும்னா, இல்லை ஆண்டி அவங்க காசு கொடுத்து தான் வாங்கியிருப்பாங்க, பேசாமல் இருக்கட்டும் ஆண்டி, எங்கே இருந்தா என்னன்னு சொல்லிட்டு கேட்கவும் அந்த பொண்ணோட ஆண்டி என்ன சொல்லுவாங்கன்னா, இதே நீ அவனை கல்யாணம் பண்ணியிருந்தீன்னா அந்த போட் ஹவுஸில் நீ தங்கியிருக்க மாட்டேன், இருக்கணும்னு நினச்சா எந்த இடத்துல வேணா இருக்கலாம், இந்த மாதிரி ரொம்ப சொகுசாலாம் இருக்கணும்னு அவசியமே இல்லை, இவ வேணும்னே இப்படிலாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இஷ்டத்துக்கும் பேசுவாங்க. ஹீரோவும் அங்கே வந்துடுறாரு. ஹீரோ வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டி நேரம் அவர்கிட்ட போயிடுது, நீ ராவும் பகலும் கஷ்டப்பட்ட சம்பாத்தியத்தை வந்து இந்த மாதிரிலாம் இவ பண்ணுறாளப்பா அப்படி இப்படின்னு கேட்கவும் ஹீரோ வந்து என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் கிடையவே கிடையாது, இது வந்து அவளோட காசு தான், இது எல்லாமே அவளோட காசில் அவள் சொந்தமாக அவள் இடம் வாங்கியிருக்கா, இதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை, தேவையில்லாத இந்த பிரச்சனையில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும் போது உடனே அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த ஒன் சைட் பொண்ணு, அந்த பொண்ணு என்ன சொல்லுன்னா, ஆமாம் இவளுக்கு வேலை வெட்டின்னு எதுவுமே இல்லை, இவ்வளோ பணம் வச்சுருக்கா, காஸ்ட்லியான கார் வச்சுருக்கா, அப்படின்னா இவ என்ன வேலை பார்த்துருப்பா அப்படின்ற மாதிரி தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ண பார்க்கும். ஆன்ட்டி வந்து என்ன சொல்லணும்னா, இவ சொல்கிறதெல்லாம் கேட்டால் அந்த பொண்ணு தப்பான பொண்ணு மாதிரி தெரியுதுப்பா, இவளையாப்பா நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்லாம் கேட்கவும் ஹீரோ என்ன சொல்வார்னா, ஆல்ரெடி நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து தான் வாழ போகிறோம், அதனால் எங்களோட லைஃப்பில் வந்து தேவையில்லாமல் தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். சரிவா நம்ம போகலான்னு சொல்லும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்களுக்கு என்னை பற்றி டவுட் வந்துடுச்சுல, நான் கிளியர் பண்ணணும்ல, கொஞ்சம் டைம் கொடுன்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, என் பேர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரை சொல்லிப்பாங்க. சொல்லி முடிச்சோடனே எனக்கு ஒன்றும் வேலை வெட்டி இல்லாமலாம் இல்லை, நான் ஒரு பெரிய கம்பெனியோட சிஓவாக இருக்கேன், இங்கே சும்மா சுற்றிட்டு இருக்கேன் நீங்கள் நினைக்காதீங்க, என்கிட்ட அதனால என்கிட்ட ஏகப்பட்ட நான் ஒரு கோடீஸ்வரி தான், இப்போவும் நான் ஒரு வீடு சொந்தமாக வாங்கியிருக்கேன் அப்படின்னா வந்துட்டு அது ஒரு பெருமைக்காகலாம் நான் வாங்கலை, ஹீரோ போட் ஹவுஸ் வச்சுருக்கான், அந்த போட் ஹவுஸில் வந்துட்டு அந்த அளவுக்கு இடமும் பத்தாது, இன்னும் சொல்லணும்னா
என் மாமியார் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, அவங்க இப்போ குணமாகி வந்தாங்கன்னா அதுலேருந்து தவறி விழுந்து திரும்பவும் அவங்களுக்கு அடிப்படை வாய்ப்பு இருக்கும். ஸோ அவங்களுக்காக தான் அவங்க பேரில் அந்த வீடை நான் வாங்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை. என்ன இருந்தாலும் இப்போ உங்களுக்கு டவுட் வந்துருச்சுன்றதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். இதையும் மீறி என்ன மாதிரி என்னை பற்றி இது இப்படி தப்பு தப்பாக பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் பூராவுமே வந்து கோர்ட்டு கேஸு நீங்கள் அலைஞ்சிட்டு இருக்க மாதிரியே தான் இருக்கும். அந்த மாதிரி பண்ணி விட்டுருவேன். என்கிட்ட நீங்கள் நல்ல விதமாக பேசுனீங்கன்னா நல்ல விதமாக நானும் இருப்பேன். இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொன்னவொன்னே சுற்றி இருந்தவங்களுக்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆகிடும். இதுக்கு முன்னாடியே ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுருப்பாங்களா, அவங்க கையிலலாம் கொஞ்சம் காயமாக இருக்கும். இப்போ ஹீரோ வீட்டுக்கு வந்தோன்னா அவங்களுக்கு மருந்து போட்டுட்டு இருப்பார். அப்போ என்ன சொல்வாருன்னா, நீ எதுக்காக அவங்கள்ட்டலாம் வம்பு வச்சுக்கிற, அவங்களாம் ரொம்ப மோசமானவங்க, அதனால் அவங்கள்ட்டலாம் வம்பு வச்சுக்காதுன்னு சொல்லவும், எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் என்னால் சமாளிக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. உனக்கு சமாளிக்க தெரியாதுன்னு நான் சொல்லலை, ஆனால் வந்துட்டு அவங்கக்கிட்ட அந்த அளவுக்கு வச்சுக்காத, தேவையில்லாத பிரச்சனைகள் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இது மாதிரி அவருக்கு மருந்து போட்டுகிட்டே இருக்கும்போது ஹீரோயின் சில விஷயங்களை யோசிச்சு பார்ப்பாங்க. அது என்னவா இருக்கும்னா, ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு ஒன்று பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் பயங்கரமாக எதிர்ப்பு கிளம்பியிருக்கும். அவங்க அப்பா இருப்பார், அவங்க அம்மா ஹீரோனோட அம்மா இல்லாமல் சித்தி இருக்காங்களா, அவங்க தான் கூட இருந்திருப்பாங்க. அவங்க அப்பாவுக்கு கோவம் வந்த உடனே என்ன பண்ணுவார், இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணையே வீட்டை விட்டு அனுப்புவார். இதை கேட்ட உடனே பார்த்திங்கன்னா அவங்க சித்திக்காரிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சித்திக்கு ஒரு பையன் ஒரு தரப்பா, அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கும். அப்போ அந்த 6 வருஷத்தில் அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு தனி ஆளாக இருந்து தான் அந்த பிள்ளைங்களை பெற்று வளர்த்துருப்பாங்க. அப்போ தான் ஹீரோ கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த 6 வருஷத்தில் நான் எதெல்லாம் படக்கூடாதோ எதெல்லாம் அனுபவிக்கக்கூடாதோ அதெல்லாம் அனுபவிச்சுட்டேன், அதனால் நீ வந்துட்டு என்னை பற்றி பெருசாக யோசிக்காத, இந்த 3 மாதத்துக்கு நம்ம 2 பேர் வந்து என்ன அக்ரிமெண்ட் போட்டிருக்கோமோ அதை பற்றி மட்டும் நீ யோசிச்சா போதும், ரொம்ப வந்து நீ யோசிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படின்னா ஹீரோ வந்து இப்போ கோவம் வந்துடும், உனக்கு போய் நான் பாவம் பார்த்தல, என்னைய சொல்லணும் கேட கெட்டு தொலை அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு அங்கேருந்து போயிடுவார். அதோட ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அந்த 2 குழந்தைங்களுக்கும் இப்போ குளிக்க வைக்கணுன்றதுக்காக கூட்டு வந்திருப்பாங்களா, அதுங்க குளிக்க வைக்க தான் சீக்கிரத்தில் குளிக்காதுங்களா, அதுங்களை பின்னாடியே ஓடுறதும் கொள்றதுமா இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கே அந்த குழந்தைங்களை இப்போ பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அவர் கணக்கு போட்டு பார்ப்பார், 6 வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம கூட இருந்தா, இப்போ அந்த குழந்தைங்களுக்கு 5 வயசுனா ஒருவேளை இந்த குழந்தைங்க நம்ம குழந்தைங்களா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தோணும். இருந்தாலும் வந்து வாய்ப்பு இல்லை, அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இருக்காது அப்படின்ற மாதிரி தேத்திப்பார். அதோடு பார்த்தீங்கன்னா ஷவரை மூட தெரியாமல் ஆடினதுனால இஷ்டத்துக்கும் அப்படி ஆகிறோம். அப்புறம் ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ணுவார். அப்புறம் குழந்தைங்களை போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே ஹீரோயினை திரும்பி பார்ப்பாரா, அவங்க கொஞ்சம் இதாக இருக்கும், சொல்லுவார், என்னை மயக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க. ஓ அந்த மாதிரிலாம் வேறு உனக்கு என்ன இருக்கா அப்படின்னு கேட்கவும், அப்போ நீங்கள் என்ன பண்ணாதான் மயங்குவீங்கன்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க. அதுக்கு ஒன்றே அவர் இஷ்டத்துக்கு இப்படி சொல்லவும் அதே மாதிரி ஹீரோயின் இப்போ ரெடி ஆகிட்டு வர உட்காந்துருப்பாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஹீரோ வந்துட்டு இப்போ அவருக்கு தெரியாது. அப்போ அவங்க மைண்ட் வாய்ஸில் அவங்க என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, இப்போ இந்த குழந்தைக்கு அவங்களோட பையன் இருக்கார்ல, அவருக்கு வந்துட்டு அந்த முதுகு தண்டு போன் மேலே இருக்கலாம், அதையும் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பையனுக்கு அந்த அளவுக்கு வந்து பிரச்சனை இருக்குது உடம்புல. அதனால் அப்படி பண்ணணும் அப்படின்னா ஹீரோவோட பிளட் தான் அவருக்கு செட் ஆகுது. ஸோ திரும்பவும் ஹீரோ ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தைகிட்ட அதுவும் குழந்தை தானே, அப்படி வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி திரும்ப ஒரு குழந்தை உண்டாகணும் அப்படின்றதுக்காகவே இவங்க வேணும்னே இப்படிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு ரெடியாக இருக்காங்க, ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த விஷயத்தில் நான் தானம்மா ஆரம்பிக்கிறேன், நீ என்னம்மா ஆரம்பிக்கிற அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிடுவார். அதோட 2 பேரும் மாறி மாறி இப்படி பண்ணிக்கிட்டு ஹீரோவும் வேணும்னே வம்பு வளர்த்துட்டே இருப்பார். அதோட ஹீரோயின் பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு ஹீரோவுக்கு கிஸ் பண்ணிவிடுவாங்க. ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பழைய நினைவுகள்லாம் வர ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். அப்புறம் ஒரு நிமிஷத்தில் அவர் சுதாரிச்சுட்டு வந்துட்டு உடனே ஹீரோயினை பிடிச்சி என்ன பண்ணுவார், பேசாமல் படுத்து தூங்கு, இன்றைக்கி நைட்டு எங்கள் அம்மாவை நான் தான் போய் பார்த்துக்கணும், அதனால் பேசாமல் நான் காலையில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கும் அவங்கள தள்ளி விட்டுட்டு அவர் பாட்டுக்கும் அங்கே போயிடுவார். மறுநாள் போய் அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணுவாங்களா, அப்போ அவங்க கேட்பாங்க என்னாச்சு, பிளான்லாம் சக்ஸஸ் ஆன்னு கேட்பாங்க. ஏன்னா இவங்க 2 பேருக்கும் தெரியும் என்ன பிளான் போட்டு வச்சுருக்காங்கன்னு. அது மாதிரி ஹீரோன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி இருக்குது, ஆனால் அவன் டக்குன்னு போயிட்டான் அப்படின்னு சொல்லும் போது, இங்கே பாரு நம்மளுக்கு ஒரு விஷயம் தேவைன்னா நம்ம தான் கொஞ்சம் அனுசரித்து போகணும், உனக்கு சொல்ல வேண்டியதில்லை, எல்லாம் புரியும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லவங்களும் ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆரம்பத்தில் அவன் கிஸ் பண்ண தான் செஞ்சான், திரும்ப என்ன நினச்சானோ தெரியல, அவன் பாட்டுக்கும் போயிட்டான் அப்படின்னு சொல்லவும் அவங்க ஃப்ரெண்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு வேளை 6 வருஷத்துக்கு முன்னாடி அவன் சின்ன பையனாக இருந்தான், அதனால் அது வந்து அப்போ ஓகேவாக இருந்தது, இப்போ அவனுக்கு மெச்சூர்டாக ஆனதுனால இப்போ அவன் யோசிக்கிறானோ அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. பிரச்சனை இல்லை, அவன் மெச்சூர்டாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி சில ஐடியா கொடுக்குறான், அந்த மாதிரி நடந்துக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ ஃப்ரெண்டு வேற ஒரு ஐடியா கொடுத்துருவாங்க. அதுபடி இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ ஹீரோயின் வந்துட்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்களா, ஹீரோ வந்தவொடனே என்ன பண்ணுவாங்க, அவங்க அப்படியே கையில் கிளாஸ் தண்ணியை ஊற்றி வச்சுட்டு அப்படியே தூங்கிட்டே இருப்பாங்க. ஹீரோ வந்தவொடனே பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்க தானே போவார். உடனே முழிச்சிருவாங்க. முழிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, இங்கே பேர் நீ வந்தவொடனே உனக்கு தண்ணி தாக எடுக்கும்ல, அதனால தான் தண்ணியை நான் கையில் வச்சுட்டே இருந்தேன்னா அப்படியே அசந்து தூங்கிட்டேன், இந்த தண்ணினோடனே ஹீரோக்கு டவுட்டாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தா வந்து நடக்கிறது வந்து நல்லது மாதிரி எனக்கு தோணலை, இது ஏதோ வேறு மாதிரி இருக்குது அப்படின்றவும், தண்ணியிலலாம் ஏதாவது நான் கலப்பனா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டே இருப்பாங்களா. ஹீரோ வந்து சுத்தமாக கேட்க மாட்டார். இப்போ என்ன நான் தண்ணி குடிக்கணும் அவ்வளோதானே, உனக்காக நான் அந்த ஃப்ரிட்ஜிலேருந்து தண்ணி எடுத்து குடிக்கிறேன்னு குடிச்சிருவார். ஹீரோயின் வந்து அந்த அளவுக்கு கூட என்னை நம்ப மாட்டியான்னு கேட்கும்போது நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுவாரா. உடனே அந்த குட்டி பாப்பா இருக்குல்ல, அது வந்துட்டு அம்மா எனக்கு தனித்தாக எடுக்குது அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா, சரி அவள் கேட்குறாள் அவள்கிட்ட கூடன்னு ஹீரோ சொல்வார். உடனே ஹீரோட என்ன பண்ணுவாங்க, என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவங்க தண்ணியை குடிச்சிருவாங்க. அதுலேயே ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிருவாரு, நீ பண்ணுறதுலேயே தெரியுது வேற ஒரு வேலை பார்த்துருக்கு, அதனால தான் அந்த தண்ணி வந்துட்டு நீ வேகமாக குடிச்ச அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் என்ன சொல்லிடுவாங்கன்னா, கண்டிப்பாக இல்லை, அது வந்துட்டு எனக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருந்தது, அதனால தான் அந்த தண்ணி நான் குடிச்சிட்டு பாப்பாவுக்கு வேற தண்ணியை கொடுத்தேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கதை சொல்லிட்டு இருப்பாங்க. அதோட கொஞ்ச நேரத்தில் பிள்ளையை தூங்க வச்சுட்டு இவங்க என்ன
என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு ஹீரோ வந்து குளிக்கலான்னு போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே போய் ரகலை பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோவை பிடிச்சி தள்ளி தள்ளி விட்டுட்டே இருப்பாரு. அவங்க வந்து வேற ஏதோ பிளான் பண்ணிட்டு இப்படியே இருப்பாங்க. உடனே வந்துட்டு வெளியே தூக்கிட்டு வந்து ஹீரோ வந்து போட்டுருவாரா. அவர் தண்ணி டப்புக்குள்ளே கடந்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஹீரோ வந்து சொல்வார், நீ வந்துட்டு ஒரு சிங்கிள் மதர், உனக்கு 2 குழந்தை இருக்குது, அதனால் அதை யோசிச்சு நீ வந்து நடந்துக்க பாரு, இந்த மாதிரி சீப்பாலாம் பிஹேவ் பண்ணாத அப்படி இப்படின்னு சொல்வார். இதே நான் ஜென்டில்மேனாக இருக்கிறதுனால நான் எதுவும் பண்ணுறது இல்லை, இதே வேறு யாராக இருந்தால் என்ன ஆகியிருக்கும், ஸோ நீ வந்துட்டு கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார். வந்து சொல்கிறாங்க, யார் நீயா ஜென்டில்மேன், நீ தண்ணி தொட்டியில் கொண்டு தூக்கி வந்து போடுற, நீ ஜென்டில்மேனான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, யார் நானா போட்டேன், நீயா தடுமாறி வந்து விழுந்துட்டு என்ன சொல்கிறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டு எப்படியோ போன்னு விட்டுட்டு போகிறாரு. அப்போ இவங்க வந்து அந்த தண்ணி பெரிய தொட்டியாக இருக்குது, அதுலேயும் அவங்களுக்கு நீச்சல் தெரியாமல் அப்படி தத்தளிச்சிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு மாதிரி மயக்கத்தில் இருக்காங்க. இன்னும் ஹீரோக்கு ஒரு மாதிரி பாவமாக போயிடுது. உடனே வேக வேகமாக அவங்கள தூக்கி கொண்டு வந்து படுக்க போட்டுறாங்க. இதில் ஹீரோயினுக்கு வந்து அப்படியே ஜுரமே வந்துடுது. ஹீரோ தான் அவங்கள வந்து பார்த்துக்கிறாரு. அப்படி பார்த்துக்கும் போதே பார்த்தோன்னா ஹீரோவுக்கு இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிரியம் அவங்க மேலே வர ஆரம்பிச்சிருது. வந்து ஹீரோ தான் பொறுப்பானவராக இருக்காரு. சரி குழந்தைங்களை கொண்டு போய் ஸ்கூலுக்கு விடலான்னு கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க ரொம்ப ஸ்லோவாக நடந்து வந்துட்டு இருக்குங்க. இன்னும் ஹீரோ என்ன சொல்வாருன்னா, குழந்தைங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடப்பாங்க, அதுக்குன்னு இவ்வளோ ஸ்லோவாக நடந்தால் என்னது அது, உங்கள் அம்மா சரியாக நடக்க கூட உங்களுக்குலாம் சொல்லிக் கொடுக்கலையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருப்பாரா. உடனே குழந்தைங்களுக்கு கோவம் வந்துடும். எங்கள் அம்மா வந்துட்டு எங்களோட ஹெல்த்தை தான் அதிகமாக பார்ப்பாங்க, ஸ்கூலுக்கு லேட்டாக போனால் கூட பரவாயில்ல, ஆனால் வேகமாக நடந்து கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்னு தான் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு. ஏன் உங்கள் அப்பா நல்லது கிட்டதெல்லாம் வேறு எதுவும் சொல்லி தரலையான்ற மாதிரி ஹீரோ கேட்பாரா. எங்கள் அப்பாவை நாங்கள் பார்த்ததே கிடையாதுன்னு ஹீரோக்கே ஒரு மாதிரி ஆயிரும். பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் உங்கள் அப்பாவை நீங்கள் ஒரு தடவை கூட பார்த்தது இல்லையான்னு ஹீரோ கேட்பாரா. இல்லை நாங்கள் பார்த்ததே கிடையாதுன்னு அந்த பிள்ளைங்க சொல்லுங்கள். சரி அப்பாவை தான் பார்க்கல, தாத்தா பாட்டி அப்படின்னு கேட்கும்போது எங்கள் பாட்டி வந்து இறந்து போயிட்டாங்க, எங்கள் தாத்தாக்கு நாங்கனாலே பிடிக்காது அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைங்க சொல்லும். பார்த்தீங்கன்னா அதனால தான் எங்கள் தாத்தா பாட்டிக்கிட்ட, அதாவது எங்கள் தாத்தா கிட்ட கூட எங்கள் அம்மா வந்து எங்களை கூட்டு போக மாட்டாங்க, எங்களுக்கு எல்லாமே எங்கள் அம்மா தான், எங்களுக்கு யாரும் கிடையாது அப்படின்னு அதுங்க சொல்லும் போது ஹீரோக்கே ஒரு மாதிரி பாவமாக போயிடும். அதனால தான் வந்து நம்ம கிட்ட கூட அவள் இப்படி இருக்கா போல இருக்குது, அதனால இந்த மாதிரி பிரச்சனைலாம் கூட 6 வருஷத்துக்கு முன்னாடி அவள் நம்மளை விட்டு கூட போயிருக்கலாம், இந்த மாதிரி குடும்பத்தில் இருக்கிற டார்ச்சர்னால கூட அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. இருந்தாலும் வந்துட்டு இந்த குழந்தைங்க மேலே அவருக்கு இப்போ ஒரு மாதிரி கரிசனை மாதிரி வருது. வெளியே காட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு, ஆமாம் ஆமாம் உங்கள் அம்மா மாதிரி ஆளுங்களாக இருந்தால் யாராக இருந்தாலும் அப்படி தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் பேசுவார். எனக்கு இந்த குழந்தைங்களுக்கு கோவம் வருது, எங்கள் அம்மாவை பற்றி தப்பாக சொன்னீங்கன்னா உங்களை அவ்வளோதான், எங்களுக்காக எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எங்களுக்கு எங்கள் அம்மாவை தவிர யாரும் கிடையாது, நாங்கள் யாரையும் அப்படி இப்படின்னு சொல்லி பேசவும், நான் பேசுனது தப்பு தான், அந்த மாதிரி பேச மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சமாதானம் பண்ணிக்கிறாரு. அதோட சேர்த்து அதுங்க கூடயே அதுங்க சைஸுக்கு குனிஞ்சுக்கு அதை பேசிக்கிட்டு அப்படியே 2 பேரையும் 2 கட்டா குண்டு கட்டா தூக்கிக்கிட்டு அப்படியே போகும்போது விளையாடிட்டு அந்த பிள்ளைங்களும் போதுங்க, அப்போ எங்களை விட்டு நீங்கள் போக மாட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்குங்க. நான் கண்டிப்பாக போக மாட்டேன்ற மாதிரி ஹீரோவும் சொல்லுவார். இப்படி அந்த குழந்தைங்களோட ஜாலியாக விளையாடிக்கிட்டே ஸ்கூல் போயிட்டு இருப்பாரா. அதை வந்து அந்த ஹீரோவோட எனிமிங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அதில் ஒருத்தவங்க பார்த்துருவாங்க. பார்த்துட்டு இவன் நல்லா இப்போ வசமாக நம்மக்கிட்ட மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க. கொஞ்ச நேரத்துலேயே இப்போ ஹீரோயினுக்கு ஒரு கால் வரும். அவங்களே மயக்கத்துலேருந்து இப்போ தான் எந்திரிப்பாங்க. அப்போ வந்து உங்கள் குழந்தைகள் நாங்கள் தான் வச்சுருக்கோம், எங்களுக்கு இந்த அளவுக்கு பணம் வேணும், ஒரு பெரிய அமௌண்ட்டை கேட்பாங்க. அப்போ என் குழந்தைங்களோட வாய்ஸை கேட்டால் தான் நான் நம்புவேன்னு சொல்லவும், அப்போ உடனே அம்மா காப்பாற்றுங்க அம்மா காப்பாற்றுக்குன்ற மாதிரி சத்தம் மட்டும் கேட்கும். ஹீரோனுக்கு இப்போ ஒன்றுமே புரியாது. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, போலீஸ் கிட்டலாம் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. வந்து இப்போ ரொம்ப பயமாகிடுது, போலீஸ்க்கு போகக்கூடாது அப்படின்னா வந்துட்டு ஹீரோவுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹீரோவுக்கு கால் பண்ணுறாங்களா. அந்த ஃபோனை வந்துட்டு அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த திமிரு வெடுத்த பொண்ணு, அதாவது ஹீரோ ஒன் சைடு லவ் பண்ணுற பொண்ணு, அந்த பொண்ணு வச்சிருக்கு. ஹீரோயின்ட்டு கால் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டுட்டு இருக்கு. ஹீரோ வந்துட்டு அவங்க அம்மா பக்கத்துக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருப்பாரு. அங்கே தான் அவரோட ஃபோன் இருக்கும். அவருக்கே தெரியாமல் அவரோட ஃபோனை இதை எடுத்து வச்சுட்டு இருக்கும். ஃபோன் ஹீரோயின் கிட்டது வரும்போது கட் பண்ணி விட்டுட்டு இருக்கு. இதே மாதிரி 2-3 தடவை இப்படி பண்ணிகிட்டே இருக்குமா, அப்படியே சைலண்ட்டில் வேற போட்டு வச்சிரும். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துருவார். வந்தவர் வந்து ஃபோன்லாம் தேட மாட்டார், அவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டு இருப்பாரா. பார்க்கும்போது என்ன கேட்பாருன்னா, இப்போ எங்கள் அம்மாவுக்கு உடம்பு எவ்வளோ தேவையில்லை, இனிமேல் வந்துட்டு இங்கே அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்காத, இனிமேல் நீ ஹாஸ்பிட்டலுக்கு வராத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுகிட்ட சொல்லுவார். என்ன சொல்லுன்னா, நீ மறந்துட்டு 6 வருஷத்துக்கு முன்னாடியே நான் அப்படியே ஆரம்பிக்கும் போது 6 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கதான், அதுக்காகலாம் நீ அட்வான்டேஜ் எடுத்துக்காத, இதுக்கப்புறம் நீ என்னை சுற்றி வர்றதோ எங்கள் அம்மாவை பார்க்கணும்னு நினைக்கிறதோ அதெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு. ஏன் இந்த மாதிரிலாம் நான் வர்றது வந்து உன் பொண்டாட்டி ஏதாவது சொல்லுவாளான்னு கேட்குறோம். ஆமாம் அவளுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டே இருப்பார். அந்த டைமும் ஹீரோயின் கால் பண்ணிட்டே இருப்பாங்க, எடுக்கவே மாட்டாங்களா. உடனே வந்துட்டு இவங்க தான் கட் பண்ணி விட்டுட்டே இருக்காங்களே, அந்த ஃபோன் எடுத்துக்கிட்டு வெளியவும் கிளம்பிடும். ஹீரோ பேசுனதை கேட்டவுடனே வெளியே வந்தோன்னு வேற ஒரு நம்பர்லேருந்து கால் வரும். அந்த நம்பரில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி ஹீரோ கிட்ட அர்ஜென்ட்டாக பேசி ஆகணும், அவருக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லும் போது இதுக்கே ஒரு மாதிரி ஆகிடும். ஹீரோ கிட்ட ஃபோனை கொடுக்கலான்னு உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவர் இல்லை, ஹீரோ இங்கே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிடும். இப்போ ரொம்ப யோசனையாக இருக்குது. இப்போ அவங்க அம்மா கிட்ட இருக்கிறவர் தான் யோசிக்கிறாரு, ஹீரோயினுக்கு வேற உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, மாத்திரை எல்லாம் சாப்பிட்டாலாம் இல்லையானே ஒன்றுமே தெரியல, என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாரு. அப்போ தான் தெரியுது அது கிளம்பும் போது ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்கேயே வச்சுட்டு போயிடுச்சு. ஹீரோக்கு டவுட் வரக்கூடாதுன்னு ஏன் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ஆன் பண்ண உடனே அவருக்கு கால்லாம் நிறைய வந்திருக்கிறத பார்க்குறாரு. உடனே அந்த கால் அட்டன் பண்ணி பேசும்போது இந்த மாதிரி ஒரு கேங் வந்து உன்னோட எனிமியோட கேங் வந்துட்டு பிள்ளைங்களை இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க, ஹீரோயினையும் அங்கே வர சொல்லிட்டாங்க அப்படின்னு ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இதே நேரத்தில் பார்த்தோன்னா ஹீரோயின் அங்கே கிளம்பி போயிட்டு இருக்காங்களா, ஹீரோ கால் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கார் வேற ரன் ஆக மாட்டேங்குது, இடையிலேயே ஸ்டாப் ஆயிடுச்சு. என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதை வேற ஹீரோயின் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவங்க கிட்ட ஒரு ஆள் வந்துட்டு ஹீரோயின் எங்கன்னு சொல்லி கேட்கவும் எனக்கு அவளை பற்றி தெரியாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இவர் யார் எதுக்காக கேட்குறாருன்னு தெரியல. அவங்க சொல்லாமல் இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு கால் வந்துடும். கால் வந்து ஹீரோயின் இப்போ உடனே வரணும், எங்களுக்கு இவ்வளோ பணம் வேணும்னு கேட்கவும் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை மாதிரி போயிட்டு இருக்கும். சரி பண்ணிடுறாங்க. இப்போ அவங்க சொன்ன இடத்துக்கு ஹீரோயின்
ஹீரோயின் வந்து வேக வேகமாக வந்துடுறாங்களா. வந்த உடனே பார்த்தீங்கன்னா, சரி வந்துட்டியே நல்ல பொண்ணு தான், எங்கேயும் போகாமல் வந்துட்டேன், சரி பிரச்சனை பண்ணாமல் பணத்தை கொடு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன முட்டாள்னு நினச்சிக்கிட்டீங்களா, என் குழந்தைங்களை என்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் தான் இந்த பணத்தை கொடுப்பேன்னு சொல்லவும், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போல்லாம் உனக்கு எவ்வளோ அட்வான்ஸாக போயிட்டுருக்கு, இந்த மாதிரி உன் குழந்தை வாய்ஸ் மாதிரி நாங்கள் கத்தி இந்த மாதிரி வாங்கிட்டோம் பணம், உன் குழந்தை இந்நேரம் வந்துட்டு வீட்டுக்கு போய் தூங்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ நீங்கள் என்னை ஏமாற்றி தானே இங்கே வர வச்சிருக்கீங்க, இந்த பணத்தை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லவும், அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, இப்போ நீ இங்கே வந்துட்டு இங்கேருந்து நீ போக முடியுமா, இப்போ உன் புருஷன் வந்து வருவாங்க, இப்போ எங்களுக்குள்ளே வந்து அவன் சண்டை நடக்கணும், அந்த சண்டையில் கண்டிப்பாக அவன் தோற்று போயிடுவான், அப்போ எங்களுக்கு இந்த பணம் எங்களுக்கு கிடைக்கும்ல, அந்த மாதிரியே அந்த பணத்தை கொடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லவும், அப்போ நீங்கள் வேணும்னு இதெல்லாம் பண்ணியிருக்கீங்களா, இதுலேருந்து ஒத்த காசு கூட உங்களுக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லவும், அவங்க ஹீரோயினை பிடிச்சி வச்சுட்டு இருப்பாங்க. இந்த நேரம் பார்த்து கரெக்டாக ஹீரோயிங்க வந்துருவார். வந்து என்ன சொல்லுவார், ஹீரோயினை பிடிச்சி காப்பாற்றிட்டு இப்படி தோலை சாச்சு வச்சுப்பாரு. உங்களுக்கு என்கிட்ட பிரச்சனைனா என்கிட்ட தான் இது பண்ணணும், எதுக்காக வந்து என் பொண்டாட்டி கிட்டலாம் பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவர் வந்து அவங்களாம் பிரச்சனை பண்ணுறதாவே இருப்பாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வாருன்னா, ஓகே நீங்கள் இந்த முடிவில் தான் இருக்கிறதா இருந்தால் அப்படியே வெயிட் பண்ணுங்கள், நான் போய் அவளுக்கு உடம்பு சரியில்லை, அவளை கொண்டு போய் சேஃபாக வீட்டில் விட்டுட்டு அப்புறமா வந்து உங்கள்கிட்ட நான் சண்டை போடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். இப்போ அந்த கேங்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவங்க கூட ஹீரோ இதுக்கு முன்னாடி சண்டை போட்டு ஜெயிச்சு பணம் வாங்கியிருப்பார்ல, அதனால் இந்த கேங் வந்து முன்னாடி கொஞ்சம் இதாக இருந்திருக்கும். இப்போ ஹீரோ ஜெயிச்சதுனால யாருமே இவங்களை மதிக்க மாட்டாங்க. ஸோ இப்போ இவங்களோட பிளான் என்னென்னா, இப்போ நீ வந்து சண்டை போடணும், அதில் நீ தோற்று போகிற மாதிரி நடிக்கணும், அப்படி நடிச்சிட்டுன்னா திரும்ப நாங்கள் எங்கள் பேர் வந்து வந்துடும், அப்போ எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லவும், முடிஞ்சால் நேர்மையாக சண்டை போடுங்க, இந்த மாதிரி இதுக்கெலாம் நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். இருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஹீரோ வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு நேர்மையாக விளையாடணுன்னே உடனே அவங்கள என்ன சொல்லுவாங்க, நேர்மையை பற்றி நீ பேசுறியா, 6 வருஷத்துக்கு முன்னாடி நீ வந்துட்டு நேர்மையாக விளையாடி, அதாவது அந்த ஃப்ளாஷ்பேக்கில் எப்படி இருக்குன்னா, ஹீரோ இந்த மாதிரி ஒரு சண்டை போட்டிருப்பாரு, அந்த சண்டை போட்டு ஜெயிச்சிருப்பாரு, அந்த விளையாட்டு வந்து சண்டை போடுற விளையாட்டு இருக்குல்ல, அதில் வந்து விளையாடி ஜெயிச்சிருப்பாரு. அவர் கரெக்டாக அந்த பெல்ட் அவர்கிட்ட கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து போலீஸ்காரங்க வந்துட்டு இவர் ஃப்ராட் தானே பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு கூட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவர் விளையாடக்கூடாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீ இருந்துட்டு நீ வந்து இதை பற்றி பேசுறியான்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்கவும், ஹீரோக்கு இப்போ ஒரு மாதிரி இருக்கும். அவர் என்ன சொல்லுவாருன்னா, அவர் பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்களோட குணம் வந்து உனக்கு புரியலையா, இவங்க வந்துட்டு ஏதாவது அவங்களுக்கு நீ அவங்களோட ஜெயிச்சிட்ட, ஸோ அவங்க வந்து உன் பேரை கெடுக்கணும்னு நினைக்கிறாங்க, அதுக்காக தான் பண்ணுறாங்க, அதுக்காக அவங்க வேறு என்ன வேணால் பண்ணியிருக்கலாம், ஆனால் நாங்கள் உன் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் அவங்க இதை பண்ணுறாங்கன்னா, நான் ஒரு வசதியானவ பணக்காரின்றது அவங்களுக்கு தெரியுது, ஸோ அவங்களோட எண்ணம் வந்து பணம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லவும், அந்த அந்த ஆளே வந்துட்டு ஒத்துக்கிறாரு, கரெக்டாக நீ தான் இப்போ பாயிண்ட்டுக்கு வந்திருக்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்லுவார். ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நம்ம 2 பேருக்குள்ள இதே இருக்கட்டும், அவங்க கூப்பிட்ற மாதிரி போட்டியே நடக்கட்டும், நீங்கள் இவ்வளோ பணம் கேட்டிருக்கீங்களா, இந்த மாதிரி சண்டை நடக்கணும், ஆனால் வந்து என் ஹீரோ ஜெயிச்சிட்டான் அப்படின்னா வந்து இந்த பணத்தை நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே அப்படின்ற மாதிரி இப்போ அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா, அதாவது ஹீரோ வந்து ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க, நீ இப்போ ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோயே, அந்த பணத்தை நம்ம எடுத்துகிட்டு போகலாம், ஒரு வேளை நீ தோத்துட்டாலும் நீ நேர்மையாக விளையாடி தோத்துட்டுன்ற பேரில் நம்ம போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன சம்மதமானு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கவும், அந்த ஆளும் சம்மதம்னு சொல்லிடுவார். ஆனால் ஹீரோ கிட்ட போட்டி போடுற ஒரு ஆள் இருக்கான்ல, அவன் வந்து கதற ஆரம்பிச்சிருவான், ஆல்ரெடி அவங்ககிட்ட வாங்கின அடி இன்னும் எனக்கு காயம் குணமாகலை, அதுக்குள்ளே எனக்கு அடுத்தாப்புல இது பண்ணுறியா, இந்த மாதிரி அவன் பண்ணானா கண்டிப்பாக நான் தோற்று போயிடுவேன், என்னால் முடியாதுன்னு அவன் கதறான். உடனே இந்த ஆளோட இவன் இருக்கான்ல அந்த கேங்கில் தலைவன், அவன் என்ன சொல்வான்னா, இங்கே பாருமா ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், இப்போ இந்த போட்டி நடக்கும் போது ஜெயிக்கிறதுக்காக என்ன குறுக்கு வழியை வேணால் யூஸ் பண்ணலாம், அதாவது வந்துட்டு இப்படி தான் அப்படி தான்லாம் கிடையாது, எந்த ரூல்ஸுமே கிடையாது, ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன வேணால் பண்ணி ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஒத்துக்கிறாங்க. இப்போ போட்டியும் ஸ்டார்ட் ஆகுது, ஹீரோவும் ஒத்துக்கிறாரு. இப்போ சண்டை போடும்போது ஆரம்பத்தில் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த ஆள் ஆப்போனண்ட் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணிடுவார்னா, ஒரு ஷார்ப்பான திங்ஸ் எடுத்து ஹீரோ இந்த மாதிரி குத்த ஆரம்பிச்சிருவார். இந்த மாதிரி அங்கேயும் இங்கேயும் குத்தி அவருக்கு வலிக்கும் போது அவரால் சரியாக அடிக்க முடியாது. இதை ஹீரோயின் பார்த்துருவாங்க, என்னடா நடக்குது இங்கே, இந்த மாதிரிலாம் பண்ணால் அது எப்படிடா ஒரிஜினல் கேம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நாங்கள் தான் ஆல்ரெடி சொல்லிட்டோம்மா, ரூல்ஸ்ன்றது கிடையவே கிடையாது, ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணால் பண்ணலான்னு சொல்லிட்டோமே, வேணா உன் ஆளையும் ஏதாவது எடுத்து அடிக்க சொல்லு, எதாவது அது மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லவும், ஹீரோயின் வந்து இன்னும் எவ்வளோடா அடி வாங்குவேன், எந்திரிடா எந்திரிச்சு அடிடா அடிடான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவர் ஒரு கட்ட வரைக்கும் பார்த்துட்டு எந்திரிச்சு இப்போ அவரை போட்டு அடி அடின்னு போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுவார். அடுத்தது ஒரு சங்கிலி மாதிரி எடுத்து அதனையும் ஹீரோவை லாக் பண்ணி வைக்கிற மாதிரி வைப்பாங்க. இந்த நேரத்தில் அந்த வில்லன் இருக்கான்ல, ஹீரோயினை பிடிச்சிக்கிட்டு நீ இவ்வளோ அழகாக இருக்க, உனக்கு செட் ஆனவன் அவன் கிடையாது, நான் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் தோளில் வேற கை போடுவார். ஹீரோ வேற அந்த சங்கிலியால் வேற பிடிச்சி வச்சிருக்க மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் இது பண்ணி எல்லாரையும் அடி அடின்னு போட்டு அடிச்சுட்டு ஹீரோயினை கூட்டிட்டு ஹீரோ அங்கேருந்து ஓட பார்ப்பாரு. ஒரு மாதிரி ஆயிடுது, எனக்காக தான் நீ வந்தியான்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்படியே ஹீரோவை பார்த்துட்டே நிற்பாங்க அவங்க பாட்டுக்கும். அதோட இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோ என்ன சொல்வாருன்னா, இவனுங்க ஆளுங்க அதிகமாக இருக்கானுங்க, நம்ம 2 பேரும் ஒன்றா போகிறோன்னா தப்பிக்க முடியாது, ஃபஸ்ட்டு நீ இந்த பக்கத்துலேருந்து போயிட்டு யாரையாவது ஹெல்ப்புக்கு கூட்டிகிட்டு வா, அது வரைக்கும் இவங்களை நான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லவும், உன்னை தனியாக விட்டு என்னால் போக முடியாதுன்னு அவங்க சொல்லுவாங்க. நீ வர வரைக்கும் நான் உயிரோட தான் இருப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை போ அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஹீரோன்னு வேக வேகமாக ஓடும். ஹீரோயினை துரத்துக்கிட்டு அவங்களாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. உன்னை ஹீரோ பூந்து இடையில பூந்து சண்டை போட்டுட்டு இருப்பாரு. இப்போ இந்த ஒரு சைடு லவ் பண்ணுற பொண்ணுக்கு தான் இந்த நடக்கிற விஷயம் எங்கெல்லாம் தெரிஞ்சிருக்குல்ல, அதுவும் கொஞ்சம் பேர் ஆளை கூட்டிகிட்டு வந்து ஹீரோவை காப்பாற்றுன்னு நினைக்கும். ஹீரோயின் வேகமாக வெளியே வந்தவங்க அவங்க ஃபோன் எடுத்து அவங்க ஃப்ரெண்டுக்கெலாம் கால் பண்ணி சீக்கிரம் வாங்கன்னு அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல அவங்களெல்லாம் வர சொல்ல, இப்போ ஒரு வழியாக எல்லாரையும் சமாளிச்சுட்டு இருப்பாங்க. அந்த டைம் தான் வந்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டை ஒரு ஆள் வந்துட்டு கேட்டுகிட்டே இருந்தார்ல, ஹீரோயின் எங்கன்னு சொல்லிட்டு, அந்த ஆளும் வந்து நின்றுட்டு இருப்பாரு கண்ணாடி போட்டவர். ஹீரோயின் இப்போ தான் அவரே பார்ப்பாங்க. பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க வந்துட்டு எக்ஸாக இருந்திருப்பாரு, அப்புறம் தான் திரும்ப வந்திருக்கிறத ஹீரோயின் இப்போ பார்ப்பாங்க. நல்லா முடிஞ்சு இப்போ எல்லாரும் வந்துடுறாங்க. இப்போ ஹீரோ
ஹீரோக்கு உடம்புல பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காயம் பட்டிருக்கு. இந்த ஒன் சைட் பொண்ணு இருக்குல்ல, அது என்ன பண்ணுதுன்னா, நான் உனக்கு மருந்து போட்டு விட்றேன்னு ஹீரோவை அதை தவிர வேறு எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்கு. உடனே ஹீரோ பிடிச்சி தள்ளி தள்ளி விட்டுட்டு இருப்பாரா. அதோட வந்துட்டு எனக்கு இந்த உரிமை கூட கிடையாதா, உனக்கு அடிப்பட்டு மருந்து கூட நான் போட முடியாதுன்னு கேட்டோன்னா ஹீரோ என்ன சொல்வான்னா, நீ ஆளுங்களெல்லாம் கூட்டு வந்து பெரிய ஹெல்ப் தான் பண்ணியிருக்க, அதுக்காக நான் இன்னொரு நாளைக்கு உனக்கு தேங்க்ஸ் சொல்லி ஒரு பார்ட்டி வேணாலும் வைக்கிறேன், இப்போ இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லவும் ஹீரோ அது ஒத்துக்கவே ஒத்துக்காது. உடனே உனக்கு இப்படி அடிபட்டிருக்கு, உன் பொண்டாட்டி பாரு தப்பிச்சு போனா போது நான் அவள் பாட்டுக்கு போயிட்டா, நான் தானே உனக்காக இருக்கேன்னு சொல்லும் போது அவள் என் பொண்டாட்டி, எனக்கு ஒன்றுனா அவள் வருவா, நீ இப்போ இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லி ஹீரோ சொல்லுவார். ஹீரோயின் இப்போ காட்டுறாங்க, அவங்க வந்துட்டு அந்த எக்ஸ் இருக்காருல, அவர் கூட அவர் தான் அந்த பாப்பா அந்த குழந்தைங்களை தூக்கிக்கிட்டு வராரு. வரும் வந்துட்டு இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அவர் ஒன்று என்ன சொல்கிறாருன்னா, இங்கே எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இங்கே தான் என் வீட்டுக்காரோட நான் இருக்கேன், இங்கே தான் தங்கி இருக்கேன்னு சொல்லவும் அவர் வந்து இந்த வீட்டை பார்ப்பாரு. இவ்வளோ பணக்கார பொண்ணு இந்த சின்ன வீட்டில் இருக்காளா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருப்பார். இன்னொரு பக்கம் ஹீரோவும் அங்கே வேகமாக வந்துடுவார். ஹீரோயின் இப்போ ஹீரோ பார்ப்பாங்களா, அவர் ஷோல்டரில் வந்துட்டு அவங்க லிப்ஸ்டிக்கோட அந்த அச்செல்லாம் இருக்கும், அவங்க தான் வேறு மாதிரி ட்ரை பண்ண அதோட பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குமா. அதை பார்த்த உடனே வந்துட்டு ஏன் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு, இது உனக்கு எதுவும் காயமாயிடுச்சு அப்படி இப்படின்னு கேட்கும் போதே பார்த்தீங்கன்னா இவர் யாருன்னு மாறி மாறி பேசிப்பாங்க. சும்மா இல்லாமல் அந்த ஒன் சைட் பொண்ணு என்ன சொல்லுன்னா, நீ பண்ணுறது மட்டும் நல்லா இருக்கா, இவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் யாரையோ ஒருத்தரை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அது எப்பவும் கேட்க வந்து என்ன சொல்வார்னா, இது புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை, இங்கேருந்து கிளம்புறியான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கிளப்பியோட பார்ப்பாரு. இன்னொரு பக்கம் அந்த எக்ஸ் இருக்காருல்ல, ஹீரோயின் கிட்ட என்ன சொல்வாருன்னா, உன்னை நான் மட்டும் பிரேக்கப் பண்ணாமல் இல்லாட்டி இருந்திருந்தா நீ இந்த மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி இப்படி ஒரு இடத்துல கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன், நீ இப்போ கஷ்டப்படுறதுக்கு நான் தான் காரணம், என்னை மன்னிச்சிடுமான்னு அவர் ஒரு பக்கம் கேட்டுட்டு இருப்பாரு. ஆமாம் அதான் பெரிய தப்புன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறாரு, வேகமாக அவர் தோளில் தூங்கிட்டு இருக்க பிள்ளையை பிடுங்கிக்கிறாரு. ஹீரோ வந்து ஏன்டா இப்படி வெடுக்கணும் பிடுங்குறேன்னு கேட்கவும், இது ஏன் புள்ள, நான் தான் இந்த பிள்ளைக்கு இப்போ அப்பா, இவன் எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே இவங்க ரெண்டு பேருக்குள்ள இப்போ சண்டை வர ஆரம்பிச்சிரு. அதாவது இந்த எக்ஸுக்கும் ஹீரோக்கும். வேற அந்த பாப்பாவை இப்போ குட்டி பாப்பா இருக்கலாம், அதை என்ன பண்ணுதுன்னா எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லவும் அந்த எக்ஸுக்காரன் இருக்கலாம், அவன் என்ன பண்ணுறான், அந்த பிள்ளையை தூக்கி வச்சுட்டு இருக்கான். உடனே வந்து ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இந்த வீட்டுக்குள்ளே அவன் உள்ளே வரதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன்ற மாதிரி ஹீரோ சொல்லவும் ஹீரோன்னு என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் நேரம் ஆயிடுச்சு, குழந்தை என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. உடனே அந்த ஆள் என்ன சொல்கிறாரு, முடியாது, நீ 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த, உன்னோட சுயமரியாதைக்காக என்கிட்ட அவ்வளோ பேசுவா, அவ்வளோ இதாக இருந்த, இன்றைக்கி அதெல்லாம் விட்டுட்டு அவன் கூப்பிட்றான்றதுக்காக இந்த ஒரு ஆளுக்காக நீ இப்போ நீ அடங்கி போறியான்னு சொல்லிட்டு கேட்கவும், அந்த சுயமரியாதையெல்லாம் தாண்டி இப்போ எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, அதனால தான் நான் இப்படி இருக்கேன், குழந்தைய கொடு அப்படின்ற மாதிரி அவங்களும் கேட்பாங்க. இருக்கும்போதே அவர் என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி உன் குழந்தைய நான் தான் பார்த்துக்க போகிறேன், நான் என்ன தான் உன்னை விட்டு அப்போ போயிருந்தாலும் இதுக்கப்புறம் நான் போக மாட்டேன், குழந்தைங்களை நான் தான் பார்த்துப்பேன், நானும் வீட்டுக்குள்ளே வருவேன், அவர் அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் தூக்கி வச்சிருந்த பாப்பா இருக்குல்ல, அது என்ன சொல்லுதுன்னா, ஹீரோவை கூப்பிட்டு என்னை தூக்குங்கன்னு சொல்லவும் ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவர் உடனே அந்த கையில் அந்த பாப்பாவையும் தூக்கிக்கிறாரு. அவர் நினைக்கிறார் இவ்வளோ சீக்கிரம் அந்த பிள்ளைங்க இவர் மேலே இவ்வளோ பிரியமாக இருக்கேன்னு. அப்போ அந்த பாப்பா என்ன சொல்கிறோன்னா, இன்றைக்கெல்லாம் அந்த பேட் அங்கிள் கிட்ட இருந்து இப்போ அம்மாவை நீங்கள் தான் காப்பாற்றுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக பேசுதுங்க. அப்போ ஹீரோ டக்குன்னு என்ன சொல்லிடுறாருன்னா, இன்னும் 5 நிமிஷம் தான் டைம், அதுக்குள்ளே உன் எக்ஸை வந்து இங்கேருந்து அனுப்பி விட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்து சேர்ற அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். இல்லை வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அந்த குழந்தைங்களோட சேர்ந்துட்டு ஹீரோவும் நல்லா ஜாலியாக விளையாடிட்டே இருப்பாரா. அப்போ வந்துட்டு ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, பார்த்தியா அவன் வந்து அந்த அளவுக்கு குழந்தைங்க மேலே பிரியமாக இருக்கான், குழந்தைங்களும் அவன் கூட செட் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே நீ டிஸ்டர்ப் பண்ணாத, இங்கேருந்து நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்புகிறாங்க. உள்ளே வந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை ட்ரிங்க் பண்ணலான்னு போகும்போது குழந்தைங்க விட மாட்டேங்குது, உங்களுக்கு உடம்பு முடியல, காயமாக இருக்குது, நாங்கள் மருந்தெல்லாம் போட்டு விட்றோம் அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் அந்த இதுலேயே இல்லை, இது சும்மா தான் சொல்லும் போது, அப்படின்னா நீங்கள் தண்ணி குடிங்க, எதுக்காக இதை குடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த பிள்ளைங்க கேட்கும். பாப்பாங்கள்ட்ட பேசிகிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி பேசும்போது அது பேச்சே ஹீரோ கேட்கறது கேட்டோம். அந்த பையன் வந்துட்டு அப்போ உங்களுக்கு அவ்வளோதான் பிடிக்குமா, என்ன பிடிக்காதான்னு கேட்கவும், டே வீட்டில் உள்ள பொம்பளைங்க பேச்சு நம்ம கேட்கணும்டா, அவங்களாம் நம்மளை டேக் கேர் பண்ணுறவங்க, நம்மளாம் பசங்கடா, நம்மளாம் இப்படி கெத்தாக இருக்கணும் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சரி நான் அவனும் வந்து இது பண்ணிப்பான். அதோட ஹீரோயின் வருவாங்களா, அவங்க 2 பேரும் நேரம் ஆயிடுச்சு போய் தூங்குங்கன்னு குழந்தைங்களை அனுப்பிடுவாங்க. 2 குழந்தைங்க தூங்க போயிடுவாங்க. அப்போ வந்து ஹீரோக்கு மருந்து போல அவங்க வரும்போது கையே கொடுக்க மாட்டார். அப்போ ஹீரோயின் என்ன நினச்சிப்பாங்கன்னா, ஏன் அவளோட அந்த லிப்ஸ்டிக் அந்த மார்க்லாம் இருக்கிறத கையும் குழம்பமாக மாட்டிட்டுன்றதுக்காக என் ஃபேஸை பார்த்து கூட பேசாமல் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஹீரோக்கு இப்போ கோவம் வந்துடும். நடுராத்திரியில் உன் எக்ஸ்னு ஒருத்தன் வந்து இங்கே வந்து நின்றுட்டு போகிறான், இதுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை, அதனால ஒன்றும் எனக்கு ஒன்றும் நான் தப்பு பண்ண மாதிரிலாம் எனக்கு தோணலை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். வந்து என்ன கேட்பாருன்னா, அவன் என்ன சொன்னால், நீ ரொம்ப சுயமரியாதையாக இருக்கக்கூடியவன், இப்போ இந்த அளவுக்கு நீ அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கு அவசியம் என்ன அப்படி இப்படின்னு கேட்குறான். என்ன கல்யாணம் பண்ணதுனால தான் நீ இந்த நிலைமைக்கு வந்துட்டேன்னு சொன்னானே, ஏன் அவன் தான் உன் வசதிக்கு தகுந்த மாதிரி இருக்கானே, எதுக்காக நீ என்ன சூஸ் பண்ண, அவனை சூஸ் பண்ணியிருக்க வேண்டியதானேன்னு சொல்லிட்டு கேட்கவும், ஹீரோன் டக்குன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, எதுக்கு யார் சரிப்பட்டு வருவான்றது தெரிஞ்சு தான் பண்ண முடியும், அவன்லாம் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது, அவன் எப்போ விட்டு ஓடுவானே சொல்ல முடியாது அப்படின்னு ஒன்று, அவனை சொல்றீ நீ அப்படிப்பட்டவ தானே, நீயும் என்னை விட்டு ஓடுனவ தானே அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். இப்போ ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, உன்னை போய் ஆளுங்களை யாரையாவது ஹெல்ப்புக்கு கூட்டிகிட்டு போனால் அப்படி நீ பாட்டுக்கு போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் கூட்டிகிட்டு வரலன்னு உனக்கு தெரியுமா, எங்கள் ஆளுங்களும் வந்தாங்க, அதுக்குள்ளே அந்த உன் ஆள் இருக்கால அவள் எல்லாரையும் கூட்டு வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு போயிருக்கா, எல்லாம் நல்ல பெரிய அவள் வாங்கிட்டா, என் ஆளுங்க வரும்போது அங்கே யாரும் இல்லை, அதுக்குள்ளே பிரச்சனை முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் என் குழந்தைங்களை வேற நான் பார்க்கணும்ல, அதனால தான் நான் முன்னாடி வந்தேன், நான் வந்து அந்த மாதிரி பண்ணலன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்கவும், ஹீரோக்கும் இப்போ புரியுது நடந்தது என்ன அப்படின்றது புரிஞ்சோடனே ஹீரோயின் ஒரு மாதிரி பார்ப்பாரா. அதுலேயே அவங்க வந்து நினைப்பாங்க, இப்போ உனக்கு புரியாததெல்லாம் புரிய வச்சுட்டேன்னு உன் பார்வையிலேயே எனக்கு தெரியுது,
அப்படின்னு சொல்லி இப்போ ஹீரோ வந்து ஓப்பனாக கேட்பாரு, எனக்கு சொல்லு உன்னோட ஹஸ்பண்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஹீரோயின் வந்து தடுமாறுவாங்க, ஒரு வேளை இவனுக்கு எதுவும் சந்தேகம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தடுமாறுவாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதை புரிஞ்சுட்டு ஹீரோ என்ன சொல்வார்னா, சரி விடு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சரி சரி நான் போய் குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குளிக்க போகிறாரா. ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இவ்வளோ காயம் உடம்புல இருக்கும்போது நீ குளிக்கக்கூடாது, நான் வேணால் தொடச்சி விட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க இடுப்பு கிட்ட பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு பெரிய காயமே இருக்கும். இவ்வளோ பெரிய காயம் உனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அப்போ தான் ஹீரோ யோசிச்சு பார்ப்பாரு, இவங்க 2 பேரும் ஒன்றா ஸ்டே பண்ணியிருப்பாங்கல்ல, அதுக்கப்புறமா ஹீரோயினை தேடி இவர் வந்திருப்பாரு. ஆனால் அவங்க வீட்டில் ரொம்ப வசதியானவங்களா இருந்ததுனால எங்கள் முதலாளி அம்மாவையே நீ லவ் பண்ணுறியான்னு சொல்லிட்டு ஹீரோவை போட்டு பயங்கரமாக அடிச்சிருப்பாங்க. அடித்தது மட்டும் இல்லாமல் அந்த இடத்த காயமாக்கியே விட்டுருப்பாங்க. அந்த காயம் தான் இது. இதை வந்து ஹீரோ வந்து சொல்ல மாட்டார். அப்படியே அமைதியாக இருந்துட்டு, இப்போ எல்லாம் என்ன என் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்க மாதிரி ரொம்ப நடிக்கிற, என் பின்னாடி சுற்றி சுற்றி வர, என்ன வந்துட்டு ஏதோ குழந்தை பெற்றுக்கணும் ஏதோ ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு கேட்குவோம். ஆமாம் நம்ம கான்ட்ராக்ட்லேயே அதானே போட்டிருக்கோம், நீ தான் அதுக்கு செட் ஆக மாட்டேன்னு சொல்லவும், அப்படிலாம் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லவும், உனக்கு நல்லது செய்ய வந்த மாதிரி என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கோச்சிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோயினை திரும்ப லவ் பண்ண ஆரம்பிச்சாரு. எங்கள் சிந்தனையில் இருக்கிற இவர் பார்த்தீங்கன்னா திரும்ப ஹீரோயினை லவ் பண்ணுவார். எங்கே திரும்பவும் விட்டுட்டு போயிடுவாள்ன்ற தயக்கம் மட்டும் அவருக்கு இருந்துகிட்டே இருக்கும். என்ன நினைக்கிறாருன்னா, அவள்கிட்ட டேரெக்டாக பேசணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அதுக்காக ஹீரோயின் என்ன சொல்வார்னா, நாளைக்கு ஃப்ரீயாக இருந்தால் இந்த போட் ஹவுஸ்க்கு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இப்போ அவங்கள பார்க்க போகணும் அப்படின்றதுக்காக இருக்கிறதுல ஒரு மொக்கையான ட்ரெஸ்ஸை வேறு எடுத்து போட்டுப்பாரு. ஹீரோயினும் அந்த இடத்துக்கு அவங்க சொன்ன டைமுக்கு வந்த உடனே இப்போ ஹீரோ வந்து எதுக்காக வர சொன்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்களா. அதுக்கு அவர் என்ன சொல்வார்னா, என்னன்னா இது வரைக்கும் நான் உன் எக்ஸை வந்து பார்க்கல, நேற்று அவனை பார்த்தேன், அவன் நல்லா இருக்கான், நல்லா வசதியாகவும் இருக்கான், அப்படிப்பட்ட ஆளை விட்டுட்டு ஒன்றுமே இல்லாத என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அது மட்டும் இல்லாமல் என் மூலிமா ஒரு குழந்தைய வேணும்னு நினைக்கிறேன், எதனால அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நம்ம கான்ட்ராக்டில் உள்ளபடி தானே நான் பண்ணிக்கிட்டேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. அதுக்கு இவர் என்ன கேட்பாருன்னா, இப்போ நான் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இருக்கேன், சாதாரண ஆளாக தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், அவங்க வந்துட்டு சொல்லவே மாட்டேங்கிறாங்க, அதெல்லாம் வந்து தேவையில்லாதது அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ என்ன கேட்பாருன்னா, அப்போ அட்லீஸ்ட் அந்த குழந்தைங்களோட அப்பா யாருனாவது எனக்கு சொல்லவும், அதெல்லாம் நான் சொல்ல முடியாது, இதெல்லாம் நீ கேட்குறேன்னா என்ன லவ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க. ஏன் அப்படின்னா, இவங்க பேச பேச அந்த பொண்ணு வராங்க வந்து நின்றுமா, அதை வெறுப்பெடுக்கிறதுக்காகவே ஹீரோ கிட்ட போயிட்டு பேசிட்டே இருப்பாங்க. இவங்க 2 பேர் பேசுறத அது வேற ஒரு பக்கம் நின்று கேட்டுகிட்டே இருக்கும். பார்த்துட்டு அது வெறி ஏறி அங்கேருந்து அந்த பொண்ணு வேற போயிடுது. அதோட ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் மேலே லவ் தன்னால வந்துருச்சு. ஆனாலும் வந்துட்டு எங்கே திரும்பவும் நம்மளை விட்டு போயிட்டா மனசு கஷ்டமாக போயிடுமோன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு இருப்பார். போனது பார்த்தீங்கன்னா ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடும். ஹீரோ என்னன்னு கேட்கும்போது, நேற்று நீ தானே சொன்னேன் இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து தேங்க்ஸ் சொல்லி பார்ட்டி வைக்கணும்னு, அந்த பார்ட்டியை ஏன் இன்றைக்கே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஹீரோவும் சரி ஓகே அரேஞ்ச் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோவே வீட்டில் கொஞ்சம் சமைக்கிற மாதிரிலாம் இருக்கும், அதில் சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டே இருக்காரு. எல்லாருமே வேலை பார்க்குறாங்க, அதாவது பார்ட்டிக்கு வந்தவங்க கூட எல்லாம் வேலை பார்க்குறாங்க. அந்த ஒன் சைடு பொண்ணு கூட வேலை பார்க்குது, ஹீரோக்கு ஹெல்ப்பாக இருக்குது. ஹீரோன் எந்த வேலையும் பார்க்காம அவங்க பாட்டுக்கு அமைதியாக போய் உட்காந்துக்கிறாங்க. வந்தவங்கெல்லாம் அவங்களோட ஆளுங்க தானே. உன்னை என்ன பேசுகிறாங்கன்னா, என்னடா நீ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட இவ தான் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா, அவங்க பொண்டாட்டின்ற பேருக்கு தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு கோவமாக வருது. அவங்க இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த 3 மாதத்துக்கு தானே நம்ம போட்டிருக்கோம், அதுக்காக இதுக்கெல்லாம் நம்ம பெருசாக ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்கள மீறி அவங்களுக்கு அந்த பொறாமை வரும். அவர் கூட அவங்க பக்கத்தில் நிற்கிறது ஹீரோ பார்த்து கண்டுபிடிச்சிருவாரா. உடனே அவருக்கு தான் தாங்காத உடனே என்ன பண்ணுறாரு, அவர் கிரில் அந்த மாதிரி சிக்கன்லாம் பண்ணியிருப்பாரு. அதை வந்து அந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கலான்னு வரும்போது அந்த பொம்பளை பிள்ளை வாங்கி சாப்பிடும். பையனுக்கு கொடுக்கும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, வேணாம் அவனுக்கு அலர்ஜி இருக்குது, இதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லவும், அதாவது எப்படி அது ட்வின்ஸாக இருக்கவங்களுக்கு எப்படி ஒருத்தருக்கு நல்லா இருக்குது ஒருத்தருக்கு எப்படி அலர்ஜி வரணும்னு அது அப்படி தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. உடனே ஹீரோ சரி ஓகே நான் 2 பேரையும் கூட்டு போய் விளையாட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டு போவார். ஹீரோ கூட போய் இந்த பசங்களாம் விளையாடுறதை பார்த்தோன்னே ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இவன் தான் உன் புள்ளன்னு நான் சொல்லவே இல்லை, இவங்க தான் அவங்க அப்பான்னு நான் சொல்லவே இல்லை, ஆனால் அதுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ளே ஒட்டிக்கிறாங்க, அதுதான் ரத்த சொந்தம் போல இருக்குது அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு அவங்க விளையாடுறதெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷப்படுவாங்க. அப்போ ஹீரோயினுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணும்போது அந்த கால் பேசிகிட்டு இருப்பாங்களா, ஹீரோயின் சொல்லியிருப்பாங்களா அந்த பையனுக்கு வந்து ஒத்துக்காதுன்னு, வேணும்னே இந்த பொண்ணு இருக்குல்ல அந்த திமிர் பிடிச்சா அது என்ன பண்ணுன்னா அந்த பையன் கிட்ட ஒரு சிக்கன் பீஸை கொடுத்துரும். உடனே அவனும் கிடைக்காதது கையில் கிடச்சிருச்சுன்னு குழந்தை தானே வேக வேகமாக சாப்பிட ஆரம்பிச்சிருவான். இதை ஹீரோயின் பார்த்த உடனே அதை அவன்கிட்ட வந்து பிடுங்கி தட்டி விட்டுட்டு ஹீரோ தான் சத்தம் போடுவாங்க, எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணுற, அவனுக்கு தான் ஒத்துக்காதுன்னு சொன்னேன்னு உடனே அவங்கள கூட்டிகிட்டு வேக வேகமாக ஹீரோயின் கிளம்புவாங்களா. அப்போ ஹீரோ என்ன சொல்வார்னா, நீ உனக்கு என்ன தான் பிரச்சனை, அவன் ஒரு சின்ன பீஸ் தானே சாப்பிட்டான், அதனால அவனுக்கு ஒன்றும் ஆகாது, நீ ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. வந்துட்டு இப்படி சொல்லவும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இன்னுமே கோவப்படுவார். நீ மட்டும் நல்லா சாப்பிட்ற எல்லாமே சாப்பிட்ற, அவன் ஒரு பீஸ் சாப்பிட்றதுனால அவனுக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது, அவன் அதை சாப்பிட்டதுனால எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான், அவனுக்கு இது கூட சாப்பிடக்கூடாது, ஏன் இப்படி சுயநலமாக நீ நினைக்கிறேன்னு கேட்கவும் ஹீரோயின் வந்து என்ன சொல்வாங்கன்னா, அவனுக்கு எந்த சிம்டம்ஸும் காட்டலை அப்படின்றதுக்காக அவன் ஹெல்த்தியாக இருக்கான்றது அர்த்தம் கிடையாது, அவனுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. உன்னை ஹீரோக்கு அவரை புரிஞ்சுக்கல. அப்பாவும் அவர் என்ன சொல்வாருன்னா, பணம் இருக்குன்றதுக்காக ரொம்ப திமுறை ஆடாது அப்படின்ற மாதிரிலாம் திட்டிடுவார். போதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோக்கு ஒரு பக்கம் கோவம் வந்துட்டே இருக்கா, அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிகிட்டே இருக்காரு. அப்போ ஹீரோயின் வந்து நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கான்ட்ராக்ட் படி வந்துட்டு நம்ம ஒரு 3 மாதத்துக்கு தான் நம்ம ரிலேஷனில் இருக்க போகிறோம், அதுக்குள்ளே அந்த கான்ட்ராக்டில் நம்ம ஒரு குழந்தை பெற்றுக்கணும்னு போட்டிருக்கேன், அதுக்கான ஸ்டெப் நீ இது வரைக்கும் எடுக்கவே இல்லை, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் ஒரு குழந்தை பெற்றே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா இந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்காக அவங்க நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன சொல்வாருன்னா, அவ்வளோதானே
தானே, அப்போ இன்னைக்கு நம்ம 2 பேரும் ஒன்றாவே ஸ்டே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுவார். அதோட 2 பேரும் ஒன்றா வந்து தூங்கும்போது பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு வெறுப்பு தான் இருக்கும். அந்த லவ்வை தாண்டி கோவம், இப்போ 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்களா கோவம் தான் இருக்கும். அதையும் மீறி ஹீரோ வந்து கிஸ் பண்ண வரும்போது அந்த பிள்ளைங்க வந்து நின்றுட்டு இருக்கும். பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, திரும்ப சண்டை போடுறாங்களா அந்த குழந்தைக்கு, பொம்பளை பிள்ளை கேட்கவும் பையன் என்ன சொல்லும், இல்லை இல்லை அவங்க கிஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி அவன் சொல்லுவோம். உடனே ஹீரோ என்ன பண்ணுவாருன்னு வேகமாக எந்திரிப்பார். உடனே ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாங்கன்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அவங்கள. ஹீரோனும் ஒன்றா கொஞ்சம் சாப்பிட்டுட்டே இருப்பாங்களா, அப்பவும் எதுவுமே பேசிக்க மாட்டாங்க. அப்போ ஹீரோயினுக்கு அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பையன் வந்து ஸ்கூலில் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான், நீ சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் வான்னு ஒன்று பார்த்தீங்கன்னா அதுவும் உன்னோட ஐடி எடுத்துகிட்டு வான்னு சொல்லவும் ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியா கொடுத்துருப்பாங்களா கல்யாணத்துக்காக, குடுறா என் ஐடியான்னு சொல்லிட்டு கேட்கவும் அவர் வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லு நானும் வரணும்னு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை குடு என் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வேகமாக ஓடுவாங்க. பாதி நேரம் இவன் என்ன பண்ணுறான்றதே எனக்கு புரியவே மாட்டேங்குதுன்னு அவரும் பின்னாடி வேகமாக ஓடி வந்துட்டு இருப்பாரு. அப்போ தான் இங்கே வந்து பார்த்தா அந்த பையனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி வச்சிருப்பாங்க. நேற்று அந்த சின்ன பீஸ் சாப்பிட்டால அது அவனுக்கு வந்து இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோயின் ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்போ தான் உள்ள அந்த டாக்டர் வருவாருன்னு பார்த்தா ஹீரோனோட எக்ஸ் வந்து வெளியே நிற்பாரு. நீ என்னடா இங்கே பண்ணுறேன்னு கேட்டால், நான் இப்போ தான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்தேன், அந்த பையன் வந்து நேற்று அந்த சின்ன பீஸ் சாப்பிட்டதுனால தான் அவனுக்கு இந்த பிரச்சனை, இப்போ ஆனால் இதே மாதிரி பண்ணக்கூடாது, கொஞ்சம் ரொம்ப ஓவராக கேர் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் நான் ஹீரோயின் கிட்ட தனியாக பேசுகிறோம், நீங்கள் இங்கேருந்து போறீங்களான்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டை வேற அனுப்ப பார்ப்பாரு. ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து போயிடுறாங்களா. அப்போ இந்த டாக்டருக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சவொன்னே அவர் தான் டெஸ்ட் எடுத்து பார்த்துறாருல, அந்த குழந்தைக்கு அப்பா அவர் தான்றதை கண்டுபிடிச்சாரு. இப்போ அவர் என்ன கேட்பாருன்னா, இப்போ தான் எனக்கு புரியுது நீ எதுக்காக அவனை கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, இந்த குழந்தைக்கு அந்த போன் மேரா அந்த இது வந்து டெஸ்ட் பண்ணணும் கொள்ளணும் அதை சேஞ்ச் பண்ணணும் அதெல்லாம் வந்து இருந்ததுன்னா அது அவனோடது அப்படின்றதுனால தானே நீ அவனை கல்யாணம் பண்ணியிருக்க. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நான் ஆளை வந்து தேடி கண்டுபிடிச்சிருப்பேன். ஏன்னா அந்த டெஸ்ட் எடுத்தால் மேட்ச் ஆகிறவங்க பிளட்டெல்லாம் சேர்ற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறவங்களும் இருக்காங்கல்ல, அவங்கள நான் கொண்டு வந்திருப்பேன். நீ இதுக்காக இப்படி ஒருத்தனை கல்யாணம் பண்ணணுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படி தேடி அலைஞ்சு ஒருத்தரை கண்டுபிடிக்கிறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்லை, நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் என் பிள்ளையை நான் காப்பாற்றி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, நான் உன்னை விட்டுட்டு போனது தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கரெக்டாக ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறாரு. இந்த நேரம் பார்த்து ஹீரோ வந்தாரு. வந்தவர் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் ஹக் பண்ணிடுறத பார்த்துறாரு. ஆனால் ஹீரோயின் வந்து அவரை பிடிச்சி தள்ளி விடுற மாதிரி தான் நின்றுட்டு இருக்காங்க. அவர் அவ்வளோ இதாக பிடிச்சிருக்கனால அவங்களால எதுவும் பண்ண முடியல. அப்போ உடனே அவர் திரும்பவும் என்ன சொல்வாருன்னா, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடு, குழந்தையும் உன்னை நான் இனிமேல் அதிகமாக நல்லா பார்த்துக்கிறேன், திரும்ப உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், நான் போனதுனால தானே இவ்வளோ பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சோடனே ஹீரோ புரிஞ்சுப்பாரு, ஒருவேளை இவன் தான் குழந்தைங்களோட அப்பாவாக இருப்பான் போல தெரியுது, அதனால தான் இன்னைக்கு ஃபீல் பண்ணி பேசுகிறான், திரும்பவும் ஹீரோயின் கூட சேரணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைப்பாரு. ஹீரோயின் என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ திரும்ப இதை பற்றி பேசி என்னோட பாஸ்ட் லைஃபையும் சரி என்னோட இப்போ கரண்ட் லைஃபையும் நான் எடுத்துக்க விருப்பப்படலை, நீ அதனால் இந்த மாதிரி பேசாதன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோயின் என்ன சொல்லிடுவாங்கன்னா, கண்டிப்பாக என்னால் முடியவே முடியாது, இதுக்கப்புறம் உன் கூட சேர்ற ஐடியா எனக்கு வந்து கிடையாது, எது நல்லதோ கெட்டதோ இப்போ நான் எடுத்த அதாவது அந்த முடிவுலேருந்து நான் விலகிறதா இல்லை, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆள் என்ன சொல்கிறாரு, இந்த தடவை நிச்சயமாக உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், கண்டிப்பாக என்னைக்காக இருந்தாலும் உன்னை நான் அடையாமல் விட மாட்டேன்ற மாதிரி பேசிட்டு அவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் போயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் ஹீரோவையே பார்க்குறாங்க. அவர் நின்றுட்டு இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டாரு. இப்போ ஹீரோயினுக்கு என்ன டவுட்னா, முன்னாடியிலேருந்து எல்லாத்தையுமே கேட்டிருப்பானோ, அப்போ இந்த பிள்ளைக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குன்றது அவனுக்கு தெரிஞ்சால் அதுக்கு ஒத்துக்காமல் போயிடுவானோ அப்படின்ற மாதிரி இவங்க கவலைப்பட்டு யோசிச்சுட்டே நிற்பாங்க. அந்த ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இவன் தான் உன்னோட எக்ஸ் ஹஸ்பண்டா, நான் அன்னைக்கே பல தடவை கேட்டேன்ல உன்னோட புருஷன் யார், அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு ஏன் என்கிட்ட நீ சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஹீரோனுக்கு இப்போ அப்பாடான்னு இருக்கும். ஏன்னா குழந்தைய பற்றின விஷயம் அவனுக்கு எதுவும் காதல் விழல, இது மட்டும் தான் விழுந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது, நம்ம கான்ட்ராக்ட் படி போகலாம் அப்படின்னு சொல்லும் போது 3 மாதத்துக்காக என்னை யூஸ் பண்ணிக்க பார்க்குறியா, அதுக்கப்புறம் நீ அவன் கூட செய்யணும்னு நினைக்கிறியா, உன்னோட சுயநலத்துக்கு ஒரு அளவே இல்லையான்னு சொல்லிட்டு கண்டபடி ஒரு படுக்கு திட்ட ஆரம்பிச்சிருவாரு. ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்துடுது. பேருக்கு என்ன வந்துட்டு 3 மாதத்துக்கு என்ன அக்ரிமெண்ட் போட்டுட்டு நீ அவன் கூட திரும்பவும் உன்னை விட்டுட்டு நடுத்தரில் உன்னையும் பிள்ளையும் விட்டுட்டு போனவொன்னே திரும்பவும் நீ சேர்த்துக்கிட்டு இருக்க, அதுவும் எனக்கு முன்னாடி என்ன மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, அதாவது உன்னை விட்டு போனவங்க கூட திரும்ப நீ சேர்றதுக்காக என்ன பயன்படுத்திட்டு இருக்கியா, என்னை பார்த்தா உனக்கு பைத்தியக்கார மாதிரி தெரியுதான்னு சொல்லிட்டு அவர் கோவத்தில் அவர் பாட்டுக்கு திட்டுவார். முதல் ஹீரோயினுக்கு இப்போ கோவம் வருது, நீ என்னதான் நினச்சிட்டு இருக்க, அப்படி முட்டாள்தனமாக நடந்துக்கிறேன், அக்ரிமெண்ட்டை தாண்டி நம்ம 2 பேருக்குள்ளே எதுவுமே இல்லை, அதை மட்டும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்களா, ஆமாம்ல அப்படி சொல்லியிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு வராரு. அவங்கள்ட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறாரு. ஹீரோயின் நீ என்னடா நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. அதோட ஆமாடி உனக்கு என்னை பார்த்தா அப்படி தான் தெரியும், என்ன வந்து இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் கூட திரும்ப சேர்ந்து சொல்லி தரேன், நீ என்ன இந்த மாதிரி பயன்படுத்திட்டு இருக்க அப்படின்னு அவர் கோவத்தில் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும். ஒரு கட்டத்தில் அவருக்கே அழுகையே வந்துடுது. உடனே வந்துட்டு நம்ம அத்தை மீறி நடக்கிறோமோன்னு சொல்லிட்டு அவரே ஃபீல் பண்ணி அளவே ஆரம்பிச்சிடாரு. ஹீரோயினுக்கு இப்போ ஒரு மாதிரி ஆயிடுது. அவங்க இப்போ ஓப்பனாக சொல்லிடுவாங்க, இங்கே பாரு அக்ரிமெண்ட்டில் நான் அவன் கூட இருக்க வரைக்கும் அவனை நான் எந்த காரணத்து கொண்டு அந்த மாதிரி என்ன எனக்கு இல்லை, அதை அவனுக்கும் சொல்லி நான் புரிய வச்சிடும், உனக்கும் அதை தான் நான் சொல்கிறேன், இப்போ நான் என் குழந்தைய பார்க்க போயே ஆகணும், என்னை விடு அப்படின்ட்டு எதாக இருந்தாலும் வந்து பேசிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லவும் ஹீரோவுக்கு திரும்பவும் மனசு கஷ்டமாகவே இருக்கும். அவர் ரொம்ப அதாவது அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாதிரி இருந்துட்டு அவர் பாட்டுக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பார். ஏன்னா திரும்ப இவங்க வந்து லவ் பண்ணி இவங்க விட்டுட்டு போனாங்கன்னா அவரால் தாங்க முடியாதுல, நான் அவர் திரும்பவும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டார்ல ஹீரோயின், அதனால அளவுக்கு என்கிட்ட இருக்கின்றது எல்லாமே தெரியுது, போ அவனை தேடி போகணும் தானே நினைக்கிற பண்ணி அப்போ அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினும் விட்டா போதுன்னு நினச்சி ஓடிடுறாங்க. உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா உட்காந்து அழுதுகிட்டே உட்காந்துருக்காரு. அப்போ அந்த பொண்ணோட ஆண்டி இருக்குல்ல அது இங்கே வந்துடுது. நீ ஹீரோ அழுதுட்டு
அழுதுட்டு இருக்கிறத பார்த்தோன்னே, என்னடா இது வீடெல்லாம் இப்படி கெட்ட நாத்தம் அடிக்குது. அவள் எங்கே உன் பொண்டாட்டி எங்கே காணோம், பிள்ளைங்கள பார்க்க போயிட்டாளா? இதுக்கு தான் சொல்கிறது, கல்யாணம் ஆன பிள்ளைங்கள இருக்கவங்களோட வந்து கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு. எங்கே நீ கேட்குற அவசரப்பட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டேன். இதே என் வீட்டு பொண்ணு நீ கல்யாணம் பண்ணியிருந்தா அவன் கூட தானே இருந்திருப்பா, உன்னை தானே அதிகமாக பார்த்துருப்பா. இப்போ பாரு அவங்க பிள்ளைய பார்க்கணும் அவள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஓடிட்டே இருக்கான்ற மாதிரிலாம் இது பேசிகிட்டே இருக்கும். இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாத பிள்ளைய பார்க்க அவள் பாட்டுக்கு போகிறானு யாருக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹீரோ இப்போ தான் கேட்பாரு. கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் இவ்வளோ நேரம் என்ன நினச்சிட்டு இருக்காரு, அவர் எக்ஸை பார்க்க தான் ஹீரோயின் வந்து வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுருந்தாரா. இப்போ தான் அந்த பாட்டி வந்த பாட்டி என்ன சொல்லிடும், ஆமாம் அவன் பெரிய பையனுக்கு உடம்பு சரியில்லை, நான் அந்த பக்கம் போயிருந்தேன், அந்த ஹாஸ்பிட்டல்லாம் பேசிக்கிறாங்க, ரொம்ப சீரியஸாக இருந்தானா, அதை பக்கம் தான் அவள் போயிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோக்கு இப்போ தான் புரியுது பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் அவள் போயிருக்கா போல இருக்குன்னு நினச்சிட்டு வேகமாக கையில் ஒரு பொம்மையை வச்சிருப்பாரு. அந்த பொம்மையை எடுத்துகிட்டே வந்துடுறாரு. நம்ம நேற்று கொடுத்த அந்த இதால் தான் அவருக்கு அந்த டிஷ்ஷால் தான் அவனுக்கு இப்படி பிரச்சனை போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு வரும்போது அந்த குழந்தை வந்து வெளியே தான் நின்றுட்டு இருப்பானா. அவனை பார்த்தோன்னே, சாரி நான் தான் நேற்று அந்த இதை வந்து உனக்கு சாப்பாடை கொடுத்துட்டேன், அதனால தான் உனக்கு ஒத்துக்கல, இனிமேல் அந்த மாதிரி செய்ய மாட்டேன், உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அந்த பொம்மையை வேற எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுக்கும். அந்த குழந்தை ரொம்ப சந்தோஷப்படும். இதே நேரத்தில் ஹீரோ இருக்காருல்ல, அதாவது ஹீரோ பார்க்கும்போது ஹீரோயின் வந்துட்டு அந்த அவர் டாக்டர்ன்றதுனால அவர்கிட்ட தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து இதை ஏற்றுக்க மாட்டேங்கிறார், திரும்ப திரும்ப அவனோடய பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கேருந்தே கிளம்பி ஹீரோ வேகமாக போயிடுறாரு. தனியை பார்க்கும்போது இப்போ அந்த டாக்டர், ஹீரோயின், அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்க எல்லாம் இருக்கும்போது இவங்கெல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி அவருக்கு தெரியுதா. அவரால் அதை ஏற்றுக்கவே முடியல, அங்கேருந்து போயிடுறாரு. ஆனால் ஹீரோ அந்த குழந்தை கையில் அந்த பொம்மை இருக்கிறத பார்த்தோன்னு ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. நேற்று வீட்டில் அந்த பொம்மை இப்போ இங்கே வந்திருக்குன்னா அவன் வந்துட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தேடுவாங்க. அவர் அங்கே இருக்க மாட்டார். அதுக்குள்ளே அவரும் கிளம்பி போயிடுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோனோட அப்பா இருக்காருல்ல, அவர் என்ன சொல்லிட்டு இருப்பாருன்னா, திரும்ப என் பொண்ணை வந்து இங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும், ஏன்னா அவங்க வீட்டை விட்டு அனுப்பியிருப்பார்ல சொல்லவும் அவங்களோட சித்தி பையன் வந்து ஒத்துக்க மாட்டார். அதாவது ஹீரோனோட தம்பி அவள் திரும்ப வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லவும், அவள் வீட்டை விட்டு போனதுலேருந்து உங்ககிட்ட தான் அந்த கம்பெனி பொறுப்புலாம் கொடுத்தேன், நீ என்ன கவனிச்சுக்கிட்ட, மொத்தமும் வந்து லாஸாக தான் போயிட்டுருக்கு, திரும்ப என் பொண்ணு வரணும், இதெல்லாம் அவள் தான் எடுத்து நடத்தணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். தம்பி இருக்காரு ஹீரோட தம்பி, அவருக்கு கோவம் வருது. அவர் என்ன சொல்வாருன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு இதெல்லாம் நடந்துச்சு, அந்த கிளப்லலாம் வச்சு நான் தான் அந்த கம்பெனியை டெவலப் பண்ணி கொடுத்தேன், அதெல்லாம் நான் உங்கள் பொண்ணாக செஞ்சா நான் தானே பண்ணது, இப்போ மட்டும் அவளை சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, அவள் வந்தாகணும்னு சொல்லவும் அவளுக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு தெரியுமா அவங்களுக்குன்ற மாதிரி இவர் கேட்பாரு. அப்போ தான் தெரியும் ஹீரோயின் வந்து திரும்ப கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயம்லாம். ஒன்று ஹீரோயினை பார்க்கறதுக்காக இப்போ தம்பி வந்து வரும்போது ஹீரோ வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹீரோ கிட்ட ஆல்ரெடி ஹீரோயினை தேடி வரும்போது இவங்கெல்லாம் சேர்ந்து தானே ஹீரோவை அடிச்சிருப்பாங்க. அப்போ வந்து என்னப்பா நல்லா இருக்கேன்னு கிண்டல் பண்ணுவோம், ஆல்ரெடி பயங்கர வெளியில் இருக்கேன், இங்கேருந்து போயிரு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாரா. இப்போ நான் அவனை கூப்பிட வந்தது மேட்சுக்காக தான், இந்த மாதிரி ஒரு மேட்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம், அதில் மட்டும் நீ விளையாடணும்னு வச்சுக்கோங்க, அதாவது என்ன சொல்றது, ஏகப்பட்ட பணம் கிடைக்கும், உனக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி அவர் இப்போ ஹீரோட்ட கேட்பாரு. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி கேட்கவும் ஹீரோக்கு வந்து இதில் விருப்பமே இல்லை. திரும்பவும் நான் உனக்காகலாம் விளையாட முடியாது, நான் அந்த விளையாட்டை விட்டுட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரா. உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையாலாம் நான் கேட்க வரல, எங்கள் கம்பெனி சார்பாக நீ விளையாடி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரியாவது கம்பெனியை டெவலப் பண்ணலான்ற மாதிரி அவர் பிளான் பண்ணுறாரு. அதுவும் இல்லாமல் உனக்கு 3 நாள் டைம், அதுக்குள்ளே நீ ஒத்துக்கணும், இல்லைன்னு வச்சுக்கோங்க எங்கள் கம்பெனி ஒரு விஷயத்தை முடிவெடுத்தா அது நாங்கள் தான் முடிவெடுப்போம், செய்ய வேண்டியது மட்டும் தான் உன்னோட வேலை, இல்லைனா நீயே இல்லாத மாதிரி பண்ணிவிடுவோம். அவர் ஒரு பக்கம் மிரட்டுறாரு, அடிக்கடி கால் பண்ணி கேட்டுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இருக்க உன் ஒய்ஃபையும் பிரிச்சிருவோன்னு இப்போ இவர் என்ன நினச்சிக்கிறேன்னா, 3 மாதத்துக்கு தான் நாங்களே கல்யாணம் பண்ணியிருக்கோம், இவன் பிரிச்சான பிரிக்காட்டு என்ன அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பத்தில் நினைப்பாரு. இவருக்கு வந்து நல்லாவே புரிஞ்சிருது, இந்த அளவுக்கு எதுக்கு நம்ம விடணும், ஹீரோனை வச்சு இவனுங்க மிரட்டுறானுங்கன்னா அப்படி ஒன்று தேவையே இல்லை, திரும்ப அந்த இதே வேண்டாம் நம்மளுக்கு, இவளும் அவன் வந்து எக்ஸோட இருக்கிறத தானே இப்போ விரும்புகிறா, நம்ம எதுக்காக அவளுக்காக வந்து சண்டை போடணும், அவளை எதுக்கு நம்ம கூட வச்சுக்கணும் நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு கால் பண்ணி கொஞ்சமாக பேசணும்னு சொல்லவும் ஹீரோயின் கிளம்புவாங்களா. அப்போ அந்த பையன் சொல்லுவான், அவர்கிட்ட சண்டை போடாதீங்கம்மான்னு சொல்லவும் இவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஒன்று ஹீரோ வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிருப்பாரு. இங்கே பாரு உன் திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன், நம்ம போட்ட அக்ரிமெண்ட்டை இப்போவே வந்து கேன்சல் பண்ணிக்கலாம், உனக்கு தர வேண்டிய அமௌண்ட்டை எப்படியாவது நான் செட்டில் பண்ணிடுறேன்னு சொல்லவும், நீ நினச்ச மாதிரிலாம் இந்த கான்ட்ராக்ட் அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்க முடியாது, அப்படி மீறதா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நீ ஏகப்பட்ட பெனால்ட்டி எனக்கு கொடுக்குற மாதிரி இருக்கணும்னு, நீ மட்டும் என்ன லாயலாக நடந்துக்கிற, நீயும் அந்த எக்ஸோட தானே சேர்ந்து சுற்றிட்டு வந்துட்டு இருக்க, அவனை வெறுப்பேற்றுறதுக்காக என்ன நீ யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து கோவப்படவும் ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ நினைக்கிறது ரொம்ப தப்பு, அந்த மாதிரி கிடையவே கிடையாது, எங்கள் 2 பேருக்குள்ள அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கேட்கவே மாட்டார், நீ இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு முதல் வெளியே போன்னு சொல்லவும் ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க, எங்கள் 2 பேருக்குள்ள எதுவுமே இல்லைடா, நான் அவன்கிட்ட தெளிவாக பேசிட்டேன், உனக்கு ஏன் அது புரிய மாட்டேங்குதுன்னே தெரியல, இந்த கான்ட்ராக்ட்லாம் இப்போ முடிக்க முடியாதுன்னு சொல்லவும் அவர் முடிச்சுதான் 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. இந்த நேரத்தில் அந்த பொண்ணோட ஆன்ட்டி இருக்கலாம், அது என்ன பண்ணும், ஹீரோவோட உடம்பு சரியில்லாத அம்மா இருக்காங்கள, அவங்கள ஹாஸ்பிட்டலில் விட்டு வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துடும், வா வீட்டுக்கு வந்து பாரு, உன் புள்ள வந்து கல்யாணம் பண்ணியிருக்கான்ல, அவன் மருமகளை பாரு, வீட்டை எந்த குளத்தில் வச்சிருக்கான் பாரு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு வந்து காட்டும். என்ன சொல்ல தெரியாமல் தள்ளிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். அப்போ தான் வந்துட்டு அந்த பொம்பளை வந்து என்ன சொல்லி கொடுத்துருன்னா, இங்கே பாரு மருமகன்ற பேரில் இருக்கா, வீட்டுக்கு சமைக்கிறது கிடையாது, பாத்திரம் கழுவுறது கிடையாது, துணி துவைக்கிறது கிடையாது, வீடை பெருக்கிறது கிடையாது, சுத்தமாக வச்சுக்கிறது கிடையாது, எதுவுமே பண்ணுறது இல்லை, இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஆள் வைக்கிற, அவங்களாம் சரியாக பண்ணுவாங்களா
சொல்கிறாங்களா, கேளு கேளு உன் மருமகளை கேளு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டுட்டு இருக்கு. உடனே இப்போ ஹீரோ வந்து பார்த்துறாரு அவங்க அம்மா பார்த்துட்டு, என்னம்மா அதுக்குள்ளே வந்துட்டீங்க, உடம்பு இப்போ தேவையில்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், எல்லாம் தேவையில்லை தான், உங்கள் 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, நான் கல்யாணத்துக்கு கூட என்னால் வர முடியல, எங்க அந்த ஃபோட்டோ கல்யாண ஃபோட்டோவாவது பார்க்கணும்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துடுறாங்களா, ஹீரோயின் கிட்ட போயிடுறாங்க அவங்க அம்மா. எனக்காக, ஏன்னா அவங்க பேரில் தான் அந்த வீட்டை ஹீரோயின் வாங்கியிருப்பாங்க, எனக்காகவாம்மா இவ்வளோ செலவு பண்ணி இந்த வீட்டை வாங்கினேன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ உடனே ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லிட்டே வருவாரா. உடனே வந்து அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, இல்லை அவங்க கல்யாணத்தை நான் பார்க்கல, அதனால திரும்ப உங்கள் 2 பேருக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லவும் ஹீரோனுக்கு இதான் சாக்கு. ஏன்னா அவர் வந்து வெளியே போக சொல்லிட்டு இருக்காரு. பண்ணிக்கிறேன் ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஹீரோக்கு ஒன்றுமே புரியாது, என்ன இவ உடனே உடனே ஓகே சொல்கிறான்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் வச்சுட்டே இருப்பாரு. ஹீரோயின் இப்படி சொல்லவும் அவர் வேணான்னு வரா. உடனே அவருக்கு ஹீரோட அம்மாவுக்கு கோவமே வந்துடும். அந்த பிள்ளை அவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ பெரிய வீட்டை வாங்கி எல்லாம் பண்ணி வச்சிருக்கா, ஒரு கல்யாண செலவு கூட எடுத்து நீ பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, ஹாஸ்பிட்டல் பில்லு, எனக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக நீ இப்போ வந்து எதுவுமே செலவு பண்ணாமல் வச்சதெல்லாம் போதும், இந்த கல்யாண செலவு கூட பண்ணணும்னு உனக்கு தோணாதா, எனக்கு ஆசை, இதை பண்ணுவியா மாட்டியான்னு சொல்லிட்டு கேட்கவும் ஹீரோயினும் அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணிக்கிறோம் ஆண்டி அப்படின்னு அம்மாவை சமாளிச்சிருவாங்க. இப்போ ரூமுக்கு வந்தவங்க என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணணும், அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் அடிச்சு சொல்லவும் ஹீரோ என்ன சொல்வார்னா, என்ன உன் இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்க, நீ எல்லாத்தையும் ஒரு ஃபோன் அடிச்சு சொல்லி எல்லாம் ஏற்பாடுலாம் பண்ணினா நான் அதுக்கு ஒத்துக்க முடியுமா, உன்னோட எக்ஸை வந்து நீ வெறுப்பேற்றணுன்றதுக்காக என்னை வச்சு இன்னும் விளையாடுற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. சொல்வாருன்னா இதை ஒத்து மாட்டேன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு கண்டிப்பாக இது நடந்து தான் ஆகணும்னு சொல்லும் போது, உனக்கு இப்போ என்னால் ஒரு குழந்தை பெற்றுட்டா இந்த இந்த பிரச்சனைலாம் உனக்கு முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நீ என்னை விட்டு போயிடுவில்லை அப்படின்னு ஆமான்ருவாங்க அவங்களும். சரி ஓகே அப்படின்னா அந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிடுவாரு. அதோட இப்போ கல்யாண ஏற்பாடுலாம் நடக்க ஆரம்பிச்சிருமா. இப்போ மறுநாள் தான் கல்யாணம்னு வச்சிருப்பாங்க. இப்போ அந்த குழந்தைங்கலாம் வந்து நிற்கிறத பார்த்தோன்னே இப்போ தானே ஹீரோவோட அம்மா பார்க்குறாங்க. அந்த குழந்தைங்களை வந்து அப்படியே அவங்களோட மகன் ஜாடையில் இருக்கவும், இந்த 2 குழந்தை என்ன என் பிள்ளை ஜாடையிலேயே இருக்குன்னு அவங்களுக்கு எதுவுமே வேற புரியாது. அந்த பிள்ளைங்கள்ட்ட நல்லா ஆசையாக தான் இருப்பாங்க. அதோட ஹீரோவும் ஹீரோயினும் பயங்கரமாக ரெடியாகி வந்திருப்பாங்க. போயிட்டே இருக்கு. இப்போ இவங்க 2 பேரும் ரெடியாகி வந்தோடனே ஹீரோட அம்மா வந்து ஹீரோயினுக்காக ஒரு பேங்கிள் ஒன்று கொடுக்குறாங்க. அது ஒரு மாதிரி சங்கில் செஞ்ச மாதிரி இருக்கு அந்த பேங்கிள். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து அவ்வளோ காஸ்ட்லிலாம் கிடையாதுமா, ஆனால் எங்களோட அதாவது எங்கள் தலைமுறையில் வாழையடி வாழையை அந்த மாதிரி கொடுப்பாங்கல்ல, மருமகளுங்களுக்கு கொடுக்குற விஷயம் இது நீ எப்போ நீ போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுக்கவும் அவங்களும் அதை ஆசையாக வாங்கி போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக கல்யாணமும் முடிஞ்சிருது. இப்போ சுற்றி இருக்கவங்களாம் கல்யாணம் முடிஞ்சோடனே கிஸ் பண்ணணும்ல, அது மாதிரி பண்ண சொல்லவும் ஹீரோ வந்து விருப்பம் இல்லாமல் அப்படி வெறுப்புலேயே நின்றுட்டு இருப்பாரு. அதை பார்த்தோன்னே அந்த ஒன் சைட் பொண்ணு என்ன சொல்லுன்னா, அப்போ உனக்கு இதில் விருப்பம் இல்லையா, கல்யாணத்துக்கு விருப்பம் இல்லாமல் தான் இந்த கல்யாணத்தையே நீ பண்ணிக்கிட்டியா, அவள் உன்னை டார்ச்சர் பண்ணுறாளா, ஏன்னா இந்த ஏற்பாடு ஃபுல்லாக அவள் தான் பண்ணியிருக்கா அப்படின்னா உன்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ண வச்சுட்டாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு கேட்டுகிட்டே இருக்கும். இதெல்லாம் கேட்கவும் ஹீரோக்கு வந்து இப்போ சமாளிச்சாகணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து அவர் கெஸ் பண்ணுவார். உடனே கூட்டத்தில் எல்லாரும் கத்திட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்த ஹீரோனோட எக்ஸும் வந்து பார்த்துருவாரு. அவர் ஒரு பக்கம் சோகமாக நின்றுட்டு இருப்பாரு. சோகமாக ஒவ்வொருத்தவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் திரும்ப அவங்களுக்கு ப்ராப்பரான ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்துட்டு ஹீரோ வந்து கேட்பாரு, எனக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லு, இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் என் கூட நீ இப்படி இருக்கேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்கும்போது ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, என்னோட லைஃப்பில் இந்த மாதிரி விஷயம் நடக்கணும்னா அது உன் கூட மட்டும்தான் சொல்லும் போது ஹீரோ என்ன சொல்வார்னா, இது நீ சொல்கிறது பொய்யாவே இருந்தாலும் எனக்கு கேட்கறதுக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த நைட் வந்து அப்படியே போயிடும். இப்போ காலையில் எழுந்திரிச்சோன்னே ஹீரோயின் ரொம்பவே ஆக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒன்று ஹீரோ ரொம்ப நடிக்காத, நீ நினச்சது இதுக்கப்புறம் நடந்துரும், சீக்கிரமாக அந்த கான்ட்ராக்டை முடிச்சுட்டு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். சந்தோஷமாக இருக்கும். மறுநாள் காலையில் ஹீரோ அப்படியே வைக்கப்பட்டுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஃப்ரெண்டு கிட்ட வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லும் போது அப்போ உடனே அவங்கள என்ன சொல்லுவாங்க, அவன் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது, இந்த கான்ட்ராக்டுக்காக தானே இதை பண்ணோம், நம்மளுக்கு தேவை குழந்தை தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்களா. உடனே ஆமாம் இல்லை இது முடிஞ்சிட்டா அப்புறம் எல்லாம் முடிஞ்சிடும்லன்னு ஹீரோயின் வருத்தப்படுவாங்க. நீ உன் முகம் போகிற போக்க பார்த்தா நீ அதுக்கெல்லாம் அதாவது ரெடியான மாதிரி தெரியலையே, அவன் கூட எப்போ இருக்கிற மாதிரில தெரியுது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுறேன்னு இவங்க கேட்டாங்களா, இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிடுவாங்க. உடனே ஃப்ரெண்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே பாரு அந்த மாதிரி இடத்துக்குலாம் மட்டும் போயிடாத, வந்த வேலையை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ இருக்காருல்ல, ஹீரோனோட எக்ஸை தேடி போவார். போனவர் பார்த்தீங்கன்னா, என்னப்பா நீங்கள் 2 பேரும் வந்து லவ் பண்ணீங்க, எதுக்காக பிரேக்கப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவர் என்ன சொல்வார்னா, எனக்கும் அதான் ஃபர்ஸ்ட் லவ், எங்களுக்கு இதான் ஃபர்ஸ்ட் லவ், அந்த டைமில் எங்கள் வீட்டில் வந்து ஒத்துக்கல, அதனால தான் நாங்கள் 2 பேரும் பிரேக்கப் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுன்னு. ஒன்று எது நீ தான் ஃபர்ஸ்ட் லவ்னு அவன் உன்கிட்ட சொன்னாலா அப்படின்னா இவருக்கு கோவம் வரும். ஏன்னா ஆல்ரெடி இவங்க 2 பேர் லவ் பண்ணியிருக்காங்கல்ல. இந்த பாரு அவன் ஒன்று நீ நினைக்கிற மாதிரி ஒருத்தான பொண்ணுலாம் கிடையாது, இன்றைக்கி அவள் என் கூட இருக்கா, நாளைக்கு யார் கூட வேணா இருப்பா அப்படி இப்படின்னு ஹீரோ சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இவருக்கு கோவம் வந்து ஹீரோ ஒரு அரைஞ்சிருவார். அவர் என்ன சொல்வாருன்னா, உனக்கு அவளை பிடிக்கலன்னா அவள் லைஃப்பை விட்டு நீ போயிடு, ஒரு பொண்ணை பற்றி இந்த மாதிரி தப்பாக பேசுகிற வேலை வச்சுக்காதன்னு சொல்லிட்டு அவர் கோவமாக பேசுவாரா. ஹீரோ வந்து இது டெஸ்ட் தான் வச்சிருப்பாரு, எப்படி பார்த்தாலும் இப்போ நம்ம பிரிய போகிறோம், இவன் வந்து அவள் வேணும் சுற்றிட்டு இருக்கான், இவன் திரும்பவும் அவளை விட்டு போயிடுவானா அப்படின்றத சோதிக்கிறதுக்காகவே வச்சிருப்பாரு. இவர் அரைஞ்சாரையிலையும் பேசின பேச்சிலையும் கண்டிப்பாக ஹீரோயின் விட்டு போக மாட்டான், அவளை நல்லா பார்த்துப்பான் அப்படின்ற நம்பிக்கை இப்போ ஹீரோக்கு வந்துடும். ஸோ அங்கேருந்து சைலண்ட்
சைலண்ட்டாகவே கிளம்பி போயிடுவார். அங்கேருந்து வந்து கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்கிட்ட பேசிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்துட்டு ஹீரோயின் முன்னாடி வந்து நிற்கிறாரா. நின்று பார்த்தோன்னா இவங்களுக்கே ஒரு மாதிரி பயமாயிடுது. என்ன விஷயம்னு கேட்கும்போது உங்களை ஒரு ஆள் பார்க்குறேன்னு சொன்னார், உடனே வரீங்களான்னு கேட்கவும் ஹீரோயின் வரமாட்டேன்னு சொல்லவும் கையை பிடிச்சி இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. உடனே ஹீரோயின் வந்து ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு டிவைஸ் வச்சுக்கிறாங்க. அது கொடுத்து அவருக்கு ஷாக்கு கொடுத்தோம்னா மயங்கி அங்கேயே விழுந்துறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வரும்போது ஹீரோ கரெக்டாக வந்தாரு. இந்த நைட் டைமில் எதுக்காக தனியாக அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருக்க, வீட்டுக்கு வந்து சொல்லும்போது நீ அதை பற்றி சொல்லாத, கான்ட்ராக்ட் முடிஞ்சாலும் நீயும் போகிறவன் தானே, என்னைக்காக இருந்தாலும் நான் தனியாக தானே இருக்க போகிறேன், அதனால் எனக்கு பிரச்சனை இல்லைன்ட்டு அவங்க பாட்டுக்கு தனியாக போகிறாங்க. ஹீரோ பார்த்துட்டு நின்றுட்டே இருக்கும் போதே அவர் தம்பி வந்துடுவார். வந்தோடனே இப்போ அவர்கிட்ட சண்டை போட்டு அவர் ஒரு லாக் போட்டு படுக்க வச்சிருப்பாரு. இங்கே பாரு, நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இந்த மாதிரி சண்டை போடுறதுக்கு நான் வரல. ஏன்னா அவர் வந்துட்டு இந்த மாதிரி இவரோட பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காக ஹீரோ பயன்படுத்துறாரு. 6 வருஷத்துக்கு முன்னாடி இவர் இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்ததுனால தான் வந்துட்டு இவர் இவ்வளோ நாளாக வந்து பேன் பண்ணி வச்சுருக்காங்க, நீ விளையாடக்கூடாதுன்னு. திரும்பவும் வந்துட்டு நீ இந்த மாதிரி என்ன விளையாடணும்னு சொன்னால் எப்படி நான் வர முடியும், அதாவது என் பொண்டாட்டின், அதாவது உன்னோட அக்காவுக்காக நான் வந்து இதை பண்ணுற அளவுக்கு அவளும் ஒன்றும் ஒர்த்து கிடையாது, என்னால் திரும்ப சண்டை போட முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. இதில் வந்துட்டு இப்போ திரும்ப வந்து சரி விடு, நீ தான் அவள் ஒர்த்து இல்லைன்னு சொல்லிட்டு நீலாம் சண்டை போட வேணான்னு ஹீரோ விட்டுட்டு நடந்து போயிட்டு இருப்பாரா. சண்டை போடாமல் போயிடுறாரு. அப்போ அவர் போகும்போது திரும்ப இவன் கத்துவான். அதாவது ஹீரோனோட தம்பி இருக்கான், அவன் என்ன சொல்லுவான்னா, இங்கே பாரு அவள் ஒர்த்து இல்லை நீ சொல்லிட்டேன், ஆனால் ஒரே தடவை நல்லா யோசிச்சுப்பாரு, இந்த தடவை நீ சண்டை போடுறதுனால நீ உன் மேலே உள்ள கேஸ் அந்த இதுவும் வந்து போயிடும், நீ ஜெயிச்சிட்டின்னா ஏகப்பட்ட பணமும் கிடைக்கும், உனக்கு இன்னும் டைம் இருக்குது, யோசிச்சு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவார். அதே இதில் ஹீரோயின் இப்போ என்ன யோசிப்பாங்கன்னா, பணத்துக்காக தான் கான்ட்ராக்டே போட்டவன், ஏன்னா அவங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக போட்டவன் வந்து திடீர்னு வந்து கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணலான்னு சொன்னான்னா இவனுக்கு ஒன்றும் பணம் கிடச்சிருக்கணும், இல்லை யாராவது பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கணும், இடையில யார் வந்து பேசினதுனால ஹீரோ வந்து இந்த முடிவுக்கு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதில் ஹீரோ கரெக்டாக உள்ள வரும்போது ஹீரோயின் போய் கேட்பாங்க, இந்த மாதிரி யாராவது ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுறாங்களா, நான் வந்ததுக்கப்புறம் யார் கூட நீ சண்டை போட்டியா, அது யார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது ஹீரோ என்ன சொல்வார்னா, நீ எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டுக்காக தான் நீ பொண்டாட்டியாக இருக்க தவிர ஒரிஜினல் பொண்டாட்டி இல்லை, உங்ககிட்டலாம் இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திட்டுவார். அப்போ ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, இல்லை அவன் அந்த மாதிரி நடந்துக்கும் போது நீ இந்த மாதிரி சொன்ன, அதுக்கு முன்னாடி இந்த அக்ரிமெண்ட்டில் நீ கரெக்டாக தான் இருந்த, யாராவது ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுறாங்களா, இதுலேருந்து வெளியே வர சொல்லி யாராவது ஒன்று வற்புறுத்துறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கேட்பாங்க. இப்படி கேட்கும் போதே பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு வந்து சமக்கம் வந்துட்டே இருக்கு. உன் ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, என்ன அன்னைக்கு நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்ததுலேருந்து என் மேலே உனக்கு லவ் வந்துருச்சா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கவும் உங்ககிட்ட போய் கேட்ட மாதிரி என்ன சொல்லணும்னு அவங்க பாட்டு கோச்சிட்டு ஒரு பக்கம் போயிடுறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோக்கு வந்து அவர் மேலே கோவம் வந்துடுது, ஹீரோயினோட தம்பி மேலே. உடனே அவனை வந்து நல்லா போட்டு சாத்தினா தான் அவன் சரி வருவான் பிடிச்சி அவனை கட்டி போட்டு இழுத்துட்டு வந்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் உடனே மாமா என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லவும் இவருக்கு ஒன்றுமே புரியல. என்னடா சொல்கிற, யாரடா மாமான்னு கூப்பிட்றோன்னு, ஆமாம் உனக்கு தெரியாதா, நீ என்னோட அக்காவை தான் நீ கல்யாணம் பண்ணியிருக்க, என்னதும் பண்ணிடாதா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். ஹீரோக்கு இப்போ புரியவே இல்லை. அப்போ தான் அவர் என்ன சொல்லிடுவாருன்னா, அவர் எங்கள் குடும்பத்து பொண்ணுன்னு தெரியாமல் தான் அவன் உங்ககிட்ட வந்து பழகிட்டா, அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்லுவோம். ஹீரோக்கு திரும்பவும் என்ன தோணுதுன்னா, அவன் நம்மளை வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கா, நம்மக்கிட்ட இன்னும் போய் சொல்லிட்டு ஏமாத்திட்டு தான் இருக்கான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இந்த யோசனையில் இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்ன பண்ணுறாரு, உஷாராயிடுறாரு. உடனே ஆளுங்களுக்கு ஃபோன் அடிச்சு வர சொல்லி ஹீரோ போட்டு அடிக்க ஆரம்பிச்சாரு. ரொம்ப நேரம் ஹீரோ வந்து காயம் ஆகிற வரைக்கும் அடி வாங்கிட்டு திரும்ப போட்டு எல்லாரையும் புரட்டி எடுத்துறாரு. அவனுங்க திரும்ப தப்பிச்சு ஓடுறானுங்க. அப்போ ஓடும்போது சொல்கிற ஒரே வார்த்தை தான், நீ எப்படினாலும் உனக்கு விருப்பம் இல்லையா, அந்த மேட்ச் நீ விளையாடி தான் ஆகணும், ஒன்றும் பண்ண மாட்டோம், இதுக்கு நீ நோ சொன்னினா அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களை சும்மா விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோக்கா அவருடைய யோசனையாக போயிடுது. அங்கேருந்து இப்போ கிளம்பி வந்துகிட்டே இருக்கும்போது வீட்டுக்கு வந்து அவங்க ஒய்ஃப் பார்ப்பாங்க. ஹீரோயின் பார்த்தோன்னே என்ன ஆச்சு இவ்வளோ காயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே வருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் மேலே அவ்வளோ கோவம் இருக்குது. உன்னோட சுயநலத்துக்காக தானே நீ அடிக்கடி பயன்படுத்திட்டு இருக்க, உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக வருது, உனக்கு பணம் தானே வேணும், இந்த பணம் எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு உன் குழந்தைங்க கூட்டி வீட்டு போது காலி பண்ணுன்னு சொல்லவும் ஹீரோனுக்கும் இதுக்கப்புறம் இங்கே அவமானப்படணுமான்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைங்களை கூட்டிட்டு வெளியே போகலான்னு அவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ஹீரோ வந்து ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு என்ன சொல்வாருன்னா, இதில் கொஞ்சம் பணம் இருக்குது, அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த பணம் இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் ஒருத்தன் கூட சண்டை போட போகிறேன், அதாவது ஹீரோ அப்போ ஒத்துக்கிட்டு இருக்காரு, அவன் கொடுத்த பணம் தான் இதனால யார் கூடடான்னு கேட்கும்போது அவன் இதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேஜ்லேயே வந்து 2 பேர் இறந்தே போயிருக்காங்க, அதோட சண்டை போட்டு அவர் கூட தான் இப்போ ஹீரோ வந்து சண்டைக்கு போகணும்னு நிற்கிறாரு, ஆனால் ஜெயிச்சுட்டா நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அதை கேட்டவொன்னே அவர் என்ன சொல்வார்னா, நீ ஏன் முட்டாளா இருக்கியா, அவன் கூட விளையாடி யாருமே ஜெயிச்சதே கிடையாது, அந்த ஸ்டேஜ்லேயே வந்து இறந்து போயிருக்காங்க விளையாடி, அதனால் நீ வந்து நம்ம இந்த முடிவுக்கே வந்துட்டியா அப்படின்னு கேட்கவும் ஹீரோ என்ன சொல்வாருன்னா, இப்போ நான் அதை விளையாடல அப்படின்னா வந்து ஹீரோயினுக்கும் அந்த குழந்தைங்களுக்கும் ஆபத்து, அவளை இடையில கொண்டு வராங்க, எல்லா நேரமும் என்னால் அவங்கள பாதுகாத்துட்டு இருக்க முடியாது, அவங்கள காப்பாற்றணும்னா இதை தவிர வேறு வழியே இல்லை, என்னை விட்டு அவங்கள நான் அனுப்பிடணும், 2வது இந்த இதில் உண்டா இல்லையா நான் பார்த்துடணும், அதுக்காக தான் நான் மோத போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லுவார். ஒரு பக்கம் மனசு கஷ்டமாக இருக்குது. அவங்க மாமியார் கொடுத்த அந்த வலையில் அங்கேயே கழட்டி வச்சுட்டு குழந்தைங்களை கூட்டிட்டு வெளியே கிளம்புறாங்களா. அப்போ தான் அவங்களோட ஃப்ரெண்டு வராங்க, வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்னென்னா, ஹீரோ வந்துட்டு இப்போ மேட்ச் வந்து விளையாடுறதுக்காக கூப்பிட்டு போயிருக்காங்க, காரணம் உன்னோட தம்பி தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு ஹீரோனுக்கு இப்போ எல்லாமே புரியுது. இப்போ ஹீரோ வந்து விளையாடவே கூடாது, இந்த மேட்ச் மட்டும் அவர் விளையாடி தோற்று போயிட்டார் ஒரு வேலை அப்படின்னா வந்துட்டு இதுக்கப்புறம் அவர் கெரியரில் எந்த மேட்சுமே அவர் விளையாடவே முடியாது, அதுக்காக தான் அவங்க இதெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்கன்றது ஹீரோனுக்கு இப்போ நல்லாவே தெரியுது. உடனே போய் அந்த என் தம்பி தருதலை போய் நான் மீட் பண்ணிட்டு வரேன், அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்ற மாதிரி கிளம்புவாங்க. வந்து அவங்க தம்பியை பார்த்து பேசும்போது பார்த்தீங்கன்னா, எதுக்காக நீ அவனை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க எங்களை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேட்பாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்வார்னா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரிசல்ட் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லும்போது, நீ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க, அவனுக்கும் எனக்கும் நடந்தது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ்
மேரேஜ் மட்டும்தான். அதாவது இந்த மாதிரி நாங்கள் பேசி வச்சுட்டு மேரேஜ் பண்ணது தான் தவிர வேறு எதுவுமே கிடையாது. அவனுக்கு என்ன ஆனாலும் அது என்ன அஃபெக்ட் பண்ணாது, எனக்கு என்ன ஆனாலும் அது அவனை அஃபெக்ட் பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சும்மா இல்லாமல் இதே வார்த்தை தான் அவன் சொன்னான். அப்போ 2 பேரும் என்ன பேசி வச்சுட்டு விளையாடுறீங்களா? உன்னை பொறுத்த வரைக்கும் அவன் தான் வீக்னஸ், அவனை பொறுத்த வரைக்கும் நீ தான் வீக்னஸ். உனக்காக அவன் சாகிறதுக்கு கூட துணிஞ்சிட்டான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் செத்துட்டான்ற நியூஸ் வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்டு வெறிப்பேற்றவும் ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. எப்படியாவது ஹீரோ போய் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இப்போ வேகமாக கிளம்புவாங்க. வேகமாக இங்கே வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ் இருக்காருல, அவர் கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி நீ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு சந்தோஷமாக தாங்கலை. அதே சமயத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கல, இதுக்கப்புறம் அவன் கூட ஏன் இருக்கணும், அவனை விட்டு வந்துருன்னு சொல்லவும் ஹீரோயின் டக்குன்னு அவர்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கப்புறம் தான் அவன் கூட நான் நிரந்தரமாக இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இவர் சொன்னதே போய் இப்போ டெஸ்ட் ரிசல்ட்டாக அவங்க ப்ரெக்னெண்ட்டெல்லாம் இருந்துக்க மாட்டாங்க, அவர் வேணும்னே போய் சொல்லியிருப்பாரு, அப்படின்னா தான் அவங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மாதிரி பதில் அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டாரா. சொன்னவொன்னு அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். ஃபோனை வச்சுட்டு என்னடா இது இப்படி கேன்சல் ஆகிடுச்சுன்னு ஒரு பக்கம் யோசிப்பார். இன்னொரு பக்கம் ஹீரோயின் வேகமாக ஹீரோ பக்கம் வருவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ பயங்கரமாக அடி வாங்கிட்டே இருப்பார். ஒரு கட்டத்தில் ரொம்ப டயர்டாகி படுத்துருவார். போயிடுறாரு. தோத்து போனவர் பார்த்தீங்கன்னா பயங்கர காயத்தோடு இப்போ வீட்டுக்கும் ஹீரோயின் கூட்டு வந்து மருந்து போட்டுட்டு இருக்காங்க. மருந்து போடும்போது என்ன கேட்பாங்கன்னா, 6 வருஷத்துக்கு முன்னாடி எந்த தப்பும் நீ பண்ணலை, நீ தப்பு பண்ண மாதிரி அவங்களாம் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் ஹீரோ என்ன சொல்வாருன்னா, ஆமாம் நான் தப்பு பண்ணலன்றது யாருமே நம்பல, நீ மட்டும் எப்படி நம்பின அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் 6 வருஷத்துக்கு முன்னாடி நீ தான் டாப்பில் இருந்த, உன் பேரை கெடுக்கணும் தான் அந்த மாதிரிலாம் பண்ணாங்க, நீ அந்த தப்பை பண்ண அப்படின்னு சொன்னால் யாருமே அதை நம்பவே கூடாது, அது எப்படி அவங்களாம் நம்பினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. போதுதான் வந்து ஹீரோயின் கிட்ட வந்து அந்த தம்பிக்காரன் சொல்லியிருப்பான், 6 வருஷத்துக்கு முன்னாடி அவனை தேடி வந்தா, அப்போ அப்பாவும் நாங்களும் தான் ஆள் ஏற்பாடு பண்ணி அவனை அடித்தோம், அதில் தான் அவன் இடுப்பில் வந்து ஒரு காயம் இருக்கும் அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் அந்த காயத்தை இப்போ பார்ப்பாங்களா, அப்போ தான் அவங்களுக்கு தெரியும், நீ வந்துட்டு எனக்காக தான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீல, உனக்கு ரொம்ப வலிச்சிருக்கும்ல அப்படி இப்படின்னு கேட்கவும் வெளியே சொல்ல மாட்டாங்க, நினச்சிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோ வந்து கேட்பாரு, நீ எதுக்காக என்னை தேடி அங்கே வந்த, என் மேலே உனக்கு அந்தளவுக்கு பிரியமான்னு கேட்டுகிட்டே இருப்பார். அவங்க பதில் சொல்கிறதுக்குள்ள அப்படியே மயங்கியே போயிடுவார். அந்தளவுக்கு அவருக்கு மயக்கமாக இருக்கும். ஹீரோயின் வந்துட்டு உடனே அவர் மயங்கிட்டாரனோன்னு, ஆமாம் அவனை தேடி தான் நான் வந்தேன், இந்த மாதிரி அந்த குடும்பத்தில் உள்ள ஒருத்தி தான் நான் தெரிஞ்சிருந்தோம், எனக்காக நீ உயிரோடக்குள்ளே துணிஞ்சிட்டில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. ஹீரோ தூங்கிடுறாரா. இப்போ மறுநாள் எந்திரிச்சு பார்க்குறாரு, பக்கத்தில் ஹீரோயினை காணும். இவன் எங்கே போனான்னு தெரியலன்னு பதறிட்டு வந்து பார்க்கும்போது ஹீரோயின் கோழியை ஓடி ஓடி பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. எதுக்கு கோழி பிடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கவும், உனக்கு உடம்பு சரியில்லை, சூப் வச்சு கொடுக்க தான் வந்து கோழியை பிடிச்சேன், ஆனால் அது ஒரே தடவை கொண்டு கூட அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. எனக்கு அதெல்லாம் செஞ்சு பழக்கம் இல்லைன்னு, உனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்டுகிட்டே இருப்பார். அதோட பார்த்தீங்கன்னா அந்த கோழி இதான் சாக்குன்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு ஒரு கீரையில் போட்டு ஜம்ப் பண்ணி ஓடிடும். உடனே வந்து உனக்கு தான் பழக்கம் இல்லை அதை செய்யாதன்னு சொல்கிறேன் ஹீரோ கூப்பிட்டு வந்து அதை வாஷ் பண்ணிட்டு இருப்பார் அந்த காயத்தை. அப்போ தான் வந்து என்ன கேட்பாருன்னா, நீ வந்துட்டு இங்கே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், இதுக்கப்புறம் இங்கேருந்து போகாது அப்படின்னு சொல்லும்போது, நானா போகணும்னு நினைக்கிறேன், நீ தான் அப்பப்போ என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவோம், இதுக்கப்புறம் நான் போகவே மாட்டேன், இங்கேயே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லு, அப்படி இங்கே கூட தான் இருக்கணும், நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லுவாரா. ஆமாம் இப்போ தான் உனக்கு ரொம்ப அக்கறைன்னு சொல்லிட்டு அவங்களே அடிப்பட்ட காயத்தில் ஒரு அடியை போட்டு ஹீரோ அங்கேருந்து போவாங்க. அப்படின்னா வந்துட்டு 2 பேரோட பேசிகிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே ஹீரோ 2 பேரும் கிஸ் பண்ண போகிறாங்க. பறந்து போன கோழி திரும்ப இந்த சீனை கெடுக்கிறதுக்காகவே வேகமாக வந்து இவங்க மேலே வில, ஐயோ நான் சூப்பு வைக்க போகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமாக அங்கேருந்து ஓடிடுறாங்க. ஹீரோக்கு வந்து அவங்க மேலே பிரியமாக இருக்க மாதிரி ஹீரோக்கும் தோணுது. அதே மாதிரி ஹீரோயினும் சூப்பு வச்சுலாம் வச்சு கொடுத்துட்றாங்களா. 2 பேரும் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது 2 பேர் ஃபோனுக்குமே ஒரு நோட்டிஃபிகேஷன்லாம் வருது. என்னன்னா, ஹீரோ அந்த மேட்சை தோத்துட்டதுனால இதுக்கப்புறம் அவன் விளையாடக்கூடாது, அவன் பேர் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நிறைய மெசேஜ் வருது. ஹீரோ அதை பெருசாக எடுத்துக்கல. ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உடனே ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, இந்த இதை மாற்றுறதுக்கு, அதாவது இந்த பேரை வந்து இப்படி கெட்டு போன மாதிரி மாற்றிருக்காங்கல்ல, அதை நல்லபடியாக மாற்றுறதுக்கு என்ன ஐடியா இருக்குது, அதை நம்ம உடனே பண்ணே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. போயிட்டே இருக்கும் போதே பார்த்தோன்னா ஹீரோயின் பேசிட்டு வரதுக்குள்ள ஹீரோ அங்கே இருக்க மாட்டாரா. எங்கே போனான்னு தெரியலன்னு சொல்லிட்டு கால் பண்ணி பார்த்தா காலும் இருக்காது, சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இவன் எங்கே போனான்னு தெரியலன்னு ஹீரோயின் ஒரு பக்கம் ஹீரோ தேடி போயிருவாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த மெசேஜ்லாம் பார்த்தோன்னா ரொம்ப விரக்தியாகி பீச்சுக்கிட்ட வந்து அவர் பாட்டுக்கு வந்துட்டே இருப்பார். ஒரு கட்டத்தில் அவர் கிளம்பி இப்போ வீட்டுக்கு வரும்போது ஹீரோயின் வீட்டில் இருக்க மாட்டாங்க. இவன் எங்கே போனான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இவ்வளோ ஹீரோயினை தேடிட்டு இருப்பாங்க. இப்போ மழை வேறு அதிகமாகிடும். ஹீரோயின் ஃபோனுக்கு கால் பண்ணால் அது சுவிட்ச் ஆஃப்னு வரும்போது திரும்பவும் நம்மளை விட்டு போயிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவார். அப்போ தான் ஹீரோவை பார்த்துருவாங்க. திரும்ப எங்கடி போகிறேன்னா எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமான்னு கேட்கும்போது, நீ எங்கடா போய் தொலைஞ்ச, மலையில் என் ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, உன்னை தேடி தான் நான் வந்தேன்னு சொல்லவும், திரும்ப என்னை விட்டு போயிடாத, என்னால் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்கள ஹக் பண்ணி அழ ஆரம்பிச்சிருவாரு. காலில் வந்து பார்த்தீங்கன்னா காயம்லாம் இருக்க உடனே அவர் உப்பு மூட்டையை தூக்கிட்டு வீட்டுக்கு வருவார். வந்து மருந்தெல்லாம் போட்டு விட்டோம் பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக அந்த ஒழுகிக்கிட்டே இருக்கும். அதை பார்த்தோன்னா நாளைக்கு இதெல்லாம் நான் சரி பண்ணிவிடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரா. அப்போ வந்து ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னதை இவங்க சொல்லும் போது ஒன்று ஹீரோக்கு சந்தோஷமாக தாங்காது. அப்படின்னா நான் அப்பா பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப குஷியில் இருப்பார். நீ எதுக்காக சந்தோஷப்படுறேன்னு கேட்கும்போது, ஆமாம் அப்பா ஒன்றும் சந்தோஷப்பட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுவார். அது மட்டும் இல்லாமல் என் அப்பா அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க தெரியுமான்னு சொல்லுவோம். உனக்கு ஏது அப்பா அம்மா மட்டும் தானே கேட்கும்போது, அப்பா உயிரோட இல்லை தான், இருந்திருந்தா அவரும் சந்தோஷப்படுவார்ல, அதை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழந்தைத்தனமாகவே ஹீரோ வந்து அந்த பாப்பா இருக்க வயிற்று வந்து தொட்டு தொட்டு பார்த்துட்டே இருப்பார். அதோட ஹீரோனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து இப்போ இந்த குழந்தைய கூட நம்ம இருக்கிற குழந்தைய காப்பாற்றுறதுக்காக தான் இருக்குன்றது தெரிஞ்சால் நம்மளை ஏற்றுப்பானா, இல்லை அவனே இப்போதைக்காக தான் இதுக்காக தான் பயன்படுத்திக்கிட்டோன்னு தெரிஞ்சால் நம்மளை அவன் லவ் பண்ணுவானா, நம்மளை என்ன நினைப்பான் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் அவங்களுக்கு ஓடிட்டே இருக்கும். நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோனோட எக்ஸ் இருக்கார்ல, அவர் கால் பண்ணி ஹீரோயினை கூப்பிடுறாரு. நீ இப்போ வரியா இல்லையான்னு, நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்கேன், கண்டிப்பாக என்னால் நீ எங்கே கூப்பிட்டாலும் வரவே முடியாது, நான் அவன் கூட தான் இருப்பேன்
வச்சிருக்கேன்னு சொல்லவும் இவருக்கு ரொம்ப கோவம் வருது. ஒரு டக்குன்னு என்ன சொல்கிறேன், இதுக்கப்புறம் ஆக போகிற எல்லா விஷயத்துக்கும் நீ மட்டும் தான் பொறுப்பாக முடியும், அதனை விளைவுகளை நீ தான் அனுபவிச்சாகணும்னு சொல்லிட்டு அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்ற ரிப்போர்ட் இருக்குல்ல அதை நடு ரோட்டில் தூக்கி போட்டு போகிறாரு. கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து ஹீரோவோட அந்த ஒன் சைடில் வரும் அந்த பொண்ணு வந்துடுது. அதை எடுத்து பார்த்தோன்னா அப்போ அவள் ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லையா, இது ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்காளா, இந்த ஒரு விஷயம் பத்தாது அவளை நான் என்ன பண்ணுறேன்னு பாருன்னு இது தனியாக பிளான் பண்ண ஆரம்பிச்சிடும். பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயினோட அப்பா இருக்காருல, அவர் தம்பி அவன் மகனை கூப்பிட்டு கேட்பார், என்னடா பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டால், ஆமாம் அவன் நம்ம முன்னாடி நம்ம கம்பெனிக்கு எதிராக தான் விளையாட அவன் ஜெயிச்சான், அதனால தான் நம்ம கம்பெனி ரொம்ப லாஸாக போயிட்டு இருந்தது. இப்போ அவனை கூப்பிட்டு வந்து தோக்க அடிச்சிட்டேன்ல, இப்போ நம்ம கம்பெனி டாப்பில் வந்திருக்குன்னு சொல்லும் போது இவருக்கே கோவம் வரும். நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, அவனோட கெரியரே அதுதான், அதனே அவனை வந்து அவன்கிட்ட அதை பிடுங்கிட்டு கம்பெனியை கொண்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன், நீ பண்ணுறதெல்லாம் உனக்கே நியாயமாக இருக்கான்னு சொல்லிட்டு திட்டுவார். சொல்வாருன்னா அவனுக்கு அதான் கனவு, எல்லாமே அவனோட கனவு லட்சியத்தையும் கெடுத்துட்டு நீ சந்தோஷப்படுற, உனக்கு வெக்கமா இல்லையான்னு திட்டுவார். உன்னை இவருக்கு கோவம் வந்துடும். இப்போ நீங்கள் என்ன வந்து திட்டுறீங்களா, இல்லை உங்கள் மருமப்பிள்ளையே அப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்பாரு. உடனே அவருக்கே கோவம் வந்துடும். என்ன சொல்லிடுவாருன்னா, நீ பண்ணுறதே இதெல்லாம் பண்ணிட்டு அவனு வந்து லேஸ்பட்டவன் கிடையாது, அவனுக்கு சண்டைலாம் தெரியாமல் இல்லை, நாளைக்கு அவன் மற்றவங்களோட மோதின மாதிரி உன்னை மோதி உன்னையே அவன் ஜெயிப்பா, உன்னை இல்லாமல் கூட ஆக்குவான், அதுக்காக தான் உன்னை நான் எச்சரிக்கிறேன், நீ உஷாராக இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்பா பேசுனதை கேட்டோன்னே இவருக்கு ரொம்பவே கோவம் வந்துருமா. டக்குன்னு என்ன பண்ணுவாருன்னா, அந்த இன்னொரு விஷயம் அவங்க ஹீரோயின் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, அவங்க தப்பாக ஹீரோவை பற்றி இப்போலாம் மெசேஜ் வருதுல்ல, அதை வந்து ஸ்டாப் பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த ட்ரெண்டிங் ஆகிற நியூஸை வந்து ஸ்டாப் பண்ணி விட்டுருப்பாங்க. அதனால இந்த ஆளுக்கு ரொம்ப கோவம் வந்திருக்கும். இப்போ இதுக்கப்புறம் அவளை வந்து பெரிய பிரச்சனையில் இழுத்து விட்டா தான் சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தம்பிக்காரன் என்ன பண்ணுவான்னா, ஹீரோயின் தான் வேணும்னே அவர் கூட சேர்ந்து இருக்க மாதிரி இருந்துட்டு அவரை வந்துட்டு அவங்க கம்பெனி, அதாவது அவங்க அப்பாவோட கம்பெனி தானே, அதை டெவலப் பண்ணுறதுக்காக ஹீரோவை வந்து வேணும்னே அவர் விளையாட வச்சு அவர் மேட்ச் எல்லாம் தோற்று இதுக்கப்புறம் அவர் விளையாடவே கூடாத மாதிரி பண்ணதே ஹீரோயின் தான் அப்படின்ற மாதிரிலாம் கதை கட்டி விட்டுருவாரு. இதனால ஒரு பெரிய ஒரு ரகலையே நடந்துட்டு இருக்கும். ஹீரோயின் கிட்டே நிறைய பத்திரிக்கைக்காரங்க வந்து நீங்கள் தான் இப்படிலாம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கவும் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல அவசியம் இல்லை, யாருக்கு பதில் சொல்லுமோ அவனுக்கு நான் டைரெக்டாக சொல்லிக்கிறேன்னு கேமரா பார்த்து சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தம்பியை தான் அவங்க சொல்கிறாங்க. தம்பி பார்த்து இதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பார், நல்லா மாட்டிக்கிட்டே இன்னும் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் சந்தோஷப்படுவான். இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த இதெல்லாம் கிடச்சதில் அதுக்கு ஹீரோயின் ப்ரெக்னென்ட் ஆயிலன்னு அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க சொந்தக்காரவங்கள்ட்ட காட்டுது. ஹீரோட அம்மா கிட்ட காட்டி, இங்கே பாருங்க ப்ரெக்னென்ட்டாகவே இல்லை, அவெல்லாம் போய் சொல்லி ட்ராமா பண்ணுறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மனசையும் கலக்கிது. நம்ம ஹீரோவோட லைஃபையே வந்து உங்கள் பொண்ணு அந்த அதாவது உங்கள் மருமக தான் வந்து கெடுத்துட்டா, அந்த கம்பெனிக்காக விளையாட போய் தான் வந்து அவன் பேர் கெட்டுச்சு, அவனோட கெரியரே வந்து போயிடுச்சு, அவள் அவ்வளோ மோசமானவன் சொல்ல ஒன்று பார்த்தீங்கன்னா இவங்க பயங்கர கோவம் வந்துடுது. அதாவது மருமக மேலே அந்த கோவத்தில் இருக்கும்போது இப்போ தான் ஹீரோயின் வேற உள்ளே வேற வருவாங்க. ரொம்ப கோவம் வந்து ஹீரோயினை கண்டுபிடி திட்ட ஆரம்பிச்சுறாங்க. எதுக்காக இந்த வேலைலாம் பண்ணியிருக்கீங்க, அப்போ 2 பேரும் நடிப்புக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா, அது இல்லாமல் என் பையனோட வாழ்க்கையை கெடுத்துட்டியா அப்படி இப்படின்னு திட்டுறாங்க. அப்போ ஹீரோ தான் சமாதானப்படுத்துவார். இல்லைம்மா முன்னாடி நாங்கள் அப்படி தான் பண்ணோம், ஆனால் இப்போ நாங்கள் ஒருத்தர் உண்மையிலே விரும்புகிறோன்னு சொல்லவும் அவங்க அம்மா வந்து ஏற்றுக்க மாட்டாங்க, இதெல்லாம் ஒரு ட்ராமா தான், அது மட்டும் இல்லாமல் நீ ப்ரெக்னென்ட்டாகவே இல்லை அப்படின்னு சொல்லவும் ஹீரோனுக்கு இப்போ இது ஒரு மாதிரி இருக்கும். அந்த ரிப்போர்ட்டை காட்டுங்கன்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்தவங்க இது ஃபேக்காக இருக்க கூட வாய்ப்பு இருக்குது, ஏன்னா ஹாஸ்பிட்டல் போய் நான் செக்அப் பண்ணிட்டு வந்தேன், கண்டிப்பாக அப்படிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் நான் நம்ப முடியாதுன்னு அவங்க ரொம்பவே கோவப்படுவாங்க. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்து ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. ஹீரோயினும் அங்கேருந்து வீட்டை விட்டு போகணும்னு சொல்கிறாங்களேன்னு கிளம்புவாங்க. ஹீரோவும் கூட போகலான்னு போகும்போது உடனே அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மாவுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும். இப்போ நீங்கள் உடம்பு சரியில்லாத மாதிரி நடிங்க, மயக்கம் போட்டு விழுங்க, அப்போ தான் ஹீரோ உங்களை பார்க்க வருவானோன்னா அதுவும் அதை கேட்டுக்கிட்டு அவங்க அம்மா அப்படியே மயக்கம் போட்டு விழுவாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா பாதி வரையிலேயே அவங்க அம்மா மயக்கம் போட்டோன்னு அம்மாவை பார்க்கறதுக்காக வந்துருவார். இந்த நேரத்தில் திரும்பவும் பத்திரிக்கைக்காரங்க ஹீரோயினை சுற்றி நின்றுட்டு உண்மையை சொல்லுங்கள், உங்கள் குடும்பத்தாலே உங்களால் தான் ஹீரோக்கு இப்படி கெட்ட பேரா அப்படி இப்படின்னு கேட்கவும் அந்த அந்த பொண்ணோட ஆன்ட்டி இருக்குல்ல, அது ஒரு பக்கம் வந்துட்டு இவ ரொம்ப மோசமானவ, ப்ரெக்னென்சியே ஆகாமல் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அப்படிலாம் ஏமாத்துக்கார, இவ ரொம்ப லேஸ்பட்டவ கிடையாது, இவளால் தான் அவன் வாழ்க்கையே போச்சு அப்படி இப்படின்னு இது பாட்டுக்கும் கேட்காமே பதில் சொல்லிட்டு இருக்கோம். கூட்டத்தில் இருக்கிற அந்த பொண்ணோட சப்போர்ட்டர்ஸ்லாம் ஹீரோயினை வேற கொஞ்சம் அடிக்க ஆரம்பிச்சாங்க, தள்ளி விட ஆரம்பிச்சாங்க. இந்த டைமில் வந்துட்டு அந்த எக்ஸ் இருக்காருல்ல, ஹீரோனோட எக்ஸ், அவர் வந்து ஹீரோயினை காப்பாற்றி அவர் கோட்டெல்லாம் கழட்டி மாட்டி விடுறாரு. ஹீரோனுக்கு சம்மக்கம், இவன் கொடுத்த அந்த ஃபேக்கான ரிப்போர்ட்னால தானே இவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. பின்னாடியே வந்து ஒரு பார்த்தீங்கன்னா உங்களை சமாதானம் பண்ணி இப்படி கிஸ் பண்ணலான்னு வரும்போது ஹீரோனுக்கு அதில் விருப்பமே இல்லை. அப்படியே அவங்க முறைச்சிட்ட உடனே சாரின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. என்னால் தானே இப்பெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வருத்தப்பட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, ஹீரோனோட தம்பியால் தான் இந்த பிரச்சனை, அவனுக்கு எதிராக என்கிட்ட நிறைய ஆதாரம் இருக்குது, இதெல்லாம் கொடுத்து ஹீரோயின் மேலே எந்த தப்பும் இல்லை நிரூபிக்கணும், வேறு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பக்கம் முயற்சி எடுத்துகிட்டு இருப்பாரு. ஏன்னா ஹீரோ பேரை வந்து இப்போ சரி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களும் நிறைய முயற்சி எடுத்துகிட்டே இருப்பாங்க. அதில் என்ன ஆகுனா 6 வருஷத்துக்கு முன்னாடி 2 மேட்ச் நடந்திருக்கும். அந்த 2 மேட்ச்சில் வந்து அந்த டெஸ்ட்டில் வந்து 2 டெஸ்ட் எடுத்திருப்பாங்க. அதில் முதல் எடுத்த டெஸ்ட்டில் வந்து நார்மலாக தான் இருந்திருக்கும். 2வது எடுத்த டெஸ்ட்டில் தான் வந்து ஹீரோ வந்துட்டு ஏதோ பண்ணியிருக்காரு, அந்த விளையாட்டில் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணியிருக்காருன்றது விஷயம் மாதிரி அந்த டெஸ்ட்டில் ரிப்போர்ட்டில் வரும். அப்போ ஹீரோ என்ன நினைப்பாங்கன்னா, அப்போ அவருக்காக கோச்சாக இருந்தார்ல, அவர் கூட வந்து பணத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு ஹீரோக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி கொடுத்து அதில் தான் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த விஷயம் ஹீரோக்கே தெரியாது. இப்படி இருக்கும் போது தான் அவர் மேலே கேஸ் ஆகிது, அந்த மாதிரி நடந்திருக்கும். அந்த கோச்சாக இருந்தார்ல, அவரை யாருன்னு இப்போ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்போ அப்படி நினைப்பாங்க. இவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ அந்த ஆளை மட்டும் பிடிச்சா மட்டும் போதும், ஆனால் வந்து அவன் நம்மளுக்கு ஒத்துக்கணுமே, அவன் வந்து தம்பிக்குள்ள சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. சரி போய் பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனும் அவங்க ஃப்ரெண்டு வராங்க. அவரையும் கண்டுபிடிச்சாங்க. அவர்கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா, இங்கே பாருமா, உன் தம்பிக்கிட்ட நான் பணம் வாங்கிட்டேன், அதனால தான் அந்த மாதிரிலாம் நான் செஞ்சுட்டேன்,
திரும்ப மட்டும் அவனுக்கு எதிராக நான் செஞ்சேன்னா அவன் என்னை உண்டுலன்னு பண்ணிடுவான், எங்கிட்டலாம் எந்த ஹெல்ப்பை எதிர்பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாரு. நீ பரவாயில்ல, இதுக்கப்புறம் நீ எந்த ஹெல்ப்பும் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோயின் இவர் பேசுறது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. எனக்கு இதுக்கப்புறம் உன் தேவை எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அதை வந்து பப்ளிஷ் பண்ணிடுறாங்க. ஏன்னா யாருக்காவது இந்த விஷயம் தெரிஞ்சால் பிடுங்கிடுவாங்க, அழிச்சிருவாங்கல்ல. அதனால பப்ளிஷ் பண்ணி விட்டோன்னே ஹீரோ மேலே எந்த தப்பும் இல்லை, எல்லாமே ஹீரோயினோட தம்பி பண்ண வேலைன்றது வெளியே எல்லாருக்கும் தெரிஞ்சிருது. இதை தெரிஞ்சோடனே எல்லாருமே இப்போ உடனே மாற்றி பேச ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோ வந்து நல்லவனா, அப்போ அவங்க மேலே இப்போலாம் தேவையில்லாத பழியெல்லாம் போட்டிருக்காங்களான்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சிடறாங்க. இந்த நேரத்தில் ஹீரோயினோட தம்பிக்கு ஹீரோயின் மேலே சம்மக்கம் வந்துடுது. உடனே அக்கான்னு கூட பார்க்காம அவங்களை அடிக்கிறதுக்கும் அவ்வளோ ஆளுங்களை ரெடி பண்ணிடுறாங்க. இந்த விஷயம் ஹீரோக்கு அதுக்கு தெரிஞ்சு அவர் வந்து இங்கே வந்து ஒரு அடி விழுறதுக்கு முன்னாடி அவர் அங்கே தேடி வந்துடுறாரு. வந்துட்டு எல்லாரையும் போட்டு பந்தாடிறாரு. அதுக்கப்புறம் இவங்க ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த டைமில் வந்துட்டு அவர் தம்பியை வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டு போகிறாங்க அவர் மேலே தப்புன்னு சொல்லிட்டு. அவர் உடனே அப்பா கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு வரும்போது அவங்க அப்பா திட்டுறாரு. நீ வந்துட்டு எப்படி நீ வந்து இந்த மாதிரிலாம் வேலை பார்த்துட்டு இருக்க, இன்னொரு தடவை இந்த மாதிரி வேலை பார்த்த அப்படின்னா வந்துட்டு கம்பெனிலேருந்து மட்டும் இல்லை இந்த குடும்பத்துலேருந்தே உன்னை விலக்கி வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா ஒரு பக்கம் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஹீரோக்கு ஹீரோயினும் சேர்ந்துட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம 2 பேர் பிரியவே கூடாது, நம்ம 2 பேர் அப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி அவங்க லவ் வந்து இன்னும் டெவலப் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். அப்புறம் குழந்தைங்களோட சந்தோஷமாக விளையாடுறது ஹீரோயினும் பார்த்து சந்தோஷப்பட்டுட்டே இருப்பாங்க. அப்போ தான் வந்து நியூஸ் சேனலில் பார்க்கும்போது ஹீரோனோட அப்பாவே பேட்டி கொடுத்துட்டு இருப்பார். ஹீரோ மேலே எந்த தப்பும் இல்லை, எங்கள் பையன் மேலே தான் தப்பு, ஹீரோ மேலே இனிமேல் எந்த இதுவும் இல்லை, அவர் இனிமேல் தொடர்ந்து மேட்ச் விளையாடலாம் அப்படி இப்படின்னு சொல்கிறத வந்து எல்லாம் இவங்களாம் பார்த்து சந்தோஷப்படுவாங்க. ஹீரோட அம்மாவும் இந்த மேட்சை அதாவது அவர் பேட்டி கொடுக்கறத பார்த்தோன்னே அவங்களுக்கு இப்போ தான் ஞாபகம் வரும், இவர் எங்கேயோ பார்த்துருக்கமே, யாராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அவங்க ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, அவங்களும் அவங்க வந்து இவர்கிட்ட தான் வேலை பார்த்துருப்பாங்க. அப்போ இவங்க வந்து கொடுக்கல் வாங்கல் அப்படிலாம் இருந்திருக்கும். ஏன்னா ஹீரோட ஃபேமிலி வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்களா, அந்த டைமில் இவர் தான் வந்து காசு கொடுத்து ஹெல்ப்லாம் பண்ணியிருப்பாரு. அந்த நேரத்தில் ஒரு தடவை வேலைக்குன்னு போனவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இறந்து போய் தான் வந்திருப்பாரு. அதில் ஹீரோட அம்மாவுக்கு வந்து ஹீரோனோட அப்பா மேலே சம்மக்கவும் இருக்கும். பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஹீரோட அம்மா வந்து என்ன நினைக்கிறாங்க, இவன் மட்டும் தான் நம்ம குடும்பத்துக்கு எதிரி நினைச்சா இவ குடும்பமே நம்ம குடும்பத்துக்கு எதிரியானவங்கள தான் இருக்காங்க அப்படின்னு ரொம்ப கோவமாக இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் ஹீரோயின் சேர்ந்து வந்துட்டு அவங்க அம்மாட்ட சொல்லி புரிய வைக்கலான்னு வருவாங்களா. இப்போ ஆனால் அவங்க வந்த நேரம் தப்பாக இருக்கிறனால அவங்களுக்கு இவங்களை பார்த்து இன்னும் கொஞ்சம் கோவம் அதிகரிச்சிடும். அவனோட பொண்ணாணி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஹீரோனை பிடிச்சி வேகமாக தள்ளி விட்டுருவாங்க. அவங்களும் பொத்துன்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. உடனே அவங்கள கூப்பிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்க சொன்னால் அந்த ஹாஸ்பிட்டல் என்ன சொல்லிடுவாங்கன்னா, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் வசதியெல்லாம் கிடையாது, அந்த டாக்டரும் வந்து அந்த அவ்வளோ சீக்கிரம் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லவும் அந்த எக்ஸும் வந்துட்டு என்ன சொல்வார், ஹீரோட எக்ஸ் அவரும் வந்துட்டு அப்படி தான் சொல்வார். அப்போ உடனே வந்து அவங்க என்ன சொல்வாங்கன்னா, அப்போ அந்த டாக்டரை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, அவங்கள்ட்ட பேசி நீங்களாவது இதெல்லாம் பண்ண சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்பாங்க. இப்போ ஹீரோ அந்த எக்ஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த டாக்டர் வந்து உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சவர், உங்கள் அப்பா மனசு வச்சா அந்த டாக்டர் மூலிமா உங்கள் மாமியாருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இப்போ நடத்த முடியும், அதை கேட்கணுன்னா நீ தான் போய் டேரெக்டாக உங்கள் அப்பாவை போய் பார்த்து பேசணும்னு சொன்னோம். ஹீரோயின் அவங்களோட எல்லாத்தையும் அந்த தலகணும் அந்த ஈகோ எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த குற்றமலையில் அப்பா வீட்டு வாசலில் போய் நிற்கிறாங்கன்னா கேட்டு திறக்க மாட்டாங்க. அப்பா கதவு திறங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்காங்க. அந்த எக்ஸை மட்டும் ஹீரோனோட எக்ஸை கூட வந்திருக்காரா, அவரை மட்டும் உள்ளே விட்டவொடனே அவர் போய் அவங்க அப்பா கிட்ட பேசுவார். நீங்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் பொண்ணை வந்துட்டு அவளை வீட்டை விட்டு அனுப்பிட்டோன்னு ரொம்ப கவலைப்படுறீங்க, இன்னைக்கு வரைக்கும் உங்கள் பொண்ணு உங்கள் கூட வந்து சேர மாட்டாளான்னு தான் நினைக்கிறீங்க, அவளை சேர்த்துக்குங்க, அவளுக்கு அந்த என்ன கேட்குறாளோ அதை செய்யுங்கன்னு சொல்லி, நீ யார், நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் அவளை இப்போ உண்மையிலே லவ் பண்ணுறேன், அவள் கூட அவள் ஆசைப்பட்டது எல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறேன், அதனால தான் அப்படின்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பாரு. பேசிட்டே இருக்கும்போது ஹீரோயின் வாசல்னு கத்திட்டே இருப்பாங்களா, அங்கே அவங்க சித்திக்காரங்க வந்துருவாங்க. இங்கெல்லாம் வந்துட்டு எதுக்கடி பிச்சைக்காரி மாதிரி சத்தம் போட்டுட்டு இருக்க, போடி வெளியான்னு பிடிச்சி தள்ளும் போது அவங்கள தள்ளி விட்டுட்டு இவங்க உள்ளே வந்துருவாங்க. அவங்க அப்பா கிட்ட வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நீங்கள் ஒரு கால் பண்ணால் போதும், எங்கள் மாமியாருக்கு இப்போ அந்த ட்ரீட்மெண்ட் நடக்க ஆரம்பிச்சிடும்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்களா. சொல்லும் போதே அவங்க அப்பா என்ன சொல்வாருன்னா, அப்படி நான் பண்ணணும்னா உன் பேரில் உள்ள ஷேர்ஸ் எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்பாரு, டீல் போடுறாரு இங்கே. அதுக்கும் ஹீரோயின் வந்து என்ன சொல்வாங்கன்னா ஓகேன்றுவாங்க. உடனே அவங்க அப்பாக்கே புரியாது, ஒன்றும் இல்லாமல் அவங்க பொண்ணை வெளியே அனுப்பியிருப்பாங்க, ஆனால் அந்த பொண்ணோட திறமையால் இந்த அளவுக்கு வந்திருக்கும், பெரிய லெவலில் அது உருவாக்கி வச்சிருக்கோம், அது எல்லாத்தையும் நான் கேட்கும் போது உடனே ஓகே சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ அவங்க அப்பாக்கே ஆச்சரியமாக இருக்கும். பொண்ணு ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்றும் இல்லாமல் இருந்தேன்னா இவ்வளோ பெருசாக உருவாக்கியிருக்கேன், அதை இப்போ திரும்ப ஒன்றும் இல்லாமல் போகிறது எனக்கு பெரிய விஷயம் கிடையாது, ஏன் அப்படின்னா என் புருஷனுக்காக நான் செய்கிறேன், என் புருஷனோட ஆசையை வந்து அவங்க அம்மா தான், அவங்க அம்மாவை காப்பாற்றுறதுக்காக தான் நான் இதை செய்கிறேன், ஒன்றும் இல்லாமல் இருந்து அதை திரும்ப உருவாக்குறதுக்கு என்னால் முடியும், ஆனால் எங்கள் மாமியாரை திரும்ப கொண்டு வர முடியுமானா முடியாது, அதுக்காக தான் இதை நான் தூக்கி கொடுக்குற ரெடியாக இருக்கேன், எப்படியாவது ஓகே சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்பாங்க. இவ்வளோ தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க அப்பா என்ன சொல்வார்னா, உன் புருஷனுக்காக இந்த அளவுக்கு செய்ய துணிகிற நீ எங்களுக்காக எதுவும் விட்டு கொடுக்க மாட்டீங்களா, எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது, வெளியே போன்னு சொல்லிட்டு திரும்பவும் ஹீரோனத்துக்கு வெளியே வீசிட்டு கேட்டை சத்திடுறாங்க. அவங்க அந்த மலையில் திரும்பவும் ஹெல்ப் கேட்டுகிட்டே நிற்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அப்பா தானே மனசு இறங்குது, இந்த கழுதை என்ன சொன்னாலும் பிடிவாதத்தை விடவே மாட்டா, சரி சரி போ அந்த டாக்டர் நான் வர சொல்கிறேன்ற மாதிரி சொல்லிடுவார். இந்த விஷயம் ஹீரோனுக்கு தெரியாது, அவங்க இன்னும் கெஞ்சிட்டு தான் இருப்பாங்க. இங்கே அவங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்க ஆரம்பிச்சிடும். அந்த எக்ஸ் இருக்காங்கல்ல ஹீரோவோட லவ் பண்ணுறன்ற பேர், அதுக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சு அதை என்ன பண்ணும், இது பயன்படுத்திக்கும். ஒரு வழியாக அந்த டாக்டரோட கையில் காலில் விழுந்து அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஒத்துக்கிட்டேன், இப்போ இனிமேல் ட்ரீட்மெண்ட் பண்ண வந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அது ஒரு ஆக்டிங்கை போடும். ஹீரோவும் அதை நம்பிட்டு இருப்பார். அந்த டைமில் தான் அதோட ஆன்ட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, பார்த்தியா நீ இவ்வளோ வேணான்னு இவ்வளோ ஒதுக்கிட்டே இருக்க, ஆனால் உன் அம்மாக்காகவும் உனக்காகவும் இந்த குடும்பத்துக்கு மாடா நாயா பேயா உழைக்கிறா, ஆனால் அவன் பொண்டாட்டி பற்றியா இந்த நேரத்தில் கூட எங்கே போய் தொலைஞ்சானே தெரியல நீ ஏற்றி விட்டுட்டு இருக்கோம். கேட்டுட்டு இந்த ஹீரோ வந்து இப்போ அந்த பொண்ணுட்டு என்ன கேட்பாருன்னா, எங்களால் யாராலையும் அந்த டாக்டரை கான்டாக்ட் பண்ண முடியல, உன்னால் மட்டும் எப்படி முடிஞ்சதுன்னு கேட்கும்போது அதெல்லாம் அது அப்படி தான், எனக்கு எல்லாரும்
எல்லாருமே தெரியும், நான் பேசிட்டேன், இப்போ கொட்டுற மலையில் நான் போய் இந்த மாதிரிலாம் பேசி முடிவு பண்ணிட்டு வந்திருக்கேன், அவர் இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவார், எதாக இருந்தாலும் அதெல்லாம் அப்புறம் பேசலாம்னு சொல்லவும் ஹீரோவும் இப்போ அவங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருப்பாரா. அப்போ ஒரு வழியாக அவங்களுக்கு சர்ஜரி நடந்து அவங்க அம்மாவும் இப்போ ஓரளவு பொழைச்சிருவாங்க, இப்போ அவங்க உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஹீரோயின் மலையிலேயே இருந்து மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அவங்க ஃப்ரெண்டு தான் கூட்டு வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த எக்ஸ் டாக்டர் தான் வந்து ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்டு இருப்பாரு. கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க மயங்கி கிடப்பாங்களா, அந்த டைமுக்கு வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோக்கு மெசேஜ் போடுவாங்க, உன் பொண்டாட்டி இப்போ ரொம்ப மோசமான நிலையில இருக்கா, அவளை நீ இழக்கிற மாதிரி யாரும் வந்து அவளை பார்க்குற வெளியே பாருன்னு சொல்லிட்டு மெசேஜ் போடும். ஹீரோ ஒரு பக்கம் வேகமாக வந்துட்டு இருப்பாரு. அந்த டைமில் மெசேஜ் போட்டு இங்கே வந்து பார்க்கும்போது ஹீரோயினுக்கு இவர் கிஸ் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸ் டாக்டர் போயிட்டு இருப்பாரு. அதை பார்த்தோன்னா அவங்களுக்கு கோவம் வந்துடும். இந்த மாதிரி நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களாவே இருந்தாலும் அவங்க சுயநினைவாக இல்லாத நேரத்தில் அவங்களுக்கு கிஸ் பண்ணுறது தப்புன்னு தெரியாதா, இங்கேருந்து வெளியே போறியா இல்லையான்னு சத்தம் போடவும் அவர் அங்கேருந்து போயிடுவார். அப்போ தான் ஹீரோ அங்கே வருவாரா. ஹீரோயினை பார்க்கும்போது ஹீரோயின் வந்து ஹீரோட பேரை சொல்லிட்டே முணங்கிட்டே இருப்பாங்க. வந்துட்டு இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்த உடனே சரி புருஷன் முன்னாடிக்குள்ளே 1000 இருக்கும், நீ என்ன இங்கே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு அந்த எக்ஸ் இருக்கார டாக்டர் அவரை வெளியே கூட்டு வந்துருவாங்க. அதோட ஹீரோவும் அவங்களை விடிய பார்த்துட்டு அவங்க தூங்கிட்டே இருப்பாங்களா, அவங்களுக்கு மருந்து மாத்திரைலாம் எடுத்து வச்சுட்டு நான் அம்மாவை போய் பார்த்துட்டு வரேன் ஒரு நோட்டும் எழுதி வச்சுட்டு வந்துருவார். இங்கே வந்து அவங்க அம்மா முழிச்சு உட்காந்துருக்கும். முழிச்ச உடனே அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, இவ தான் அந்த டாக்டரை சமாளித்து பேசி இந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்கா, நீ ஆல்ரெடி அவளை வந்து வெறுத்து ஒதுக்கிக்கிட்டே இருக்கா, நம்ம குடும்பத்துக்காக ஒன்று பண்ணுறது இவ தான், இந்த தடவை நீ அவளை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும், அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாமா, அதுக்கு முன்னாடி அவகிட்ட நான் பேச வேண்டியிருக்குன்னு அவளை கூட்டு போவார். கூட்டு போயிட்டு கேட்பாரு, நீ தானே எங்கள் அம்மா மனசு இந்த மாதிரிலாம் மாற்றி வச்சுட்டு இருக்க, எதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது, நீ எனக்கு வேணும், அதுக்காக நான் என்ன வேணால் செய்வேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்கவும் ஹீரோக்கு சுத்தமாக சட்டை பண்ணாமல் உன் புத்தி என்ன தான் சொல்கிறதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டு அங்கேருந்து பார்ப்பாரா. இது போய் பின்னாடியே போய் அவரை ஹக் பண்ணிட்டு வந்துட்டு என்ன நிற்க விட்டுறாத அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்குமா. ஹீரோ வந்து கண்டுக்க மாட்டார். இந்த நேரத்தில் ஹீரோயின் வந்துருவாங்களா, இவங்க 2 பேரையும் பார்த்துருவாங்க. ஆனால் இதெல்லாம் பெருசாக அவங்க கண்டுக்க மாட்டாங்க. இப்போ அவங்க அம்மாவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மாவை பற்றி விசாரிப்பாங்களா. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லணும்னா, உன் கண்ணு முன்னாடி உன் புருஷனை நான் கட்டிப்பிடிச்சி நிற்கிறேன், உனக்கு கொஞ்சம் கூட பொறாமையோ கோவமோ வரல, ஏன்னா நீ அவனை லவ் பண்ணல, ஏன்னா நீ அவனை யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கும் பேசும். வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இருக்குது, எங்கள் 2 பேருக்குள்ள லவ் எப்படி அப்படின்றத நான் சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை, எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இருக்குது, அவன் எதை தப்பும் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லவும் ஹீரோ வந்து என்ன சொல்வார், சரிவா அம்மாவை போய் பார்க்கலான்னு சொல்லவும் ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, வேண்டாம் நான் வரல, என்னை பார்த்து தான் அவங்க இப்படி டென்ஷன் ஆகுறாங்க, இப்போ இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும், நான் வெளியவே வெயிட் பண்ணுறேன்னு சொல்லவும் இது என்ன பண்ணுன்னா வேணும்னே அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக உள்ளே போயிடும். ஹீரோ வந்து அந்த பொண்ணுக்கிட்ட நல்லா பேசுகிறாங்க, ஹீரோயின் கிட்ட பேச மாட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோனுக்கு கஷ்டமாக இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் எல்லாம் சரியாயிரும்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வேற வந்து உட்காந்துட்டு இருக்காரு. ஏன்னா அந்த எக்ஸ் இருக்கார்ல டாக்டர், அவர் வந்து சொல்லியிருப்பார், இதுதான் உங்கள் பொண்ணுக்கிட்ட பேசுகிற சரியான நேரம், அவளை மீட் பண்ணி பேசுங்கன்ன உடனே அவர் வீட்டுக்கு வந்திருப்பாரா, அந்த பேர பிள்ளைங்களெல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹீரோயின் வந்த உடனே அவர் என்ன கேட்பாருன்னா, நான் தானே அந்த டாக்டர் அரேஞ்ச் பண்ணேன். அப்போ ஹீரோயின் கேட்பாங்க, அன்றைக்கி நான் அவ்வளோ கதறும் போது நீங்கள் செய்யலை அப்படின்னு சொல்லும் போது, நீ என்ன இப்படி முட்டாள் மாதிரி பேசுகிற, உனக்காக தான் நான் அந்த டாக்டர் அரேஞ்ச் பண்ணேன்னு சொல்லவும் அப்போ தான் ஹீரோனுக்கு புரியும், என் அப்பாவால் தான் இது நடந்திருக்கு, அவள் வந்து பொய் சொல்லிட்டு தெரியுறா, நான் தான் டாக்டரை சமாதானம் பண்ணி கூட்டு வந்தேன்றது பொய்ன்றது ஹீரோனுக்கு தெரிஞ்சிடும். இன்னொரு பக்கம் அவர் என்ன கேட்பாரு, இதெல்லாம் நடந்தால் வந்து இந்த ஷேரெல்லாம் எனக்கு எழுதி வைக்கிறேன்னு சொன்னில்லை, எழுதுவேன்னு சொன்னவும் இதெல்லாம் யாருக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க சைன் பண்ணிவிடுவாங்க. சைன் பண்ணி கொடுத்தோம், அப்போ நாளையிலேருந்து நம்ம கம்பெனிக்கு வந்துருமா, சேவோவா இரு அப்படின்னு சொல்லவும் நான் எப்படி வர முடியும், நான் தான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேனேன்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்வாருன்னா, அப்படி கிடையாது, நான் வந்துட்டு எழுதி வாங்கலை, நம்ம கம்பெனி இந்த கம்பெனி ஜாயின் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் பண்ண அக்ரிமெண்ட் தான் அது, அதனால நீ நாளையிலேருந்து வாங்கினோடனே இவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் மாமியாருக்கு உடம்பு சரியில்லை, அவங்க குணமாகி வரணும், அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் தான் நான் இன்னும் வர்றது கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் சரி ஓகே நீ எப்போ வந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான் சொல்லிட்டு அவங்க அப்பாவும் அங்கேருந்து கிளம்புவார். போது அவங்க அப்பா என்ன சொல்வாருன்னா, எப்போனாலும் வந்துருமா, நான் என்னதான் கோவமாக இருந்தாலும் எனக்கு இருக்க ஒரே பொண்ணு நீ தானே, எனக்கு அப்புறம் அந்த கம்பெனியை பொறுப்பாக பார்க்க ஆள் வேணும்ல அப்படின்லாம் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரா. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த கம்பெனியில் அவங்க அப்பாவோட கம்பெனியில் தான் இந்த ஒன் சைடு லவ் பண்ணுறதுல அந்த பொண்ணு வேலை பார்த்துட்டு இருக்கு. அது இங்கே வரும்போது அங்கே வேலை பார்க்குறவங்களாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம கம்பெனி கொஞ்சம் லாஸாக போயிட்டு இருக்குல்ல, அதனால் இன்னொரு கம்பெனியோட டைப் பண்ணுறாங்க, அந்த CEO வந்து இன்றைக்கி வரப்போகிறாங்க அப்படின்னு பேசுவோம். இந்த பொண்ணுக்கு அதெல்லாம் பெருசாக இல்லை, ஹீரோயின் வாழ்க்கையை நமக்கு எடுத்துட்டோம், அது வரைக்கும் நம்மளுக்கு சந்தோஷம், ரொம்ப குஷியாக இருக்குது. அப்போ தான் ஹீரோ நாங்கள் வருவாங்களா, வந்த உடனே என்னம்மா உங்கள் அப்பா கிட்ட திரும்பவும் காலில் விழுந்து கெஞ்சணும்னு வந்தியா, அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு பேசுவோம். பலார்னு ஒரு அறையை விட்டுருவாங்க. பொய் சொல்லியா தெரிஞ்சிட்டு இருக்க, அந்த டாக்டர் எங்கள் அப்பா அரேஞ்ச் பண்ணது, நீ பண்ணதான் வந்து எல்லாத்தையும் பொய் சொல்லி நம்ப வச்சுட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு ஒரு அடியை கொடுத்து கேட்பாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லணும்னா, ஒரு நிமிஷத்தில் உன்னை இங்கேருந்து தூக்கி வீசுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி மேனேஜர்கள் அவருக்கு கால் பண்ணி நீங்கள் உடனே இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். அவர் உடனே ஃபோனை கட் பண்ணிவிடுவார். ஏன்னா இப்போ திரும்ப ஹீரோ நீங்கள் வரப்போகிற விஷயம்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும்ல. உடனே வந்துட்டு உன்னை இங்கேருந்து தூக்கி அனுப்புகிறேன், அந்த நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும். கால் எடுக்க மாட்டார். ஹீரோ அதே மேனேஜருக்கு கால் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப பயந்துக்கிட்டே பேசுவார். நான் இப்போ தான் வந்திருக்கேன், ஒருத்தவங்களோட வேலையை தூக்கணும், நீங்கள் வரீங்களான்னு கேட்கும். உடனே விழுந்துடிச்சிட்டு வருவார். மேடம் நாளைக்கு தானே நீங்கள் வரதா சொல்லியிருந்தீங்க, இன்றைக்கே வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும். இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியாது, என்னடா நடக்குதுன்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்கும். அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி அந்த டாக்டர் அரேஞ்ச் பண்ணது யாருன்னா உடனே அவள் என்கிட்ட ஹெல்ப் கேட்டால், அதனால் என்னால் எதுவும் பண்ண முடியாமல் தான் இருந்தது. அதாவது இது போய் அந்த மேனேஜர்கிட்ட ஹெல்ப்லாம் கேட்டிருக்கு வலிஞ்சு அவர் பண்ண முடியாதுன்னு தான் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோனோட அப்பா தானே பண்ணது, அந்த விஷயம்லாம் இப்போ வெளியே வந்துடும். இன்னும் முகமே வாடி போயிடுது, நீங்கள் இப்போ சொன்னீங்கன்னா நான்
உடனே வந்து இந்த வேலையை விட்டு தூக்கிடுவேன் மேடம்னு சொல்லிட்டு அது மேனேஜர் சொல்லுவோம். வேண்டாம், நம்மளால ஒருத்தவங்க வேலை போச்சுன்னு இருக்க வேண்டாம், அதனால போனா போய் தொலையுது, இதுக்கப்புறம் அடக்க உடக்கமாக இருந்தீங்கன்னா அந்த வேலை உனக்கு கிடைக்கும், இல்லைன்னா அவ்வளோதான்ட்டு ஹீரோயின் மிரட்டிட்டு கிளம்பும் போது பார்த்தோன்னா அந்த எக்ஸ் இருக்கார்ல அவருக்கும் ஹீரோனுக்கு கல்யாணன்ற மாதிரி இப்போ நியூஸ் பரவ ஆரம்பிச்சிடும். அதை அவங்க அம்மா வேற பார்த்துருவாங்க. பார்த்துட்டு இங்கே பற்றியா அந்த பொண்ணால் அப்பத்துலேருந்தே நம்மளுக்கு பிரச்சனை தான், இவன் வேணாப்பா, இவன் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டா அப்படின்னு திரும்பவும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. என்ன சொல்லிடுவாருன்னா, இதெல்லாம் மற்றவங்க சொல்கிறத நான் நம்பவே மாட்டேன், ஏன் அவளே சொன்னால் கூட நான் நம்ப மாட்டேன், இதை நான் நேரில் போய் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து ஹீரோ கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் ஹீரோயின் போய் அவங்க அப்பா பார்ப்பாரு. என்னப்பா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவர் என்ன சொல்வாருன்னா, 2 கண்டிஷன் வச்சேன், ஒரு கண்டிஷன் உங்ககிட்ட ஓப்பனாக சொன்னோம், ஒரு கண்டிஷன் நான் சொல்லலை, 2வது கண்டிஷன் வந்து இதுதான், நீ அந்த டாக்டரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லவும் இவங்க வந்து நீ என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும் அவங்க ஃபேமிலியில் நிறையவே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, ஸோ நீங்கள் இதெல்லாம் பண்ணணும் ஆகணும் அப்படின்னு உடனே ஹீரோனுக்கு கோவம் வரும். பழைய பிரியத்தில் பொண்ணுன்ற பிரியத்தில் தான் நீங்கள் வந்து சேர்ந்தீங்கன்னு நினச்சேன், இந்த மாதிரி பிளான் பண்ணி சேருவீங்க நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒத்துக்கவே மாட்டாரா. அவர் வந்து என்ன சொல்லிடுவாருன்னா, நீ ஒத்துக்கிறியோ இல்லையோ எனக்கு தெரியாது, நீ கண்டிப்பாக இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், இல்லைன்னு வச்சுக்கோங்க இன்னும் உங்கள் மாமியார் வந்து ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்காங்க, பாதிலேயே அந்த டாக்டரை சொல்லிட்டு அந்த ட்ரீட்மெண்ட்டை நான் நிப்பாட்ட சொல்லிடுவேன், அது மட்டும் இல்லாமல் உன் புருஷன் பேரில், அதாவது இப்போ நீ புருஷனை அவன் பேரில் இப்போ உள்ள கேஸ் எல்லாம் நான் கிளியர் பண்ணி விட்டுருக்கேன், அதெல்லாம் திரும்பவும் வந்துடும், திரும்பவும் அவனுக்கு எதுவுமே ஃபியூச்சர் இல்லாமல் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லவும் நான் ரெடி பண்ண என்கேஜ்மெண்ட்டுக்கு நீ ஒத்து தான் ஆகணும்னு ஹீரோனுக்கு வேறு ஆப்ஷனே இருக்காது. முழிச்சிட்டே இருக்கும்போது இப்போ அந்த எக்ஸ் டாக்டர் அவர் வேறு வந்துடுவார். இனிமேல் நான் அவங்க கூடவே ஸ்டே பண்ணிக்கிறேன்னு சொல்லுவோம். எதுக்குன்னு கேட்கும்போது அதான் நம்மளுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போது, நானும் கூட இருந்து பிள்ளைங்களை பார்த்து பண்ணலன்னு சொல்லும்போது நீ ஒரே வீட்டில் தங்கலாம், ஆனால் நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திட்டுவாங்க. என்ன பண்ணுன்னு தெரியல, ஹீரோட வாழ்க்கையை நம்ம கெடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அந்த நேரத்துக்கு திரும்பவும் பத்திரிக்கைக்காரங்களாம் சுற்றி நீங்கள் இவரை கல்யாணம் பண்ண போறீங்களான்னு கேட்டால் அவங்க வந்து ஆமாம் நான் கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா ஹீரோட வாழ்க்கையை நினச்சி சொல்கிறாங்க. ஹீரோ திரும்ப அவங்க பின்னாடி போகிறோம்னு நினச்சா அப்பாவோட ஆளுங்கள்லாம் கூட்டு வந்து ஹீரோ வந்து அவங்க அப்பா கிட்ட விட்டுறாங்க. உடனே அவங்க அப்பா என்ன சொல்வார்னா, உன் ப்ரொஃபைல்லாம் செக் பண்ணி பார்த்தேன், நல்லா தான் படிச்சிருக்கேன், நல்ல பையனாக தான் இருந்திருக்கேன், தேவையில்லாமலாம் ஏன் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன், என் பொண்ணு பின்னாடி சுற்றிக்கிட்டு உன் படிச்சதுக்கு ஏற்ற வேலையை நான் போட்டு கொடுக்குறேன், அந்த வேலையை மட்டும் பார்க்குற வேலையை பாரு, என் பொண்ணு பின்னாடி இனிமேல் சுத்தாத அப்படின்ற மாதிரி மிரட்டுவார். அந்த மாதிரி எதுவுமே வேண்டாம், எனக்கு ஹீரோயின் தான் வேணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டே இருக்கார். நீங்கள் 2 பேருமே பைத்தியம் தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன சொல்வார்னா, அன்றைக்கி கொட்டுற மலையில் கூட அவங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹீரோயின் எவ்வளோ மெனக்கெட்டாங்கன்ற எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுவார். அந்த கம்பெனி மொத்தத்தையும் எழுதி கொடுத்துட்டா அப்படி இப்படின்னு. அப்போ தான் ஹீரோக்கு உண்மையே புரியும், இந்த அளவுக்கு அவள் பண்ணியிருக்கானா என்றைக்குமே அவளை நான் விட்டுறக்கூடாதுன்னு ஹீரோ ஒரு பக்கம் நினைப்பாரு. ஹீரோவை பார்த்து அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு என்ன பண்ணும், இந்த மாதிரி நான் தான் உன்னை சுற்றி வரேன், என்னை கண்டுக்க மாட்டேன்னு இன்னைக்கு எல்லாம் உண்மையை தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் உன் ட்ராமாவை என்கிட்ட போடாத அப்படின்ட்டு திட்டி விட்டு போயிடுறாரு. நேரம் ஹீரோயினை பார்க்க போகும்போது அவர் போய் சொல்கிறார், இதுக்கப்புறம் எல்லாமே தெரிஞ்சிருச்சு, நம்ம 2 பேர் சந்தோஷமாக வரலான்னு. ஹீரோயினுக்கு வந்து பயமாக இருக்குது, ஏன்னா ஹீரோ ஏதோ பண்ணிடுவோன்னு மிரட்டியிருக்காங்களா. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் தான் ஒரு பணக்கார வாழ்க்கையை நான் வாழலாம்னு நினச்சேன், உன் கூட சேர்ந்து இந்த வாழ்கிற வாழ்க்கை எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படி இப்படின்னு அவங்க பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ தான் அவர் கோச்சிக்கிட்டு போவாருன்னு பார்த்தோன்னா ஹீரோக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக போயிடும். சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இப்போ அவளுக்கு உண்மையிலே பிடிக்கல போல இருக்குது அப்படின்ட்டு அவரும் அங்கேருந்து கிளம்பிடுவார். இதே நேரத்தில் வந்துட்டு அந்த பொண்ணோட ஆண்டி இருக்காங்களா, அவங்களுக்கு அந்த பாட்டியை சொல்லியிருப்பாங்க ஹீரோவோட அம்மா, இந்த மாதிரி ஹீரோயினோட அப்பாவால் தான் என் புருஷன் வந்து இறந்து போனாருன்னு சொல்லவும் அவளை வந்து இந்த பொண்ணு கேட்டுட்டு இது நல்ல ஐடியாவாக இருக்கே, இந்த விஷயம் மட்டும் ஹீரோக்கு தெரிஞ்சு அவனே தன்னால் அவளை ஒதுக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே இப்போ அவருக்கு தெரிகிற மாதிரி ஏதாவது பண்ணணும்னு பிளான் பண்ணிகிட்டே இருக்கும். அவங்க வந்துருவாரு. அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே இது என்னமான்னு கேட்கவும் அவங்க அம்மா அழ ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஃபோட்டோ இன்னுமா வச்சிருக்கீங்க, அதாவது அந்த ஹீரோட அப்பா இவங்க அப்பா ஃப்ரெண்டாக இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ, இதை நான் அன்னைக்கே தூக்கி போட சொன்னு கதறவும் ஹீரோக்கு இப்போ ஒன்றுமே புரியாது, என்னம்மா ஆச்சுன்னு கேட்கும் போது அவங்க அம்மா சொல்லுவாங்க, உன் அப்பா வந்து அவர் கம்பெனியில் தான் வேலை பார்த்தாரு, அவங்களால தான் அவர் இறந்து போனார், அவரோட பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவோம். ஹீரோக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகி போய் கேட்கும்போது ஹீரோயினும் அந்த திமிரிலேயே பேசுவாங்க, ஹீரோ அவர் விட்டு போகணுன்னு, நீ எல்லாம் மனுஷ ஜென்மம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்பவே கோவப்பட்டு போயிடுவார். இதுக்கடையில் தான் என்ன நடந்திருக்குன்னா, ஹீரோயின் அங்கே அவங்க அப்பா கிட்டே போய் சண்டை போடுவார். அப்போ தான் சில விஷயங்கள் வந்து அவருக்கு தெரிய வரும், அதாவது ஹீரோ வந்து யாருன்னா அவரோட ஃப்ரெண்டோட பையன் தான்றது இப்போ தான் அவருக்கே தெரிய வரும். அப்போ தான் அவர் உணர்வார், ஏன்னா இவங்க 2 பேர் சின்ன வயசாக இருக்கும்போது அந்த ஒரு இளம் வயசில் இருக்கும்போது வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவர் யூனியன் லீடராக இருந்திருப்பார். அப்போ நடந்த பிரச்சனையில் தான் ஹீரோவோட அப்பா வந்து இறந்து போயிருப்பார். இதுக்கு ஹீரோயினோட அப்பா எந்த விதத்துலையும் காரணம் கிடையாது. ஆனால் அவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க. வளர்ந்ததுக்கப்புறம் என் பையனை வந்து உன் பொண்ணுக்கு கட்டி கொடுக்கணுன்ற மாதிரிலாம் 2 பேரும் பேசியிருப்பாங்க. இதில் ஹீரோனோட அப்பாவுக்கு ஞாபகம் வரவும் அப்போ இவரனால யாருன்னு தெரியாமல் தானே ஹீரோ கூட சண்டை போட்டுட்டு இருந்தார். இப்போ தான் அவரோட ஃப்ரெண்டோட பையன் தெரிஞ்சவும் இப்போ அவர் அந்த எக்ஸ் டாக்டர் இருக்காரு, அவரை கூப்பிட்டு என்ன சொல்வார்னா, இந்த இதுலேருந்து நீ கலண்டுக்கப்பா, நான் வந்து அவர் கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன் அப்படின்னோடனே எதுக்காகன்னு கேட்கும் போது நாங்கள் ஃப்ரெண்டாக இருக்கும் போதே பேசின விஷயம் அது, என் ஃப்ரெண்டை வந்து நான் இழந்துட்டேன், அவன் பையனுக்கு என் பொண்ணை கொடுத்து தான் அந்த நன்றி கடனை நான் தீர்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசுவார். இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் டாக்டர் அவருக்கு வந்து செம்ம கோவம் வருது, எனக்கு பொண்ணை கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்போ இதெல்லாம் மாற்றி பேசுகிறீங்களா, உங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்ட்டு அவருக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. உடனே அவர் பேசிகிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, சரி அங்கிள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க, அந்த தண்ணியை குடிங்கன்னு கொடுக்கவும் குடிச்சு கொஞ்ச நேரத்தில் அவருக்கு நெஞ்சை பிடிச்சிட்டு உளறாரு. அவர் வந்து நைஸாக ஓடிறாரு. இதெல்லாம் தெரியாத ஹீரோக்கு வந்து இந்த விஷயம்லாம் தெரிஞ்சவனும் அவங்க அம்மா சொல்லிட்டாங்களா, ஹீரோனோட அப்பா கிட்ட சண்டை போடுறதுக்காக வந்து உட்காந்து அவர் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்காரு. பேசும்போது அவர் பாட்டுக்கு நெஞ்சு பிடிச்சிட்டு கீழே விழுந்துடுறாரு. உடனே இவருக்கு என்ன ஆச்சுன்னு பதறிட்டு இப்போ நம்ம மேலே இதாகிடுமோன்னு அவர் நினச்சிட்டே இருக்கும்போது ஹீரோயின் வந்துடுறாங்க. ஹீரோ தான் ஏதோ பண்ணிட்டான் போல இருக்குது அப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் வச்சிருக்காங்க. அப்போ தான் நிறைய விஷயங்கள் தெரிய வருது. ஹீரோனோட அப்பா வந்து ஹீரோ மேலே வந்து நிறைய ஷேர்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருக்காரு. ஹீரோ மேலே டவுட்டாக இருக்குது. ஆனால் எப்படி அப்பா வந்து இவ்வளோ ஷேர்ஸை வந்து அவன் பேரில் எழுதி வச்சாலும் இப்போ யாருக்குமே எதுவுமே புரியல. இதே நேரத்தில்
பார்த்தீங்கன்னா, அவருக்கு இந்த மாரி பாய்சன் மாரி ஏதோ குடுத்தவரு தான் பார்த்தீங்கன்னா, இப்ப அவருக்கு ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிட்டு நல்ல மாரி வெளிய வருவாரு அந்த டாக்டரு. இருக்கவும் ஹீரோயின் வேற ஹீரோ மேல ரொம்ப கோவத்திலே இருந்துட்டே இருப்பாங்க. அப்ப அந்த டாக்டர் வேற ரொம்ப நல்லவ மாரி நடிச்சுட்டே இருப்பாரா, அதோட இப்ப அவங்களுக்கு வந்து ஹீரோ மேல தான் கோவம் வரும். ஹீரோவால தான் அப்பாக்கு இனிமே உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அப்படின்னு. ஹீரோ எவ்வளோ சமாதானப்படுத்தலாம்னு நினைக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் வேற இவள கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்னோட ஃபியான்சி அவகிட்ட நீ பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லன்ற மாரி அவரு ஒரு பக்கம் சொல்லிட்டே இருப்பாரு. ஹீரோக்கு இப்ப டவுட் அதிகரிச்சுட்டே இருக்கும். இப்ப இவங்க அப்பாவுக்கு எப்படின்னா என்னன்னு புரியல. ஹீரோயின்ட்ட போய் கேட்கும்போது, "உனக்கு அந்த ஷேர்ஸ் எல்லாம் எழுதி வைக்கிறதுக்காக எங்க அப்பாவ மிரட்டினியா? அதனால தான் அவர் எழுதி வச்சாரா? அவர் எழுதி வச்சதுக்கு அப்புறமா எங்க அப்பாவ ஏதாவது பண்ணிட்டியான்னு?" சொல்லிட்டு இவங்க கோவமா கேட்டுட்டே இருப்பாங்க. "எதுக்கு என் மேல உனக்கு இவ்ளோ சந்தேகம் வந்துச்சு?" அப்படி இப்படின்னு ஹீரோ கேட்கவும் சொல்லவே மாட்டாங்க. அது ஒரு ஹீரோவுக்கும் ஒரு மாதிரியாவே இருக்கும். ஆனா அவருக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். இவர் வந்து அவங்க அப்பாவ மீட் பண்ண போம்போது, அந்த டாக்டர் தான் ஆப்போசிட்ல வந்திருப்பாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவன் தான் ஏதோ பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு டவுட் வந்துரும் அந்த டாக்டர் மேல. பார்த்தோம் அப்டின்னா வந்துட்டு எல்லாரும் இப்போ ஒரே வீட்ல தங்கியிருப்பாங்க. ஹீரோ வந்துட்டு நான் போமாட்டேன். ஏன்னா கான்ட்ராக்ட் படி நான் அவ புருஷன் நான் இங்க தான் இருப்பேன்னு அவரும் அடம்பிடிச்சிருப்பாரு. நான் இவள ஃபியான்சி கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அவர் இந்த எக்ஸ் டாக்டரும் அங்க தான் தங்குவாரு. அப்பாவுக்கு வேற உடம்பு சரியில்லையா, நீங்க 2 பேரும் தனித்தனியா போய் தூங்குங்கன்னு சொல்லவும், இந்த டாக்டர் வந்து சொல்லு பேச்சு கேட்காம நான் ஹீரோயின் கூட தங்க போறேன்னு வரும்போது, நீ கல்யாணம் ஆனாதான்ப்பா அவ கூட தங்குறோம். எங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. நாங்க தான் ஒண்ணா இருக்கணும்னு இவர புடிச்சு வெளிய தள்ளிட்டு ஹீரோ அவங்க உள்ள போயிடுவாரு. இவங்க ஃபேமிலியா உள்ள இருக்கும்போது ஹீரோயின் வந்து ரொம்ப துள்ளிட்டே இருப்பாங்களா, அவங்கள மேல தூக்கி கட்டில்ல படுக்க போட்டு, இவர் பாட்டுக்கு கீழ பாய போட்டு படுத்துருவாரு. ஹீரோவ அவங்களுக்கு புடிச்சதா இருக்கும். ஆனா சில பல பிரச்சனைகள் வருதேன்றதுக்காக அவர வெறுக்கிற மாரி கோவமாவே இருந்துட்டே இருப்பாங்க. ஒரு நாள் காலையில அங்க இல்ல. பார்த்தா அவங்க அப்பாவ பாக்கறதுக்காக போயிருப்பாங்களா, பார்த்துட்டு அவங்க வெளிய வந்தோனே இவரும் போவார். அப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட் அவங்க வந்து 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. இந்த ஆளு தான் உன் மேல இவ்ளோ பெரிய ஏதாவது கேஸ போட்டு பழிய போட்டு உன்ன இப்படிலாம் பண்றாரு. இவர காப்பாத்தணும் நீ ஏன்டா துடிக்கிறன்னு கேட்கவும், ஹீரோ வந்து உண்மைய சொல்லுவாரு. இந்த மாரி நாங்க வந்துட்டு போனது அந்த டாக்டர் மேல தான் எனக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்லவும், ஹீரோட அப்பா ரூம்ல வந்து ஒரு மைக்க செட் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த டாக்டர் யார் வந்து என்ன பேசுறாங்கன்னு கேட்கறதுக்காக. நம்ம நினைக்கிறத விட ஹீரோ ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கான். உண்மை எதுவும் கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கே இப்போ ஒரு பயம் வரும். இன்னும் பார்த்தீங்கன்னா, திரும்ப அவர் தேறி வந்தாருன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அவங்க அப்பா இல்லாம ஆகுறது தான் சரி வரும்னு சொல்லிட்டு இப்ப அந்த டாக்டர் வந்து அவங்க ரூமுக்கு போலான்னு போகும்போது ஹீரோயின் பார்த்துருவாங்க. இந்நேரத்துக்கு நீ எங்க அங்க போற அப்பா ரூமுக்குன்னு கேட்கும்போது, நான் டாக்டர் அவரோட ஹெல்த்த வந்து செக் பண்றதுக்காக போறேன்னு சொல்லவும், இவர் மேல இன்னும் கொஞ்சம் ஹீரோயினுக்கு டவுட் வரும். உடனே அப்பாவோட வக்கீல கூப்பிட்டு விசாரிக்கும்போது, எதுக்காக அப்பா வந்து ஹீரோ மேல சொத்தெல்லாம் எழுதி வச்சாருன்னு சொல்லி கேட்கவும், அவர் என்ன சொல்லிடுவாருன்னா, அவரோட ஃப்ரெண்டோட பையன் தான் இவரு. அதனால அப்பவே வந்து உங்க 2 பேரும் கல்யாண ஏற்பாடுலாம் பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்க அப்பா இறந்து போற நேரத்துல அத காப்பாத்துறதுக்காக தான் ஹீரோட அப்பா இறந்து போனாரு. அந்த நன்றிக்கடனுக்காகவே உங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணணும். இந்த விஷயத்தெல்லாம் வந்துட்டு அந்த வக்கீல் வந்து ஹீரோயின் கிட்ட இப்ப சொல்லிருவாரு. எனக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும். இப்ப வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த டாக்டர் வந்து உங்ககிட்ட நான் பேசணும்னு சொல்லும்போது, என்னால முடியாதுன்னு ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க. இப்ப நீ வரலன்னா புள்ளைங்க முன்னாடி எல்லாத்தையும் பேசுவேன்னு சொல்லும்போது, ஹீரோயின் வருவாங்களா, ஹீரோயின தர தரன்னு புடிச்சு இழுத்துட்டு போவாரு. இழுத்துட்டு போயிட்டு என்ன லவ் பண்ண மாட்டியான்னு சொல்லி கேட்கும்போது, உன்ன லவ் பண்றது எப்படி நீ நெனச்ச? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என் கூட நீ வாழ்ந்தா தான் என்னோட அரும உனக்கு தெரியும். என்னோட லவ் உனக்கு புரியும்னு அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. உடனே டக்குன்னு ஏதோ பக்கத்துல இருந்து எடுத்து இப்ப நான் அடிச்சிருவேன் போயிருன்னு சொல்லும்போது, என்ன அடிக்க உனக்கு எப்படி மனசு வரும்ன்னு கேட்கும்போது, உன்ன நான் என்ன லவ்வா பண்ணேன்? உன்ன அடிக்கிறதுக்கு எனக்கு இன்னும் அவ்வளோ நேரம் ஆகாது அப்படின்ற மாரி அவங்க சொல்லுவாங்க. வந்து கேட்க மாட்றாங்கன்னோனே அவளுக்கும் ஒரு மாரி ஆயிடும். ஆனா இவங்க 2 பேரும் பேசினத வச்சு இப்ப வந்து ஹீரோ வந்து தெரிஞ்சுப்பாரு. பையனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்றத முதற்கொண்டு இவங்க 2 பேரும் இப்ப பேசியிருப்பாங்க. அப்ப வந்து புள்ளைக்கு தான் ஏதோ பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹீரோ வர்றத பார்த்தோன்னே அங்கிருந்து போயிடுவாரா. உடனே ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா, அப்ப பையனுக்கு இந்த மாரி பிரச்சனை இருக்கு. நீ ஒண்ணும் கவலைப்படாத. எப்படியாவது ஒரு ஆள நான் கண்டுபிடிச்சு பையனுக்கு குணப்படுத்திறேன்னு சொல்லிட்டு பேசிட்டு போவாரு. அப்ப ஹீரோயின் மயக்கத்துல இருக்க அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த பிரச்சனை நீங்க இப்படி ஆனதுக்கு வந்து அதாவது ஹீரோ தான் காரணம்னு நான் நினைச்சேன். ஆனா அவன் காரணம் கிடையாது. அந்த டாக்டர் தான் காரணம்ன்றது என்னால தெளிவா புரிஞ்சுக்க முடியாது. ஆனா அத எப்படி ப்ரூஃப் பண்றதுன்ற ஆதாரமே எனக்கு தெரியலப்பா. இப்ப நான் என்ன பண்ணணும்னு தெரியாம நின்னுட்டு இருக்கேன்ற மாரிலாம் புலம்புவாங்க. இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த அவங்க அப்பா ரூம்ல தான் அந்த மைக் வச்சிருக்காருல்ல. இது எல்லாத்தையும் அந்த டாக்டர் கேட்டறாரு. அப்ப இவளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சா? இதுக்கப்புறம் அவங்க அப்பா விட்டோம் அப்படின்னா அவன் பொழைச்சு வந்துட்டான்னா நம்ம கதை கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவ ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. வந்துட்டு சொல்லுவாரு இந்த மாதிரி நீங்க உயிரோட இருந்தா வந்து இதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை போயிரும். அதனால இப்ப தயவு செஞ்சு செத்து போயிருங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பாரு. ஹீரோனா அது வந்து ஹீரோவை கூட்டிட்டு எப்படியா அப்பாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்துட்டு இருப்பாங்க. ஒரு வழியா அவரை ஒரு பக்கம் காப்பாத்திட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் போய் இவர்கிட்ட கேட்பாங்க, நீ என்ன முட்டாளா? இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன்னொன்னே, நான் உன்னை அவ்வளோ நேசிக்கிறேன். நீ எனக்கு கிடைச்சே ஆகணும். அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணணும்னு உனக்கு எப்படிடா பைத்தியம் மாதிரி இப்படிலாம் தோணுது? அந்த எங்க அப்பாவை நீ இது மாதிரி ஏதாவது பண்ணிட்டேன்னா நீ ஜெயிலில் தானடா இருப்ப. எப்படிடா என் கூட வாழ முடியும்னு அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு நீ வேணும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பைத்தியம் மாதிரியே பேசுவார். இவர் என்ன சொல்வார்னா, சண்டை போடுறத தவிர அந்த ஹீரோக்கு வந்து வேற எதுவுமே தெரியாது. வேற எதுவும் கிடையாது. உன்னை நான் பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டேன்றதுக்காக நீ போய் இவனையா நீ கல்யாணம் பண்ணிட்டு இருக்க. அவனை வேணான்னு மட்டும் நீ சொல்லிட்டு வந்துரு. நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழலாம். நம்ம வாழ்க்கையை ஆரம்பிச்சு நம்ம வாழ்வோன்னு ஒன்று. நீ என்ன முட்டா பைய மாதிரியே பேசிட்டு இருக்க. எப்போ நீ பிரேக்கப் பண்ணிட்டு போனியோ அன்னையிலேருந்து உன்னை நான் நினைச்சதே கிடையாது. உன் சிந்தனை எனக்கு வந்ததே கிடையாது. உன்னை நினைக்கவே இல்லை. இதுதான் வந்து உனக்கும் எனக்கும் உள்ள அந்த 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 உறவே இது மட்டும் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்போ நீ சத்தியமா காதலிக்கலையான்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது வேஸ்ட்டுன்னு அவர் பாட்டுக்கு சோகமாக நடந்து வெளியே போவார். இடத்த தேடி கண்டுபிடிச்சி ஹீரோ வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. உன்னை தான் பல விஷயத்தில் சந்தேகப்பட்டுட்டேன். உன்னை நிறையவே தப்பாக நினச்சிட்டேன். என்ன மன்னிச்சுன்னு கேட்கவும் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு ஹீரோ பேசிட்டே இருக்கும்போது ஹீரோனுக்கு ஒரு கால் வருமா. அதில் வந்துட்டு உங்கள் பிள்ளைக்கு வந்துட்டு அந்த போன் மேரோ டெஸ்ட்டுக்கு வந்து ஆள் கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஹீரோ பார்த்து சிரிப்பாங்க. நீ தான் வந்து இதை பண்ணேன்னு கேட்கவும் ஆமாம் அன்னைக்கே நான் சொன்னல எனக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்க அது மூலியமாக பண்ணிக்கலான்னு அப்படின்னு ஹீரோ சொல்லவும் ஹீரோயின் வந்து ஹீரோ ஹக் பண்ணிட்டு
பண்ணிட்டு இதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமா வாழணும் 2 பேரும் பேசிப்பாங்க. பார்த்தோன்னா இப்ப ஜெயிலுக்கு போன தம்பி இருக்காருல்ல, அவர் வந்துட்டு அந்த ஒன் சைடு பொண்ணு இருக்குல்ல, அதுக்கு கால் பண்ணி எனக்கு நீ ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லவும், அதுவும் என்ன வேலை பார்த்துரும்னா, அந்த பையன் இருக்கான்ல குட்டி பையன் ட்ரீட்மெண்ட் எடுக்க பையன போய் தூக்கிட்டு வந்துரும். அது சம்மந்தமா ஹீரோயின் டாக்டர்ட்ட பேசிட்டு இருக்கும். கொஞ்ச நேரத்துல பையன காணோம்னு வரும்போது இந்த பொண்ணு நின்னுட்டு இருக்குமா, என் பையன பார்த்தியான்னு கேட்கவும், அங்க பார்த்தேன் அப்படின்னு சொல்லவும், கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஹீரோயின் மயக்கத்துல இருப்பாங்க, கட்டி போட்டிருப்பாங்க. அந்த பையனையும் அங்கேயே கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்பதான் கண்ணு முழிச்சு பார்க்குறாங்க. பையன் இப்படி கட்டி போட்டிருக்கா, தன்னையும் கட்டி போட்டு வச்சோன்னே அவருக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. உடனே கூட அந்த யார் நிற்கிறான்னு கண்ணு முழிச்சு பார்த்தா வந்து தம்பி தான் நின்றுட்டு இருக்கான். என்னக்கா என்னை பார்த்தா உனக்கு பாசமே இல்லையா, எவ்வளோ நாள் கழிச்சு உன்னை பார்க்குறோம், தம்பிக்கிட்ட ஆசையாக பேசு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மானங்கட்டத்தனமாக திட்டுறாங்க. நீலாம் ஒரு கேடு கட்டவனா இருக்க, இப்படி இருக்க அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு திட்டவும், ஏனோ தெரியல நம்ம அப்பாவுக்கு நம்ம 2 பேரும் தான் பிறந்தோம், ஆனால் அந்த ஆளுக்கு உன் மேலே தான் பிரியம் அதிகமாக இருக்குது, உன்னை தான் வந்து எல்லா பொறுப்பும் கொடுக்குறாரு, உன் பேரில் தான் எல்லாத்தையும் எழுதி வைக்கிறதா இருக்காரு. இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா வந்துட்டு அதாவது நம்மளோட அப்பா எல்லாத்தையுமே ஹீரோ மேலே எழுதி வைக்கிற அளவுக்கு பிரியமாக இருக்காரு, என்னை பார்த்தாலும் உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே உன் கதையை முடிச்சிருவான், ஆனால் ஹீரோ இங்கே வரட்டும் அப்புறமா முடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கால் பண்ணி உன் பொண்டாட்டி வேணும்னா இந்த இடத்துக்கு வான்னு சொல்லவும் ஹீரோ வந்துடுவார். அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா என் பேர் எழுதி வச்ச சொத்து எல்லாத்தையும் நான் உன் பேரில் எழுதி வச்சுட்டேன், அவளை விட்டுருன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. அது எப்படி அவ்வளோ சீக்கிரம் விட முடியும், நீ வந்து இங்கேருந்து வேணா போ, உனக்கு வேணா ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன், ஆனால் இவளால் நான் நிறைய விஷயம் இழந்திருக்கேன், இவ இதுக்கப்புறம் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இருக்கும்போது இப்போ ஹீரோக்கு கோவம் தாங்க முடியல, உடனே சண்டை போட ஆரம்பிச்சாரு. இப்போ அந்த பசங்களை என்ன பண்ணுறாங்க, ஆளுங்கள்லாம் சேர்ந்துட்டு ஹீரோயினை கட்டி போட்டு வச்சிருக்காங்களா, அவங்கள தூக்கி ஒரு காரில் போட்டு அங்கேயே அந்த காரை வந்து அப்படியே ஃபயர் பண்ணி விட்டுறாங்க. ஹீரோ இவ்வளோ காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு, காப்பாற்ற முடியல. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே பிளாஸ்ட் ஆகிடுது. ஆனால் அதுலேருந்து ஹீரோ வந்து ஹீரோயினை தூக்கிட்டு வெளியே வந்து நடந்து வந்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த பையனுக்கு இன்னும் கொஞ்சம் காயம் அதிகமாக இருக்கும். உடனே அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இப்போ நர்ஸ் எல்லாம் பதறிட்டு வருவாங்க. அவனுக்கு வந்து பிளட் தேவைப்படுதுன்னு சொல்லவும் ஹீரோ வந்து நான் கொடுக்குறேன்னு சொல்லி போகும்போது நர்ஸ் என்ன சொல்லிடுவாங்கன்னா, சொந்த அப்பாவாக இருந்தால் கொடுக்கக்கூடாது, ஏன்னா அதனால் இன்னும் கொஞ்சம் பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லவும், நான் சொந்த அப்பாலாம் இல்லை நான் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவர் வருவாரா. உடனே இந்த டாக்டர் அங்கே கூட தானே நின்றுட்டு இருக்காரு. இப்போ அவர் திருந்திடுவார். உடனே என்ன சொல்லி, ஏன்னா அவரும் தான் ஹீரோனை காப்பாற்றுறதுக்காக வந்திருப்பாருங்க. அப்போ என்ன சொல்வான்னு, இதுக்கப்புறம் மறைச்சு வைக்கக்கூடாது, நீ அந்த பையனோட சொந்த அப்பா தான் நீ அப்படின்ற மாதிரி உண்மையை எங்கே சொல்லிடுவார். ஏன்னா இவருக்கு தான் தெரியும்ல. சொன்னோன்னு ஹீரோக்கு அப்படியே அதிர்ச்சி ஆகிடும். இப்போ நீ ரத்தம் கொடுத்தா அப்படின்னா அவனுக்கு அது பிரச்சனையாக போகும்னு சொல்லவும் ஹீரோ அதிர்ச்சியிலேயே உறைஞ்சு நின்றுட்டு இருப்பாரு. பக்கம் அப்படியே உட்காந்துருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நான் பிளட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் இருக்கார்ல, அவர் போய் பிளட் கொடுத்துட்டு இருப்பார் அந்த பையனுக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோ அப்படியே உடஞ்சு போய் உட்காந்துருக்கும் போது அந்த பொண்ணு வரும், வந்துட்டு என்னால் தான் இவ்வளோ நடந்தது மன்னிச்சிருன்னு சொல்லும் போது, இனிமேல் என் முகத்திலே முடிக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோ திட்டுவாரா. அந்த டைம் அவர் முன்னாடியே கால் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய தப்பு பண்ணிட்டேன், என்னை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லும். ஏன்னா அப்போ தான் ஹீரோ மன்னிப்பாரோ அப்படின்றதுக்காக அந்த மாதிரி ஒரு பக்கம் சொல்லிட்டே இருக்கும். ஹீரோயினுக்கும் இப்போ அந்த ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு அவங்க ஒரு பக்கம் கண்ணு முழிச்சிட்டு இருப்பாங்க. முழிச்சிட்டாங்கன்னு சொன்னோடனே ஹீரோ போய் பார்ப்பாரா. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு என் பையன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் முதல் வார்த்தையே கேட்பாங்க. நம்ம பையன் நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லுவார். உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சான்னு ஹீரோயின் கேட்கும்போது ஆமான்னு சொல்லுவோம். 2 பேரும் திரும்பவும் ஹக் பண்ணி திரும்ப ஒன்று சேர்ந்துருவாங்க. அங்கே பையனுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்து அவரும் இப்போ தேறி வந்துருவார். பார்த்தீங்கன்னா அந்த பையனுங்களோடலாம் சந்தோஷமாக விளையாடி இப்போ தான் உண்மையாக அந்த தந்தை பாசத்தெல்லாம் காட்டிகிட்டு இருக்காரு. ஃபேமிலி ஓரளவுக்கு ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்போ தான் ஹீரோனோட அப்பாவும் கண்ணு முழிச்சு எந்திரிக்கிறாரு. முழிச்சோடனே பார்த்தீங்கன்னா அவருக்கு இப்போ விஷயம் தெரிஞ்சிருச்சு இல்லை, விஷயம் தெரிஞ்ச நேரத்தில் தானே அவரை மயக்க படுக்க போட்டாங்க. இப்போ வந்து அவரோட ஃப்ரெண்டோட பொண்டாட்டி பையன்றது தெரிஞ்சிருச்சு இல்லை. இப்போ அவரும் அவங்க ஃபேமிலி ஏற்றுக்கிறாரு. அவங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃபை பார்க்குறோன்னு வரும்போது அவங்க வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க. ஹீரோட அம்மா வெளியவே நின்றுட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா இவர் உயிர் போக வேண்டிய நேரத்தை தான் இவரை காப்பாற்றிவிட்டு அவர் இறந்து போயிட்டார். அந்த அளவுக்கு அவங்க 2 பேரும் ஃப்ரெண்டு. அது சொல்லும் போது ஹீரோ போய் அவங்க அம்மாவை போய் சமாதானப்படுத்துவார். ஏம்மா அவருக்கு உனக்கு உள்ள அவங்க வர விருப்பம் இல்லைன்னா வேண்டான்னு சொல்லலாம்னு சொல்லும் போது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலப்பா, பல வருஷத்துக்கு முன்னாடி இவங்க குடும்பத்தால் தான் நம்ம குடும்பத்தை நம்ம இழந்தோம், திரும்ப அவங்கள மன்னிச்சு ஏற்றுக்க எனக்கு மனசே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வேற அழுவாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ அவங்க அம்மா வந்து கதவே திறக்க மாட்டாங்களா. இப்போ பேரம் பேத்திங்க வந்துட்டு பாட்டி எவ்வளோ நேரம் கதவை மூடி இருப்பீங்க, எங்களுக்கு பசிக்குதுன்னு சொல்லவும் உடனே இவ்வளோ நேரம் கல்லாக இருந்தவங்க பார்த்தீங்கன்னா பேர பிள்ளைங்களுக்காக கதவை திறந்துட்டு அதுங்களுக்கு கொஞ்சம் ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் நீங்களும் உள்ளே வந்து சாப்பிடுங்கன்னு எல்லாரையும் உள்ளே கூப்பிட்டோன்னு இப்போ ஃபேமிலி எல்லாம் ஒன்று சேர்ந்துறாங்க. ஹீரோனும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. இதே நேரத்தில் இப்போ கொஞ்ச நாள் காலங்கள் போகுது. அப்போ வந்து ஹீரோ தான் அந்த அப்பாவோட கம்பெனிக்கும் வந்து சேவாக வராரு, கம்பெனி எடுத்து நடத்துறாரு. ஆனால் அவருக்கு அந்த பாக்ஸிங்கில் உள்ள ஆர்வம் வந்து போகலை. அவர் திரும்பவும் மேட்ச் நடத்தணும், அதெல்லாம் விளையாடுறதுக்கு இவருக்கு வழி கிடச்சிச்சா. இவர் தோற்கடிச்ச மாதிரி ஜெயிச்சாங்கல்ல, அவங்க எல்லாரையும் பந்தாடிட்டு இருக்காரு. அந்த மாதிரிலாம் ஜெயிச்சு அப்படி பெல்ட்டும் வாங்கிடுறாரு. அதை கொடுத்து ஹீரோயின் கிட்ட வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. அந்த பெல்ட்டை கொடுத்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்கவும் ஹீரோயின் திரும்பவும் அவங்க 2 பேருக்கு வந்து அதே போட்டில் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோயின் வந்து இப்போ ப்ரெக்னென்ட்டாகவும் இருக்காங்க. அப்போ அந்த பிள்ளைங்க கிட்ட போய் அவர் கேட்பாரு, நான் உங்களுக்கு அப்பாவாக இருக்கலாமான்னு கேட்கவும் அவங்க பிள்ளைங்களாம் தயங்கும் போது ஹீரோயின் எடுத்து சொல்லவும் அவங்களுக்கு தான் பிள்ளைங்களுக்குலாம் ஹீரோ ரொம்ப பிடிச்சிருக்கே. அதோட அதே போட்டில் ஹீரோயினுக்கு கல்யாணம் நடக்குது. ஃபேமிலியோட எல்லாருமே இப்போ ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்காங்க. இதெல்லாம் பார்க்க அந்த டாக்டருக்கு மனசு கஷ்டமாக இருந்தாலும் நம்ம பண்ண தப்புனால தான் இப்படிலாம் நடந்தது, அவங்களாம் இதுக்கு மேலே சந்தோஷமாக இருக்கட்டும், நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வேணான்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து போயிடுவார். அதோட இந்த ட்ராமா வந்து இங்கே கம்ப்ளீட் ஆகுது. இந்த ட்ராமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு ட்ராமா ரிவ்யூவில் சந்திக்கலாம்.